ஜப்பான் பத்தி வந்து பார்த்தா பேசணும்னு நினைக்கிறேன். வந்து பாக்கியம் பண்ணிட்டேன். அதேதான். Japan is a place where you have to walk a lot. என்ன வேணும் உனக்கு எல்லாம் உள்ள இருக்கு. இது இல்லாம எல்லா சிட்டிலயும் there is a brand that's called Don Quijote. டாங்கி ஓத்தே. DON. கெட்ட வார்த்தை பேசாம இருக்கு. ஜப்பான்ல என்ன பீர் குடிச்சீங்க? என்ன நீங்க இப்படி கேட்டீங்க? உங்க அப்பாவும் பாப்பாரு. ஹிரோஷிமால ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. அவர் வச்ச சவுத் இந்தியனா? இல்ல இட்லி தோசை கிடைக்காதா? கிடைக்காதுங்க, ரொம்ப கஷ்டம். தெரியுது. நம்ம பண்றது எல்லாமே மார்க் கேக்குறாரு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாசமும் கண்டினியூஸா ஸ்மால் குரூப் டூர்ஸ் அண்ட் லார்ஜ் குரூப் டூர்ஸ் பிளான் பண்ணிருக்கோம். we are going to announce it soon with official brochures and stuffs. ஹாய் மச்சி, வெல்கம் பேக் டு another எபிசோட். இந்த வாட்டி வந்து ஜப்பான் பற்றி வந்து பார்த்தோன்னா பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஃபேசினேட்டிங்கான கண்ட்ரினா எனக்கு ஜப்பான். ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தோன்னா நம்ம ஜப்பான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் அப்படி இப்படின்னு வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு போயிட்டு எப்படி என்ன இருக்குன்னு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா புக்கிங்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக வந்து குரூப் டூர் வந்து பார்த்தோன்னா ஜப்பான் வந்து பார்த்தோன்னா பண்ணோம். பட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, இந்த குரூப் டூர் வந்து பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட்டு. போட்டோன்னே நம்மளுக்கு வந்து பார்த்தா டக்குன்னு வந்து பார்த்தாங்க அதில் நிறைய ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வந்து, ஏன்னா பிகாஸ் தே நோ வாட் ஆர் சர்வீசஸ்னா, அதனால் வந்து பார்த்தா டக்குன்னு புக் ஆச்சு. ஒய் டு யூ வாண்ட் டு லிமிட் த குரூப் டூர், எஸ்பெஷலி ஜப்பான் குரூப் டூர் வந்து ஒய் டு யூ வாண்ட் டு லிமிட் டு ஒன்லி அஸ் அ ஸ்மால் குரூப் டூர்? ஏன்னா 20 சீட்ஸ் அப்படின்னு தான் நீ வந்து பார்த்தா சொன்னேன். பட் ஏன் ஒய் டு யூ வாண்ட் டு லிமிட் ஒன்லி 20 சீட்ஸ்? ஏன்னா நம்ம சீட்ஸ் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் இல்லை ஏன் ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீட் இருக்கா சொல்லுங்க, இன்னும் 2 சீட் இருக்கா சொல்லுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ குட் லாங் வீக்கெண்ட் டேட்ஸ், அதனால நிறைய பேர் வந்து பார்த்தா ரெடி டு ட்ராவல். பட் ஒய் டு யூ வாண்ட் டு லிமிட் நம்பர்ஸ்? 20 சீட்ஸ் தான் போதும் அப்படின்னு ஏன் ஒய் டு யூ டிசைட்? இதில் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஏன் நம்ம வந்து 20யோட கம்மியாக 15 ஏன் லிமிட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் தட் நம்ம ஒரு 2 months முன்னாடி தான் பிளான் பண்ணோம். சரி, ஜப்பானுக்கு வந்து குரூப் டூர் ரன் பண்ணலாம். ஏன்னா வி வாண்டட் டு ட்ரை அவுட் FITs ஃபஸ்ட்டு. அட்லீஸ்ட் ஒரு 100 பேராச்சும் ட்ராவல் பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா தான் நம்ம குரூப் டூர் போடலாம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பிளான். ஸோ அது முடியறதுக்கு நம்மளுக்கு அந்த டைம் ஆகும்போது வென் வி ஸ்டார்டட் த குரூப் டூர், ஜப்பானுக்கு குரூப் டூர் பண்ணலாம் அப்படின்னும் போது இட் வாஸ் வி டிடன்ட் ஹேவ் இனஃப் டைம். அந்த 15 சீட்ஸ் முதல்ல நம்ம பண்ணுவோம், அதுக்கப்புறம் வேணும்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம். இது ஒன்று. செகண்டு, ஜப்பானோட வீசாவோட ப்ராசஸில், அதாவது இட்ஸ் நாட் காம்ப்ளிகேட்டட், பட் யூ ஹேவ் டு சப்மிட் அ லாட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரிக்கு போகிறோம் அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் யுவர் சேலரி, பேன் கார்டு இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து போகிறீங்கன்னா லீவ் லெட்டர் கொடுக்கணும், நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு கவர் லெட்டர் கொடுக்கணும், இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஸோ வீசா சப்போஸ் அந்த 2 months டைமுக்குள்ளே யாருக்காச்சும் வீசா டிலே ஆச்சு அப்படின்னா அந்த 20 பேக்ஸுங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் இடிக்கும். அதனால் அது வந்து பார்த்தோன்னா 15 லிமிட் பண்ணும். பாயிண்ட் நம்பர் 3 என்னென்னா, ஜப்பான் இஸ் அ பிளேஸ் வேர் யூ ஹேவ் டு வாக் அ லாட். ஓகே. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தோன்னா ஏஜும் ஒரு கன்சிடரேஷனாக வச்சு, சரி நம்ம பார்த்து 15-20 போயிட்டோம் அப்படின்னா சப்போஸ் பீப்புள் above 55 ஜாயின் அண்ட் தே நாட் ஏபிள் டு வாக் அப் டு அவர் பேஸ் அப்படின்னா இட் வில் பி டிஃபிகல்ட். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி முதல்ல இதை ரன் பண்ணுவோம். அண்ட் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இஸ் தட் இது செரி பிளாசம். நம்ம பண்ணது செரி பிளாசம் டைம் கிடையாது, இட்ஸ் த எண்ட் ஆஃப் சம்மர் அப்படின்னும் போது கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. நாங்கள் மவுண்ட் ஃபுஜி போகும்போதே நல்லா கோல்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி கோல்டும் காரணமாக வச்சு எத்தனை பேர் கோல்டு தாங்குவாங்கன்னு தெரியாது. தே வாண்ட் ஒரு ப்ளசண்ட்டான கிளைமேட் அவங்களுக்கு வந்து பண்ண தேவைப்படும். அதனால் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி சரி ஓகே 15 லிமிட் பண்ணிக்கலாம், வில் ட்ரை இட் அவுட் அண்ட் இஃப் இட் பிகம்ஸ் அ ஹியூஜ் ஹிட் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்னு. பட் காட் willing it became like. ஓகே. ஸோ இப்போ நம்ம ட்ராவல் பண்ணது நம்ம வந்து பார்த்தோன்னா செப்டம்பரில் வந்து பார்த்தோன்னா நடந்துச்சு கரெக்டாக குரூப் டூரு. ஸோ அந்த சீசன் வந்து பார்த்தோன்னா வாட் இஸ் த சீசன் இன் ஜப்பான்? அண்ட் ஜப்பானில் மொத்தம் எத்தனை சீசன் இருக்குது? அதில் பீக் டூரிஸ்ட் சீசன் எது? எல்லா கண்ட்ரி மாதிரியும் ஜப்பானுக்கும் அதே 4 சீசன் தான். சம்மர், வின்டரு, ஆட்டமு, ஃபால். அதுதான். சம்மர் வந்து இட் இஸ் யூஸ்வலி பிட்வீன் தட் இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், ஏர்லி அக்டோபர். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்மரு ஆல்மோஸ்ட் அக்டோபரில் த சம்மர் வில் ஸ்டார்ட் டு ஸ்லைட்லி ஃபேட். அங்கேருந்து தே வில் ஸ்டார்ட் தேர் நெக்ஸ்ட் சீசன். இந்த மார்ச், ஏப்ரல், மே, அதாவது அவங்களுக்கு அந்த வின்டர் முடிஞ்சு யூஸ்வலி இந்த டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி வந்து இட் பி வெரி கோல்ட் வேர் யூ சி ஆல் த ஸ்னோ அண்ட் ஸ்டஃப். அதுக்கப்புறம் அந்த பிப்ரவரி ஆகி மார்ச்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா தட் இஸ் த ஸ்ப்ரிங் சீசன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து செரி பிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிங்க் கலர் ஃப்ளவர் நீங்கள் நம்ம நிறைய இடத்துல வந்து ஜப்பானில் பார்த்துருப்போம். ஸோ அதுதான் அவங்களோட பீக் சீசன். நீங்கள் 2 சீசனில் தான் நம்ம ட்ராவல் பண்ணால் வி கேன் ஹாவ் அ குட் வியூ ஆஃப் ஜப்பான். அது ஒன்று.
இந்த செரி பிளாசம் டைமில். இன்னொன்று அந்த சம்மர் டைமில் இஃப் யூ கோ இட் வில் பி குவைட் ப்ளசன்ட் ஃபார் த கிளைமேட் கண்டிஷன் தட் வி ஹவ் பீன் யூஸ் டு. ஸோ இது 2 தான் வந்து மெயினான சீசன் நம்ம பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ நீ வந்து சொன்னா ரொம்ப லிமிடெட் சீட்ஸ் போடுறது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வீசா ஒரு பிரச்சனை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாட் இனஃப் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு கிடையாது, பட் ஆனால் அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அது கொஞ்சம் டைம் வேணும் நமக்கு. அட்லீஸ்ட் ஒரு 10-15 2 வீக்ஸாவது வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக வேணும் எல்லா வீசாஸும் கரெக்டாக வருதுன்னு. ஸோ எனக்கு வந்து வீசா செக்லிஸ்ட் பற்றி சொல்லு. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜப்பான் வீசா வாங்கிடலாம், என்ன ப்ராசஸ், என்ன செக்லிஸ்ட்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஹேவ் டு புக் யூர் ஃப்ளைட் டிக்கெட்ஸ். மேண்டேட்டரி ஃப்ளைட் டிக்கெட்ஸ் நம்ம காட்டணும். ஓகே. செகண்ட் ஹோட்டல் வாட்சஸ். ஃப்ளைட் டிக்கெட் when I say it is to and fro, நீ எப்போ ரிட்டர்ன் ஆகிற அப்படிங்கிறத காமிச்சிடணும். ப்ளஸ் வந்து உன்னோட ஹோட்டல் அகாமடேஷன்ஸ் அதை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிடணும். அப்புறம் நீங்கள் ட்ராவல் கம்பெனி மூலமாக போகிறீங்க, இல்லை நீங்கள் தனியாகவே போகிறீங்கன்னா உங்களோட டீடைல்டு ஐட்னரி, டே 1 என்ன பண்ணுறேன், டே 2 என்ன பண்ணுறேன், எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான டீடைல் ஐட்டரி சப்மிட் பண்ணணும். திஸ் இஸ் பார்ட் ஆஃப் த ட்ராவல். நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் பர்சனல் டாக்குமெண்ட். பர்சனல் டாக்குமெண்ட்டில் ஆப்வியஸாக உன்னோட பேன் கார்டு அண்ட் தென் யுவர் லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கான ஐடி ரிட்டர்ன்ஸ் காட்டணும். கண்டிப்பாக இது காட்டணும். அண்ட் தென் யுவர் பேங்க் ஸ்டேட்மெண்ட், என்னோட லாஸ்ட் 6 மந்த்ஸ்க்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட், எவ்வளோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் வச்சிருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு இது என்னோட பர்சனல் டாக்குமெண்ட். இது இல்லாமல் நீ வந்து சைன் வாங்க வேண்டியது பேசிக்காக கவர் லெட்டர். நான் ஏன் ஜப்பானுக்கு போகிறேன், நான் ஜப்பான் இந்த கல்ச்சர் பிடிச்சி போகிறேன், இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், அதனால் நான் போகிறேன், போயிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி திரும்பி வந்துடுவேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு கவர் லெட்டர் கொடுக்கணும். அப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் எம்ப்ளாயியாக இருக்கீங்க அப்படின்னா தென் யூ ஹேவ் டு கெட் அ லீவ் லெட்டர் ஃப்ரம் யுவர் எம்ப்ளாயர். ஐயோ, ஆமா, இது இப்போ நம்ம சொல்ல முடியுமா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஜப்பான் போறேன், ஒரு 10 நாள் லீவ் கொடுங்க அப்படின்னு? ஆக்சுவலாக இது ரொம்ப வந்து கிரிஞ்சா இருக்கு. ஆமாம், நீங்கள் வாங்கி தான் ஆகணும். தட் ஆஃபீஸ் ஹேஸ் டு கிவ் யூ a letter saying that இவர் லீவ் எடுக்கிறாரு, அது ஜப்பான் போகிறதுக்கு நாங்கள் அதை அப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அநியாயமா இருக்கு. அப்போ நம்ம முன்னாடி சொல்ல முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு 10 நாள் லீவ் வேணும், இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டு எப்படி போஸ்ட் பண்ணுறது, நான் வந்து ஜப்பான் போயிட்டு வந்தேன், இதெல்லாம் பார்த்தேன் அதெல்லாம் பார்த்தேன், ஆஃபீஸாக அவங்க ஆஃபீஸுக்கு தெரிய தான் போகுது. ஸோ எம்ப்ளாயர் ஹேஸ் டு சைன், இதெல்லாம் மேஜர். இது இல்லாமல் இஃப் யூ ஆர் நாட் அன் எம்ப்ளாயி, இஃப் யூ ஆர் ரன்னிங் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸாக போய் எம்ப்ளாயி லெட்டர் வாங்க முடியாதுல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கம்பெனியோடைய ஜிஎஸ்டி லெட்டரு, கம்பெனியோடைய பேன் கார்டு, கம்பெனியோடைய ஒரு 6 மாத டிரான்சாக்ஷனு, இது எல்லாத்தையும் நீங்கள் கம்பெனியோட சப்மிட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இஃப் யூ ஆர் அன் எம்ப்ளாயராக இருக்கீங்க, நீங்கள் உங்கள் கம்பெனியோடதும் சேர்த்து சப்மிட் பண்ணலாம். அண்ட் இது ரெண்டுமே இல்லாமல் நான் ஒரு ஒய்ஃபு, நான் ஒரு சைல்டு அப்படின்னா யூ ஹேவ் டு கெட் அ ஸ்பான்சர் லெட்டர். அது பேரண்ட்ஸ் கொடுக்கணும். சப்போஸ் உங்கள் பேரண்ட்ஸ் இப்போ நம்மள இதுக்கு முன்னாடி எஃபைட்ல போன ஒரு கப்பல் போனாங்க, they both are just married, they're not into work. Okay. அப்படின்னும் போது their parents gave them who are not traveling with them, அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க, இந்த மாதிரி நான் தான் ஸ்பான்சர் பண்றேன், என்னோட ஸ்பான்சர்ல அவங்க போயிட்டு ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி லெட்டரு, அந்த லெட்டருக்கான ஃபார்மேட்டு இதெல்லாம் நம்ம பண்ணி யூ ஹாவ் டு கோ டு த விசா பிளேஸ் அண்ட் தென் கிவ் இட். 2 ways to do it. ஒன் இஸ் இந்த ஜப்பான் விசா பண்றது எல்லாமே விஎஃப்எஸ் குளோபல், யூரோப்லாம் பண்றாங்க, விஎஃப்எஸ் குளோபல் தான் பண்றாங்க. either you can go directly to VFS Global, submit the documents. 500 rupees தான் விசாக்கான ஃபீ. I think VFS Global charges around 750 rupees as their fee. So 1250 rupees இருந்துச்சா நீங்கள் VFS Global மூலமாகவே பண்ணிடலாம். ஓகே, பட் ஐ வுட் ரெக்கமெண்ட் ஃபார் யூ டு கோ த்ரூ அன் ஏஜென்ட். ஏன்னா அவங்க எல்லா லூப் ஹோல்ஸும் பார்த்துருப்பாங்க. எதை போட்டால் உங்களுக்கு ஈஸியாக வந்து விசா அப்ரூவல் லெட்டர் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். They might charge you mere 500 rupees. It's not going to be a big deal. 1050 செலவு பண்றோம், ஒரு 750 or 2000 செலவு பண்ணா ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. மொத்தமா சேர்த்து 2000 சொல்றேன். So if you go to them and give them all the documents, you have to go physically give your passport, இந்த டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விசா ஃபார்ம் ஒன்று இருக்குது, அது அவங்களே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த விசா ஃபார்ம் கொடுத்துருவாங்க. சரி, நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க, அந்த தங்குற ஹோட்டலுக்கான ஃபோன் நம்பர் என்ன, பேசிக் டீடைல்ஸ், இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணி if you give within I think 5 to 7 business days, the VFS Global will process all the visa and then give it to you. ஓகே, பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் வந்து ஃபிசிக்கல் காப்பி அவங்க கிட்ட கொடுத்துடணும். கரெக்டாக இ விசா மாதிரிலாம் வராது. பிசிக்கல் காப்பி நீங்க எடுத்துட்டு போய் பாஸ்போர்ட்ல ஸ்டாம்ப் மாதிரி பாஸ்போர்ட்ல வந்து அந்த ஸ்டிக்கர் மாதிரி வியட்நாமுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி தான் கொடுப்பாங்க. அதுல கொடுத்துருவாங்க. யூஸ்வலி யூ வில் கெட் 3 months வேலிடிட்டி விசா வந்து உங்க பாஸ்போர்ட்ல போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே, அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் விசாஸ். அப்படியா? பட் ஆமா, யூஎஸ் மாதிரி ஜப்பான் விசா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் விசா. த ப்ராசஸ் இஸ் ஈஸி, பட் அகைன் இஃப் யூ கெட் இட் குவாலிஃபைட் தென் யூ அப்ளை ஃபார் அதர் கண்ட்ரீஸ் லைக் சிங்கப்பூரோ இல்ல அதர் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரி. நீங்க ஏதாவது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அடிஷனல் இதுதான் அது. ஓகே, இப்போ நீ ஜப்பான் வந்து எத்தனை நைட் விசிட் பண்ண? யூஸ்வலாக நீ போன ரூட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், அதை வந்து கோல்டன் ரூட்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? ஸோ நீ என்னென்ன எத்தனை நைட்ஸ் போனால் அந்த கோல்டன் ரூட்டில் என்னென்ன பிளேசஸ் கவர் பண்ணான்னு சொல்ல, அதுக்கப்புறம் நான் என்னென்ன பிளேசஸில் என்னென்ன பார்த்தேன் அப்படின்றத பேசுவேன். ஸோ நான் போனது வந்து 6 nights and 7 days. யூ லேண்ட் இன் டோக்கியோ அண்ட் தென் யூ ஃப்ளை அவுட் ஃப்ரம் ஒசாக்கா.
ஓகே, லேண்ட் இன் டோக்கியோ, ஃப்ளை அவுட் ஃப்ரம் ஒசாக்கா. ஸோ மோஸ்ட்லி இஃப் யூ லேண்ட் இன் டோக்கியோ யூ கம் டவுன் டு ஒசாக்கா. மேலே டோக்கியோ இருக்கு, ஒசாக்கா கீழே இருக்கு. அப்போ டோக்கியோ பார்ப்போம், அங்கேருந்து மவுண்ட் ஃபுஜி பார்ப்போம். இஃப் யூ ஹேவ் இனஃப் டைம் யூ சி நகோயா. பட் நான் வந்து நகோயா கவர் பண்ணல, 6 nights 7 days தான் அப்படிங்கிறனால மவுண்ட் ஃபுஜிலேருந்து டேரெக்டாக யூ கம் டு ஒசாக்கா. ஒசாக்கா பக்கத்தில் ஒசாக்கா, கியோட்டோ, நாரா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஒசாக்காலேருந்து கியோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55-60 கிலோமீட்டர்ஸ் தான். கியோட்டோலேருந்து நாரா அதே 50-55 கிலோமீட்டர்ஸ் தான். நாராலேருந்து மறுபடியும் ஒசாக்கா ஒரு 50-55 கிலோமீட்டர்ஸ். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அது இருக்கும். ஸோ அந்த 3 cities நம்ம 1 டேல கவர் பண்ணிடலாம். அது இல்லாமல் வி கவர்ட் ஹிரோஷிமா. அது வந்து ஒசாக்காலேருந்து புல்லட் ட்ரெயினில் போனோம்னா ஒரு 1.5 மணி நேரம். ஸோ வி கவர்ட் டோக்கியோ, மவுண்ட் ஃபுஜி, ஒசாக்கா, கியோட்டோ, நாரா, ஹிரோஷிமா. இந்த 6 பிளேஸ் மேஜரா பாத்தீங்கல்ல. இப்போ இந்த 6 பிளேஸ் பாக்குறதுக்கு எத்தனை நைட்ஸ் தேவை? இல்ல நீங்க எத்தனை நைட்ஸ் பாத்தீங்க? தட் வாஸ் சஃபிஷியன்ட்னு சொல்லுங்க. நான் பார்த்தேன் 6 nights நான் பார்த்தேன். 6 nights 7 days. பட் இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்லோலி, கொஞ்சம் இப்போ நான் போகும்போது குரூப் டூர்ல போனோம் அப்படிங்கிறனால we did not cover டிஸ்னி லேண்டு, டிஸ்னி சி, யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் இதெல்லாம் நான் கவர் பண்ணல. பிகாஸ் மல்டிபிள் ஏஜ் செட் பீப்புள் கம், சம் பீப்புள் மைட் நாட் லைக் த டிஸ்னி சி, டிஸ்னி. அதனால நாங்கள் லீஷர் டே நிறைய எங்களுக்கு விடல. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணோம், டோக்கியோ முடிச்சுட்டு அப்படியே அடுத்தடுத்து இந்த சிட்டிஸ்லாம் கவர் பண்ணிட்டு நம்ம மவுண்ட் ஃபுஜி, ஹிரோஷிமா எல்லாமே கவர் பண்ணோம். அதனால இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் ஐட்டம்ஸ்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இடம் கொடுக்கலன்றதுனால திஸ் வாஸ் இனஃப். இஃப் யூ வாண்ட் டு சி தி சைட் ஆஃப் ஜப்பான், எனக்கு கண்டிப்பா டிஸ்னி சி பார்க்கணும். பிகாஸ் டிஸ்னி சி இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் ஏஷியா, வேற எங்கேயுமே கிடையாது. டிஸ்னி சி ஜப்பான்ல மட்டும்தான் இருக்கு. அப்படின்னும் போது ஒன் ஆஃப் அ கைண்ட் போது சம் பீப்புள் தே வுட் லைக் டு விசிட். நம்ம லீஷர் டே ஒசாக்கால விட்டுருந்தோம். இஃப் பீப்புள் வாண்ட் டு கோ டு யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் நீங்கள் போகலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம லீஷர் டே விட்டுருந்தோம். பட் மை அண்டர்ஸ்டாண்டிங் வாஸ் பீப்புள் வாண்ட் டு ஷாப். கரெக்ட். எல்லா டேயும் அவங்க நீங்கள் டைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூலை வச்சுட்டு ஷாப் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கல அப்படின்னா லீஷர் டேல வி கேவ் தம் ஆப்ஷன், நீங்கள் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் வேணா போங்க. பட் தே ப்ரிஃபர்ட் டு கோ ஃபார் ஷாப்பிங். அப்படி இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா 2 days விட்டுருந்தா டிஸ்னி சியை கவர் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் கவர் பண்ணுறதுக்கும் would have had the time. ஓகே. அப்படி நீ சொல்றபடி பார்த்தா 6 nights நீ பண்ணது, எக்ஸ்ட்ரா 1 night இருந்ததுன்னா சஃபிஷியன்ட், 2 nights இருந்ததுன்னா இன்னும் சஃபிஷியன்ட். 8 nights சொல்றேன். 6 nights is average, it's good. 7 nights is above average. 8 nightsலாம் இருந்தா எக்ஸலென்ட். யூ வில் ஹேவ் இந்த பிளேசஸ் இல்லாம, நான் சொன்ன பிளேஸ் நீ பார்த்த பிளேசஸ் இல்லாம வேற என்னென்ன பிளேசஸ் இருக்கு ஜப்பான்ல பாக்குறதுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 14 nights என்னால அஃபோர்ட் பண்ண முடியும். 2 weeks பா, எனக்கு லீவ் வந்து ஆஃபீஸ்ல 2 weeks, 14 nights 15 days அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் டோக்கியோ, ஒசாக்கா, கியோட்டோ, நாரா, ஹிரோஷிமா, மவுண்ட் ஃபியூஜி இல்லாம is there any other popular Japanese places? நிறைய இருக்கு. ஒன்னு யூ கேன் கம் டு நகோயா. நான் சொன்ன மாதிரி நகோயாலே நீங்க 2-3 nights இருக்கலாம். ஒன்று யூ ஹேவ் ஷிரகாவாகோ, அது நம்ம அதை பற்றி வீடியோ நம்ம போட்டு. ஸோ ஷிரகாவாகோ இருக்குது. அது இல்லாமல் யூ ஹேவ் நகோயா கேசல், டொயோட்டாவோட மேனுஃபேக்சரிங். அது ஹோல் டே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி அன் எக்ஸிபிஷன் டைப், உள்ள போய் எல்லாமே காட்டுவாங்க. அது இல்லாமல் இன்னும் மேலே போனால் யூ ஹேவ் ஆல்பைன் ரூட், அப்படின்னா 2 சைடும் ஸ்னோ வால் இருக்கும், நடுவில் யூ வில் டிரைவ் த்ரூ. அது ஒன் ஆஃப் த மேஜர் சைட்ஸிங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அது பக்கத்தில் இன்னொரு ஒரு டூர் இருக்குது, நகானோ அப்படின்னு இருக்கு. அங்கே வந்து யூ கேன் சி ஸ்னோ மங்கி. மங்கி வந்து அந்த ஸ்னோல பார்க்கலாம். இதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு இருக்கு. டோக்கியோலேருந்து ஒரு 1 day ட்ரிப்பா யூ கேன் கோ டு நிக்கோ. அது வந்து ஒரு மாதிரி கண்ட்ரி சைட் ஆஃப் ஜப்பான் இருக்கும். வாட்டர் ஃபால்ஸு, ஸ்டாச்சூஸ், டெம்பிள் அந்த மாதிரிலாம் இருக்கும். நிக்கோ இருக்கு. இது எல்லாம் போக இதெல்லாம் கூட செகண்டரி தான். டோக்கியோ நீங்கள் மவுண்ட் ஃபுஜி, ஒசாகா, கியோட்டோ, நாரா, ஹிரோஷிமா கவர் பண்ணிட்டீங்கன்னா 14 days இருக்குன்னா யூ கேன் கோ டு ஹொக்கைடோ, நார்த் ஆஃப் டோக்கியோ. ஓகே. மேலே அது வந்து அனதர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜப்பான். அதாவது ஒரு ஸ்னோ பார்க்கலாம், செரி பிளாசம் பார்க்கலாம். யூ வில் ஹேவ் எவ்ரி திங் அண்ட் எனி திங் தேர். அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, இட்ஸ் நாட் சிட்டி. இப்ப நம்மளுக்கு காஷ்மீர் எப்படி ஒரு யூ கெட் அ ஃபீல்ல, அந்த மாதிரி வைப் இருக்குல்ல. அதாவது இட்ஸ் நாட் த வைப் வேர் பார்ட்டி, அந்த மாதிரி வைப் கிடையாது. ஒரு 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 கோர் ஆஃப் த நேஷன் நீ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது யூ ஹேவ் அ வைப்ல. அந்த மாதிரி கோ டு ஹொக்கைடோ. அப்படியே கீழே சவுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ் an island called ஓகினாவா. ஃபுல்லா பீச். யூ கெட் த, அதாவது இப்போ நம்ம மால்தீவ்ஸ் போறோம் அப்படின்னா நம்ம யூ கெட் பீச் எக்ஸ்பீரியன்ஸ்ல. அந்த மாதிரி ஓகினாவா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வேல் வாட்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான. ஆமா, ஓகினாவால யூ சி வேல் வாட்சிங். அந்த பிப்ரவரி, அந்த வின்டர் முடியுது இல்ல, வின்டர் முடிஞ்சு அந்த பிப்ரவரி லாஸ்ட் வீக் மார்ச்ல when summer starts, அந்த ஹீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வில் ஸ்டார்ட் கம். தட் இஸ் த டைம் வேர் யூ சி வேல் வாட்சிங். அவங்க வந்து சொல்றாங்க, உங்களுக்கு நாங்க வேல் வாட்சிங் உங்களுக்கு காட்டலன்னா காசு ஃபுல் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லி தான் கூட்டு போவாங்க. ஸோ தட் இஸ் த சீசன். நீங்கள் ஓகினாவா போனால் 3-4 days யூ கேன் ஸ்பெண்ட் தேர். ஹொக்கைடோல ஒரு 3-4 days வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே யூ ஆல்மோஸ்ட் கவர் அ வீக். யூ ஹேவ் டு ஃப்ளை. ஓகினாவானா யூ ஹேவ் டு ஃப்ளை. ஏர்போர்ட்ல மட்டும் தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போக முடியும். ஸோ இதுவே ஒரு 7-8 days கவர் பண்றோம். 2 weeks நீங்க சூப்பரா ஜப்பானை கவர் பண்ணலாம். கரெக்டா? ஓகே. இப்போ வந்து 50 yearsக்கு மேல வந்து பார்த்தோன்னா, இப்போ சப்போஸ் பேரண்ட்ஸோட போறோம், அப்பா அம்மா, ஏன்னா அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து ஒரு எப்பயுமே வந்து வாவ் ஃபேக்டர் உள்ள கண்ட்ரி தான் ஜப்பான். எதை எடுத்தாலும் வாவ் ஃபேக்டர். ஃபுட்டு பேக்கேஜிங் எடுத்தா வாவ் ஃபேக்டர்,
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்தா வாவு, புல்லட் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் வாவு, அவங்களோட அந்த பொலைட்னஸ் ஓய்யோ வாய்ப்பே இல்லை. ட்ரூ. செம. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் இன்ஸ்டாகிராமில் சொன்னாங்க. என்னன்னா அவங்க லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அவங்க வந்து பார்த்தோன்னா லிஃப்ட் வந்து மேலேருந்து கீழே இறங்குது. மேலேருந்து கீழே இறங்கும் போது வந்து பார்த்தோன்னா நடுவில் ஏதோ ஒரு ஃப்ளோரில் அவங்க 9th ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறாங்களா, 6th ஃப்ளோரில் ஒரு லிஃப்ட்டை பட்டன் அமைத்தி வந்து பார்த்தோன்னா ஒரு வயசான லேடி ஏறினாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்குமா. ஏறினோன்னு லிஃப்ட்டில் இவங்க பார்த்தோன்னே, சாரி நான் உங்களோட டைமை நீங்கள் கீழே போகிற டைமை நான் வந்து பார்த்தோன்னா நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், நான் 6th ஃப்ளோரில் ஏறணும், வெரி சாரி அப்படின்னு வந்து வெரி வெரி கர்டியஸ். அந்த மாதிரி நீங்க நார்மலா ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ்ல பாக்குறதா இருக்கட்டும், இல்ல ஏர்போர்ட்ஸ்ல பாக்குறதா இருக்கட்டும், ஈவன் இன் சிம்பிள் சூப்பர் மார்க்கெட் வேர் யூ சி வெரி வெரி கர்டியஸ். அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தேங்க்யூ சாரி இல்லாம தே டோன்ட். ஓகே. ஆனா கொஸ்டின் என்னன்னா, நம்ம ஊர்ல இருந்து வந்து பார்த்தோன்னா இப்போ நம்மளோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு போறோம், ஒரு 50-60 இயர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஜப்பான் பார்க்கணும்னா என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வந்து பார்த்தோன்னா, சப்போஸ் இந்த எல்டர்லி பீப்புளை ஜப்பானுக்கு டிராவல் பண்ணும்போது என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வந்து பார்த்தோன்னா நினைக்கிறேன்? only two things. வீசா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிகாஸ் தே வுட் பி ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஒன்று, இல்லைனா எதுவே நம்ம கிட்ஸ் ப்ராப்ளமே கிடையாது. they don't have any problem. எல்லாமே கவர் பண்ணலாம். அதாவது ஜப்பான் இஸ் த மோஸ்ட் எலிஜிபிள் நேஷன் வேர் தீஸ் பீப்புள் ஹூவர் இஸ் அபவ் 50-55 கேன் ட்ராவல். ஏன்னா நார்மலாக ஒரு அந்த ஏற ரயில்லேருந்து இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீல் சேர் ஆக்சஸ்லேருந்து சிம்பிள் ஈவன் இஃப் யூ கோ டு சூப்பர் மார்க்கெட் தே வில் ஹேவ் அ வீல் சேர் ஆக்சஸ். நீங்கள் டாகோட போறீங்கன்னா வெளில டாகை கட்டி போடுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு தே வெரி மைன்யூட் டு த டீடைல்ஸ். அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக ட்ராவல் பண்ணலாம். யூ வில் ஃபேஸ் ஒன்லி 2 difficulties. ஒன் இஸ் ஃபுட்டு. ஏன்னா இந்தியன் ஃபுட் இஃப் யூர் ஓகே யூர் ஓகே. எனக்கு சவுத் இண்டியன் தான் வேணும் அப்படின்னு போய் நின்னா யூ ஹேவ் டு சர்ச் அ லாட் டு ஃபைண்ட் சவுத் இண்டியன் வேணும் அப்படின்னா நோ ப்ராப்ளம், யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் இட். நம்பர் 1. நம்பர் 2 இஸ் யூ ஷுட் கெட் யூஸ் டு த வாக்கிங். ஒரு நாளைக்கு மினிமமாக 10,000 to 15,000 ஸ்டெப்ஸ் நம்ம நடக்கணும். கிலோமீட்டர் சொல்லுங்க, ஒரு 3 கிலோமீட்டரா? மேலேயே 4 கிலோமீட்டர் மினிமமாக வி ஹேவ் டு வாக். ஏன்னா டேக்கு சொல்றீங்க? மொத்த டேக்கு சொல்கிறேன். இட் வில் பி கண்டிப்பாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி யூ வில் யூஸ் ட்ரெயின். இப்போ எப்படி இருக்குன்னா, நீங்கள் முதல்ல ஹோட்டல்லேயும் ட்ரெயின் ஸ்டேஷன் நடக்கணும். ட்ரெயின் ஸ்டேஷன் அங்கே போய் இறங்குது அப்படின்னா அங்கேருந்து சைட் சீயிங் பிளேஸுக்கு நடக்கணும். சைட் சீயிங் பிளேஸ்ல மறுபடியும் அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் நடக்கணும். இதுக்கு நடுவில் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஆட்டோவில் ஏறிப்பேன், நான் வந்து ஷேர் ஆட்டோவில் ஏறிப்பேன், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டுக் வரும், அந்த கதையெல்லாம் கிடையாது. இறங்குனா யூ ஹேவ் டு வாக். அது வந்து என்ன சைட் சீயிங் பிளேஸாக இருந்தாலும் அதுக்கு பக்கத்தில் நீ என்ன சைட் சீயிங் பிளேஸாக இருந்தாலும் வித்தின் 500 மீட்டர்ஸ்குள்ளே கண்டிப்பாக ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்கும். என்ன ஹோட்டலில் தங்கினாலும் கண்டிப்பாக 500 மீட்டர்ஸில் ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்கும். ஃப்ரம் தேர் திஸ் 500 மீட்டர்ஸ் ஆர் 700 மீட்டர்ஸ் யூ ஹேவ் டு வாக். அந்த வாக்கிங் மைண்ட் செட் இருந்துட்டாலே ஈஸிலி கவர் ஜப்பான், நோ பிக் டீல். ஸோ எவ்ரி 500 மீட்டர்ஸ் ஹோட்டல்லேருந்து 500 மீட்டர்ஸில் உனக்கு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னேன், கரெக்டாக? இந்த லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஜப்பான் எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கான இதுன்னா, 9 மணிக்கு அந்த ட்ரெயின் வரும், இல்லை 9 மணிக்கு அந்த பஸ் வரும் அப்படின்னா ஷார்ப்பாக 9 மணிக்கு அது வருது, கரெக்டாக? ஹவு எஃபிஷியன்ட் இஸ் ஜப்பான்ஸ் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன்? இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தோன்னா போகிறோம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எப்படி வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கணும்? சும்மா அதுக்கு ஏதாச்சும் கார்டு வாங்கணுமா, இல்லை ஒரு கார்டு வாங்கிட்டு வந்து பார்த்தோன்னா மல்டிபிள் மோட்ஸ் ஆஃப் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாமா? லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி சொல். ஓகே, ஜப்பானில் 90% ஆஃப் த பீப்புளோட லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ட்ரெயின் தான். ஓகேவா? அதாவது எவ்வளோ பக்கத்தில் ட்ரெயின் ஸ்டேஷன் பக்கத்தில் உங்கள் வீடு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் வீட்டுக்கே அந்த ரியல் எஸ்டேட் ரேட் அப்படிதான் இருக்கு. இல்லை, அவங்க வந்து பார்த்தோன்னா அதான் சொல்கிறாங்க. முதல்ல கேட்குற கொஸ்டின் ஹவு மச் டிஸ்டன்ஸ் இஸ் ஃப்ரம் தி மெட்ரோ ஸ்டேஷன். அதை பொறுத்து தான் அவங்க வந்து விலையே அவங்க வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து மெட்ரோ தான். செகண்ட் தேர் ஆர் பஸ்ஸஸ். பட் நான் ரொம்ப நிறைய பஸ்ஸஸ் பார்க்கல, கம்மியாக தான் பார்த்தேன். தட் டூ வென் ஐ வென்ட் டு ஹிரோஷிமா போகும்போது பஸ்ஸஸ் அங்கே ட்ராம்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. டோக்கியோ ஓசாக்கால பெருசாக நான் வந்து பஸ் ஒன்றும் பார்க்கல. இதுக்கான பேமெண்ட் சிஸ்டம் வந்து தே ஹேவ் அ கார்டு தட்ஸ் கால்ட் சுயிகா, SUICA, சுயிகா கார்டு. அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது தேர் ஆர் 2 types ஆஃப் சுயிகா. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன், நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியணும். ஸோ ஒரு சுயிகா வந்து இட்ஸ் கால்ட் வெல்கம் சுயிகா அப்படின்னு. இந்த வெல்கம் சுயிகா என்ன அப்படின்னா, நீங்கள் ஏர்போர்ட்டில் மட்டும்தான் வாங்க முடியும். ஓகேவா? இதுக்கு ஆல்மோஸ்ட் 60 days தான் வேலிடிட்டி. 60 daysல 30 daysல அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பயர் ஆகிடும். இதுக்கு எந்த டெபாசிட்டும் போட வேணாம். நீங்கள் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணிக்கிறீங்களோ அந்த டாப் அப்பை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் கால்ட் வெல்கம் சுயிகா. ஏர்போர்ட்டில் மட்டும்தான் வாங்க முடியும். செகண்ட் நார்மல் சுயிகா, த லோக்கல் பீப்புள் யூஸ் சுயிகாவில். அந்த சுயிகா வந்து தெல் பி லாட் ஆஃப் ATM மெஷின் மாதிரி நம்ம எல்லா ட்ரெயின் ஸ்டேஷன்லையும் ஒரு மெஷின் இருக்கும். இப்போ நம்ம மெட்ரோ ஸ்டேஷன்லாம் பார்க்குறோம்ல டிக்கெட் எடுக்கிறதுக்கு, அதில் போய் அந்த கார்டை நம்ம வாங்கிக்கலாம். பட் என்னன்னா அதில் 500 yen டெபாசிட் போடணும். இதுக்கு எந்த வேலிடிட்டியும் கிடையாது. நீ எவ்வளோ நாள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்க நேமை பிரிண்ட் பண்ணி அந்த சுயிகா கார்டு எடுத்துக்கலாம். ஓகே, நேம் இப்போ நான் டெபிட் கார்டு மாதிரி நான் என் பேரை வந்து பிரிண்ட் பண்ணி ஒரு சுயிகா கார்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து 500 yen டெபாசிட் கொடுக்கணும். தேர் இஸ் நோ எக்ஸ்பைரி டேட். இதான் ரெண்டே டைப். இந்த சுயிகா கார்டு நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம்.
ஒன்னே ஒரே ஒரு இடத்துல மட்டும் யூஸ் பண்ண முடியாது. எங்கன்னா புல்லட் ட்ரெயினுக்கு யூஸ் பண்ண முடியாது, அதோட டிக்கெட் தனி. பட் லோக்கல் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பஸ் ஏறுறீங்களா யூஸ் பண்ணிக்கலாம், ட்ராம் ஏறிங்களா யூஸ் பண்ணிக்கலாம், கன்வீனியன்ஸ் ஸ்டோர் போறீங்களா 7-11 லாஸ் அண்ட் ஃபேமிலி மார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எங்க வேணாலும் அந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் கோ டு லோக்கல் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் அண்ட் ரீசார்ஜ் as well. இஷ்யூவே கிடையாது. ஸோ ஸ்வீகா கார்டு தான் மெயினான கார்டு. நீங்கள் ட்ராவலராக போறீங்க அப்படின்னா இந்த கார்டு வாங்கி வச்சா போதும். 500 yen வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீகா கார்டில் டெபாசிட் பண்ணு சொன்னேன் கரெக்டா? இப்போ என்னோட ட்ரிப்பு முடிஞ்சு இப்போ நான் 500 yen போடுறேன், அதுக்கப்புறம் ஒரு 20,000 yen போடுறேன், யூஸ் பண்ணுறேன், இல்லை திரும்பி அகைன் ஒரு 10,000 yen போடுறேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 yen வந்து அந்த கார்டில் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? நான் ரீஃபண்ட் வாங்கிக்க முடியும்ல? ரீஃபண்ட்லாம் வாங்கிக்க முடியாது. 500 yen வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ சப்மிட் த கார்டு இந்த நியர்பை ஏதாவது ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனில் மேனுவலாக போய் சப்மிட் பண்ணி அதை வாங்கணும். அதுக்கான ப்ராசஸ் எனக்கு சரியாக தெரியல, நான் பண்ணலை. பட் ஆனால் வந்து இட்ஸ் tedious ப்ராசஸ். ஒன்று நம்ம ஏர்போர்ட்டில் போய் அதை பண்ணணும், இல்லை கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் கொடுத்து அதை வெல்கம் கார்டில் பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. யூ ஜஸ்ட் ஹேவ் டு யூஸ் இட் ஃபுல்லி. நீ நார்மலாக நீ எந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் போனாலும் யூ எனிவே கோயிங் டு கோ டு கன்வீனியன்ஸ். கரெக்ட். நீங்கள் ஏதாச்சும் கண்டிப்பாக வாங்க தான் போறீங்க. கன்வீனியன்ஸ் ஸ்டோர்னு விட்டு நார்மலாக எந்த கடையிலேயே போனால் நம்ம ஏதாவது ஒன்று வாங்க தான் போகிறோம். அதுக்கு ஃபுல்லாக அந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து மிஞ்சி போனால் 200-300 yen தான் பேலன்ஸ் இருக்கும். நீங்கள் 700 yen ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கணும் சொல்லி பேலன்ஸ் 400 கேஷ் கொடுத்தா ஓகே தானே? ஓகே புரியுது. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நீ ஃபுட் இந்தியன் ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா 2 வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம் கரெக்டாக. இப்போ இண்டிவிஜுவலாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு டோக்கியோலையும் சரி, ஒசாகாலையும் சரி, வேற எங்க மவுண்ட் ஃபியூஜியும் சரி, ஹிரோஷிமா போனோம் அங்கேயும் சரி, இந்தியன் ஃபுட்டோட இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 4 பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ரூட்டு மெயினாக சொல்கிறோம். டோக்கியோ, ஒசாகா, கியோட்டோ, மவுண்ட் ஃபியூஜி, ஹிரோஷிமா மவுண்ட் ஃபியூஜி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். கோல்டன் ரூட் சொல்கிறேன். இந்தியன் ஃபுட் வந்து இந்த ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரொம்ப ஈஸியாக தான் கிடச்சிது. நாட் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் கிடைக்கல. லஞ்சுக்கு நம்ம எங்கே ட்ராவல் பண்ணுறோமோ அந்த இடத்துல லஞ்ச். பிரேக்ஃபாஸ்ட் ஆப்வியஸ்லி கம்ஸ் வித் தி ஹோட்டலில். அங்கே அதுக்கு இந்தியன் ஃபுட் கிடையாது. யூ கெட் வெஸ்டர்ன் அண்ட் தி ஜப்பனீஸ் ஃபுட் ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட். லஞ்சு நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ டோக்கியோவில் நாங்கள் வந்து ஒடைபா ட்ராவல் பண்ணோம், அங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஒசாகாவுக்கு வரும்போது வி வென்ட் டு கியோட்டோவில் எங்களுக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஹிரோஷிமாவில் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. அவர் வச்ச சவுத் இந்தியனா? இல்லை சவுத் இந்தியன்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை ராஜா. இட்லி தோசை கிடைக்காதுங்க, ரொம்ப கஷ்டம். ரொம்ப அதாவது இப்போ நம்ம லஞ்சுக்குன்னு சுற்றுறோம், ஒரு அதாவது சைட் சீங் பிளேஸை கவர் பண்ணுற ரூட்டில் போகும்போது அந்த ரூட்டில் எனக்கு ஒரு சவுத் இந்தியன் வேணும்னா கிடைக்காது. ஓகே. இட் பி சம்வேர் எல்ஸ். டோக்கியோவில் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஷிஞ்சுகு பக்கத்தில் ஷிபுயா பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், குட்டி ரெஸ்டாரண்ட், உள்ளேயே 5 பேர் தான் உட்காரலாம். அங்கே மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வாஸ்டா உள்ளே போனால் 100 பேர் உட்காரலாம் அப்படிலாம் இருக்கவே இருக்காது. நார்மலாக எனி ரெஸ்டாரண்ட் தட் யூ கோ ஒரு 20-25 பீப்புள் உட்கார மாதிரி தான் அவங்களோட செட்டப்பே இருக்கும். இந்த குரூப் டூருக்கே 15 பேரை உட்கார வைக்கிறதுக்கே நாங்கள் வந்து ஒரு மாதிரி கிராம்டான ரெஸ்டாரண்ட்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா உள்ள கிடைக்கும். குட்டியாக தான் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். அதனால நீங்க மாதிரி தமிழ் தான் எனக்கு வேணும்னு போனீங்க அப்படின்னா எங்கேயாச்சும் தள்ளி போனோம். வெஜிடேரியன் ஃபுட்டுக்கு இந்த மாதிரி இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்ல உங்களுக்கு ஈஸியா வெஜிடேரியன் ஃபுட் கிடைக்கும். அதாவது எல் ஹேவ் எனிவே ரொட்டி, நான், பன்னீர் இதெல்லாம் கிடைக்கும். ஆனா நான் பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்ல தான் சாப்பிடுவேன் அப்படின்னா கொஞ்சம் வெரி சாரி இல்ல. அப்புறம் இந்த 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 இன்ஸ்டாகிராம்ல அந்த வீடியோஸ் பார்த்தா வச்சுக்கோங்க, ஹே ஹூய் ஹூய் ஹே ஹூய் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவு போட்டு அடிக்கிறாங்க. அது என்ன ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கு கரெக்டா? அது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரொம்ப பாப்புலரா வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறைய ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா வைரலா வந்து வீடியோ வந்துட்டு இருக்குல்ல. இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டை எங்க போய் சாப்பிடுறது? பேசிக்கா இந்த ஷாப்ஸ் வந்து எந்த லொக்காலிட்டியில இருக்கு, எங்க போனா ஆர் லோக்கல் ஜாப்பனீஸ் பீப்புளோ இல்லை அதிக டூரிஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏரியா ஆஃப் டோக்கியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு போய் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஜப்பான் போகிறோம், ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் போய் நம்மளுக்கு பிடிக்கலனாலும் அட்லீஸ்ட் அவங்க எப்படி பண்ணுறாங்க, நம்ம வைரல் வீடியோவில் பார்த்துருக்குமே, இதெல்லாம் எந்த ஏரியாவில் இருக்கு? இது டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் இருக்கு. நீங்கள் ஃபுட்டுக்காகவே நிஜமாக போகிறீங்க அப்படின்னா தென் யூ ஹேவ் டு டெடிகேட் டைம் டு டூ இட். அதாவது அங்கே போய் ட்ராவல் பண்ணணும், அங்கே போய் சாப்பிட்ணும், அங்கே போய் வரணும். பட் நம்ம குரூப் டூரில் போகும்போது அந்த ஸ்கெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தோன்னா நம்மளோட ஃபுட்டை வந்து பிளான் பண்ணிடணும். ஜென்ரலாக சொல்லுங்கள். அதுதான் சொல்கிறேன். பட் யூஸ்வலி நார்மலான இப்போ நீங்கள் டோக்கியோவில் இருக்கீங்கன்னா நம்ம வந்து ப்ரைமான ஏரியாவில் தான் ஹோட்டல் போட போகிறோம். இட் கேன் பி ஷிஞ்சுகு, ஷிபுயா ஆர் அக்கியபாரா, இந்த மாதிரி ப்ரைமான ஏரியாவில் தான் வில் புக் ஹோட்டல்ஸ். இந்த ஹோட்டல்ஸ் பக்கத்தில் குட்டி குட்டி பிளேசஸில் நீங்கள் கேட்குற எல்லா டைப் ஆஃப் ஸ்ட்ரீட் ஃபுட்டும் கிடைக்கும். மேஜராக டோக்கியோவோட இஃப் யூ கம் டு ஒசாகா அப்படின்னா டொட்டோன்பரி தான் ப்ரைம். என்ன வேணும், குண்டூஸ்லேருந்து ஆரம்பித்து ஏரோப்ளேன் வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணுனாலும் அங்கே கிடைக்கும். தட் இன்க்ளூட்ஸ் ஃபுட் ஆஸ் வெல், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு. நாங்கள் கியோட்டோ போகும்போது தான் அந்த மாவு அடிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மோச்சி கேக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த மாதிரி அடித்து அந்த ரைஸ் கேக் மாதிரி பண்ணுவாங்க. அது நாங்கள் பார்த்தோம். அது வந்து நாங்கள் போகிற வழியில் ஒரு இடத்துல இருந்துச்சு. அந்த கியோமிசு டேரான்னு ஒரு பிரான்ஸ் டெம்பிள் இருக்கு. சரி, அந்த டெம்பிள் போகிற வழியில் அங்கே வந்து நிறைய அந்த சில்லி ஆயில், சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி நம்மளுக்கு டேஸ்டிங்கே கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்துட்டு அப்புறமா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 பாட்டில் வாங்கினேன். அந்த ஆயில் சில்லி ஆயில் வாங்கிட்டேன். அது பக்கத்தில் இந்த மாதிரி மாவு இடிக்கிற இடமும் இருந்துச்சு. தேங்க்ஃபுல்லி என்னன்னா எங்களோட டிராவல் பண்ண ஒரு பையன் தான், அவன் பேர் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த மாதிரி நிறைய ஆனிமே பார்த்து அவனுக்கு வந்து வெறும் இந்த மாதிரி பிளேசஸ் மட்டும் தான் தெரியும். டே நம்ம இதுக்கு வரலடா அப்படின்னா அவனுக்கு வந்து இந்த இடத்துல போகலாமா, இங்கே மாவு இடிக்கிற இடம் இருக்குது, இந்த இடத்துல போகலாமா, இங்கே ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது. அதாவது நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, அந்த 7-Eleven ஓனர் இருக்கார்ல, அவர் ஹி வெண்ட் இன் டு நார்மல் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இன் ஜப்பான் அண்ட் தென் ஹி டுக் அ கெஃபைன் ஒரு இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து, அது வெறும் டிகாஷன் தான், எக்ஸ்ப்ரெஸ் மாதிரி இருக்கும், அதை எடுத்து அதுவா இல்லை மோச்சாவான்னு தெரியல, அந்த மாதிரி சம்திங் ஹி டுக். அண்ட் தென் எல்லா இடத்துலையும் கூலிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஓகேவா? அது வந்து வெண்ணிலால அது மாதிரி இட்ஸ் நாட் அ சாலிட், இட்ஸ் நாட் அ லிக்விட் ஆஸ் வெல், அது மாதிரி செமி சாலிட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் நம்ம புழிஞ்சிட்டு சாப்பிட்டோம்னா ஓ மை காட், அடா எப்படா இப்படிலாம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு தெரியாது இது. அந்த சூர்யா தான் சொன்னான், ப்ரோ இங்கே வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கலாம்னா, இங்கே இருக்கிற காஃபி அவனுக்கு வந்து மில்க் போட்டு கொடுக்க மாட்டாங்கடா, கடுப்பாருங்கடா, இல்லை நீங்கள் வாங்க நான் பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த கூலிஸை வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி கொடுத்தான். டேய் எப்படிடா அப்படின்னு நான் அதை பார்த்துட்டு நான் வரேன். ஐ saw a reel where this 7-Eleven owner he went into a convenience store, இதே கூலிஸ் அதை வாங்கி அந்த மோச்சால வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்றது எல்லாமே மார்க் வந்து ஒட்டு கேட்குறான். அதனால அந்த மாதிரி டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில டைம் பிரேக்ஃபாஸ்ட்டில் இல்லை உங்களுக்கு எனக்கு எப்பயாச்சும் போய் இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னா தே ஹேவ் லாட் ஆஃப் வெஜ் அண்ட் எக் சாண்ட்விச்லாம் இருக்குது. அது வெறும் வெஜ் சாண்ட்விச்சாக சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும்ல, அதுக்கு இதை காம்பினேஷன் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் சிக்கன் அந்த மாதிரிலாம் வந்து பேக்கேஜாக இருக்கிறான். அவன் சொல்லுவான் இதை மேலே போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கும். உங்களுக்கு எப்படா தெரியும், நான் தான் நிறைய ஆனிமே பார்க்குறேனே அப்படின்னுவான். அந்த மாதிரி வந்து அந்த என்னது ஒரு க்ரீமியா ஐஸ்கிரீம் ஒன்று நான் ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்க, அப்படியே வந்து கோன்லேருந்து ஐஸ்கிரீம் வரைக்கும் ஒரே கலர் அந்த க்ரீமிஷ் கலரில் இருக்கும். அவன் கொடுக்கும் போது தான் அது அப்படி இருக்கும். 1 minute அப்படியே உருகி கையிலலாம் வந்து பார்த்தோன்னா ஒழுக ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு டேஸ்ட். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிட்டோம், அதே மாதிரி கோன் மேலே ஸ்ட்ராபெரி சொருகி வந்து பார்த்தோன்னா அப்படி கொடுக்குறான். ஸ்ட்ராபெரியோட உண்மையான டேஸ்ட் இதானாப்பா அப்படின்ற மாதிரி. ஆமாம், நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டு. பட் மோஸ்ட் ஆஃப் திங் இஃப் யூர் நான்வெஜ் லவர் அப்படின்னா they do a lot of things. இந்த போர்க் பீஃப் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு they do a lot of street food things. அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் ஒசாகா சைடில் டொட்டோன்பரியில் சொல்கிறீங்க, டொட்டோன்பரிக்கு போயிட்டோம்னா சகலமும் ஓகே. ஷாப்பிங் அதுவும் அதே தான், ஷாப்பிங்காக தான். அதாவது ரங்கநாதர் தோத்துரும். டொட்டோன்பரி ஷாப்பிங் எப்படி இருக்குன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் there is a stream of river, ஓகேவா? இப்படி நடுவில் ஒரு ரிவர், நான் சொன்னல இந்த கெண்டோலா ரைடு போகிறதுக்கு எப்படி ஒரு நடுவில் ஒரு ரிவர் வெனிஸ்ல இருக்கிற மாதிரி, ஆமாம் நடுவில் ஒரு கெனால் இருக்கு. இந்த சைடில் ஒரு ரோடு, இந்த சைடில் ஒரு ரோடு, ஓகேவா? இந்த ரோட்ல எல்லாம் உள்ளுக்குள்ள ரோடு, அந்த ரோடு ஃபுல்லா ஷாப்பிங் தான். அதாவது நான் சொல்றது நார்மல் நீங்க ஒரு சின்ன விஷயம் வாங்குறதுலேருந்து ஒரு பெரிய விஷயம் வாங்குற வரைக்கும் ஆல் ப்ரீமியம் பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அது எவ்வளோ அழகா தே ஹவ் டிசைன்ட் இஸ் தட் எவ்ரி ஷாப்போட அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா அப்படி கூரை இருக்கும் ஃபுல்லா. ஸோ தட் ஈவன் இஃப் இட் ரெயின்ஸ் நீ பாடல் நடந்துகிட்டே இருக்கலாம். பிகாஸ் ஜப்பான் இஸ் அ கண்ட்ரி வேர் யூ கெட் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ரெயின் வந்துடும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் பாட்டு நடந்துகிட்டே இருக்கலாம். யூ வில் நாட் கெட் டிஸ்டர்ப்ட் அட் ஆல் டியூரிங் ஷாப்பிங். தம்பி நீ பாட்டு ஷாப் பண்ணுப்பா, மழையாவது வெயிலாவது. டோக்கியோவில் ஷாப் பண்ணுறதுனா, டோக்கியோவில் ஷாப் பண்ணணும்னா யூ ஹேவ் டு கோ டு ஷிபுயா, ஷின்ஜுகு. இப்போ உங்களுக்கு வந்து நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்கணும், இந்த ஃபேனு, வாட்சு, இந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னா அக்கியபாரா வரணும். அக்கியபாரா நாங்கள் அங்கே தான் தங்கணும். அக்கியபாரா வாஷிங்டன் ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் தங்கணும். அந்த ஹோட்டல்லேருந்து அப்படி கிராஸ் ரோட்ஸ் இருக்குல்ல, அந்த ஜீப்ரா கிராசிங், அப்படி கிராஸ் பண்ணால் ஒரு பெரிய மால். இதுதான் ஷிபுயா கிராசிங்? இல்லை அந்த கிராசிங் இல்லை, அது ஷிபுயாவில் இருக்கு. இது அக்கியபாரால அந்த கிராஸ் ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்தவுடனே அக்கிபா அப்படின்னு ஒரு பில்டிங் இருக்கு. உள்ள போனா கடல் மாதிரி, வாஷிங் மிஷின் வேணுமா வச்சுக்க, ஃப்ரிட்ஜ் வேணுமா வச்சுக்க, டிவி வேணுமா வச்சுக்க, என்ன வேணும் உனக்கு எல்லாம் உள்ள இருக்கு. இது இல்லாம எல்லா சிட்டிலையும் there is a brand that's called Don Quijote. DON கெட்ட வார்த்தையில பேசாம இருக்கு. DONQUIHOT Don Quijote அப்படின்னு. அது எப்படின்னா ஒரு ப்ரீமியம் பிக் பஸார் மாதிரின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அதாவது பிக் பஸார் நம்ம போவோம் யூஸ்வலாக மாலில் அந்த அண்டர் கிரவுண்டில் வச்சிருப்பானுங்க, ஒரே ஒரு ஃப்ளோர் இருக்கும், பட் யூ கெட் ஆல் த ஐட்டம்ஸ் தேர். ஆனால் இது அப்படி கிடையாது, 5 ஃப்ளோருக்கு வச்சிருப்பான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனியா வெறும் சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் இருக்கும். செகண்ட் ஃப்ளோர் போறியா ஒன்லி உமன் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். தேர்ட் ஃப்ளோர் போறியா சொவினியர்ஸ் மட்டும் வாங்கிக்கோ. ஃபோர்த் ஃப்ளோர் போறியா ஆல் லக்ஸுரி ஐட்டம்ஸ். கூச்சி வாட்ச் வேணுமா, அவன் வச்சிருக்கான் எல்லாமே ஒரிஜினல் கூச்சி வாட்ச். நான் அதோட ப்ரைஸ் பார்க்குறேன் வெறும் 30,000 35,000 தான். அவ்வளோ சீப். வெறும் 30,000 கமெண்ட்ல கேட்பாங்க பாத்துக்க. இல்ல இங்க வாங்கினா 1.5 லட்சம் 2 லட்சம் இல்ல. நிறைய குரூப் டூர் வந்தவங்க வந்து பார்த்தோன்னா தே பாட் சம் வாட்சஸ் ஃபார் வெரி சீப். இந்த செய்கோ, கூச்சி இந்த மாதிரி வாட்சஸ்லாம் அங்கே ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் அந்த மாதிரி நீ வாட்ச் ஷோரூம் தான் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட். லைக் ஐ செட் தேர் ஆர் 2 main shops. One is Don Quijote, another one is called Big C. நம்ம இதுல தாய்லாந்துல இருக்க பிக்ஸி.
இந்த மாதிரி போனோம்னா எல்லாமே சீப்பு, அங்கே போய் வாங்கிக்கலாம். ஸோ டாங்கி ஹோத்தே ஷிபுயாவில் ஒன்று இருக்குது, ரொம்ப பெருசு, அதுதான். அந்த ஷிபுயாவுக்கு போனீங்க அப்படின்னா டாங்கி ஹோத்தேல எல்லாமே வாங்கிக்கலாம். டொட்டோன்பரிலையும் ஒரு டாங்கி ஹோத்தே இருக்குது, அதுவும் பெருசு. நான் மோஸ்ட்டாக அங்கே தான் ஷாப்பிங் பண்ணேன், அங்கேயும் எல்லாமே இருக்குது. டோக்கியோவில் நம்மளுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னா ஒசாக்காவில் கவலையே படுவோன்னா டொட்டோன்பரி இஸ் யுவர் பிளேஸ். அங்கே வந்து 2 நாள் தங்கிருங்க. ஆனா நீ என்கிட்ட வந்து மவுண்ட் ஃபியூஜி வந்து பார்த்தனா அங்க உள்ள வந்து ஒரு பெரிய கொத்தேம்பா பிரீமியம் அவுட்லெட் மால்னு ஒன்று இருக்கு அப்படின்னு வந்து பார்த்து சொன்னேன், அது பத்தி சொல்லு. அது வந்து ஒன்லி ஃபார் ஃபேஷன், ஃபேஷன் க்ளோத்ஸு, உன்னோட டிஃப்ரெண்ட் டைப் ஷூஸு, இந்த மாதிரி வாங்குறது தான் கொத்தம்பா பிரீமியம் அவுட்லெட் மாலு. நான் போகல, ஆனால் அங்கே தெரிஞ்சது என்ன அப்படின்னா இட்ஸ் அ வாஸ்ட் மால். நீ வந்து உள்ள காலையில் போயிட்டேன்னா ஈவினிங் வரைக்கும் உனக்கு பார்க்கறதுக்கே டைம் இல்லை. அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் அவுட்லெட் மாலு. எல்லாமே சீப்பு. அதாவது நீ நார்மலாக ஒரு 8,000 rupees 10,000 rupeesக்கு வாங்குற ஒரு லிவைஸ் வாங்குற, ஒரு லீ வாங்குற, அதெல்லாம் ஜஸ்ட் 1,500 rupees 2,000 rupees, அவ்வளோ சீப்பு. நீங்கள் அதாவது இஃப் யூ ஆர் கோயிங் டு ஷாப் பர்டிகுலர்லி ஃபார் அ ஃபேஷன் திங், எனக்கு ட்ரெஸ் வாங்கணும், டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மவுண்ட் ஃபூஜியில் 1 night ஸ்டே போட்டு அடுத்த நாள் கொத்தம்பா ப்ரீமியம் அவுட்லெட் மால் போயிட்டு, ஏன்னா அது 8 o'clock க்ளோஸ்டு, காலைல 10 மணிக்கு ஓப்பன் பண்ணலாம். ஃபுல்லாக ஷாப் பண்ணிட்டு என்னென்ன ஷூ வேணும் எல்லாத்தையும் வாங்கலாம். டோக்கியோல இருந்து மவுண்ட் ஃபியூஜிக்கு எப்படி போகிறது? ஏன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து இந்தியான்னு நீ வந்து கூகுள் இமேஜஸ் டைப் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், தாஜ்மஹால் வந்து பார்த்தோன்னா காட்டும் கரெக்டாக. ஜப்பான்னு டைப் பண்ணால் ஒன்று செரி பிளாசம் காட்டும், இல்லைனா அந்த மவுண்ட் ஃபியூஜி காட்டும் கரெக்டாக. மவுண்ட் ஃபியூஜினா என்ன ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். ஏன் வந்து பார்த்தோன்னா அது வந்து ஓவர் ஹைப்டா? இது 2. 3வது டோக்கியோலேருந்து மவுண்ட் ஃபியூஜிக்கு எப்படி போகிறது அது பற்றி சொல். மவுண்ட் ஃபியூஜி பற்றி சொல். மவுண்ட் ஃபூஜி இஸ் அந்த வல்கானிக் எரப்ஷனில் ஃபார்ம் ஆனது தான். இப்போ ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் டைம் ஃபார் இட் டு எரப்ட் அகைன். ஓகே, அதாவது அந்த டைம் ஆயிடுச்சு, அந்த கூலிங் பீரியட் ஆயிடுச்சு. இந்த நெக்ஸ்ட் 20 or 30 years இட் கேன் எரப்ட் எனி டைம். ஓகே, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லோக்கல் மக்கள் இருக்காங்களே அவங்களை எக்ஸ்கவேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துருக்காங்க. ரொம்ப அதிகமாக இருந்தால் அது டோக்கியோவே அஃபெக்ட் பண்ணணும், நம்ம எப்படி ரீபில்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கவர்மெண்ட் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இட்ஸ் அ வெரி ஆக்டிவ் வல்கேனோ இருக்கிற மவுண்ட் ஃபூஜி. இது ஒன்று. செகண்டு, மவுண்ட் ஃபூஜி ஓவர் ரேட்டடா அப்படின்னா ஓவர் ரேட்டட்னு சொல்ல முடியாது. பிகாஸ் வென் யூ சி அ பியூட்டி ஆஃப் சம்திங் யூ திங்க் தட் ஒர்த்தரா அப்படின்றது தான். இப்போ நம்மளால மவுண்ட் எவரெஸ்ட்டாக பார்க்க முடியாது, மவுண்ட் எவரெஸ்ட் என்ன ஒர்த்தா அப்படின்னா, பட் ஆனால் அது மவுண்ட் எவரெஸ்ட்டை பார்க்குறதுங்கிறது ஒரு ஃபீல் இல்லை. அதாவது அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு அவங்க என்ன பிலீஃப் வச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன், அது வந்து கைடு சொன்னாங்க எனக்கு. மவுண்ட் எவரெஸ்ட்கா மவுண்ட் ஃபூஜிக்கு அவங்க ஒரு பிலீஃப் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா நியூ இயர் டைமில் இஃப் யூ திங்க் அபவுட் மவுண்ட் ஃபூஜி அப்படின்னா நீங்கள் என்ன விஷ் பண்ணுறீங்களோ அது நடக்கும் அப்படிங்கிறது பிலீஃப். ஆனால் நம்மளால வந்து அதை யோசிச்சுட்டே இருக்க முடியாதுல்ல. நான் இன்னைக்கு மவுண்ட் ஃபூஜியை பற்றி யோசிக்க போகிறேன் அப்படின்னு. அப்போ வந்து நான் கேட்டேன், அப்போ என்ன பண்ணுவீங்க? அது என்ன கான்ஸ்டன்ட்லாம் மைண்டில் ஓடுற விஷயமா? நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ஊர்பட இருக்குது. குட் கொஸ்டின். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த December 25th கிறிஸ்மஸ் வருது இல்லை, கிறிஸ்மஸ் டைமில் போயிட்டு ஒரு 100 மவுண்ட் ஃபூஜி ஃபோட்டோ வாங்கி வந்துடுவேன். என் வீட்டில் ஃப்ரிட்ஜு வால் எல்லாத்துலையும் ஒட்டி வச்சோம். நான் எங்கே திரும்பினாலும் என் கண்ணில் மவுண்ட் ஃபூஜி தான் தெரியும். இது சீரியஸாக பண்ணுறீங்களா? சத்தியமாக சொல்கிறாங்க. நான் வந்து கிறிஸ்மஸ் டைமில் எல்லா லோக்கல் ஷாப்ஸ்லையும் போயிட்டு மவுண்ட் ஃபூஜியோட ஃபோட்டோ வாங்கிட்டு என்னோட ஒர்க் பிளேஸில், என்னோட ஃப்ரிட்ஜில், என்னோட டிவிக்கு மேலே, என்னோட வாலில், என் பாத்ரூமில் எல்லாத்துலையும் ஒட்டி வச்சுருவேன். ஸோ எவ்ரிவேர் ஐ டேர்ன் அரவுண்ட் ஐ சி மவுண்ட் ஃபூஜி. ஐ மேக் ஷுர் அந்த நியூ இயர் டைமில் நான் வந்து அந்த மவுண்ட் ஃபூஜியை ஒரு வாட்டி யோசிச்சிருவேன். என்ன அவ்வளோ நிறைய லோக்கல் ஜாப்பனீஸ் பீப்புள் சுற்றுறாங்களா? They believe that if you think of Mount Fuji during the start of the new year, whatever you wish for will happen அப்படிங்கிறது அவங்களோட பிலீஃப். அந்த அளவு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஃபூஜியை சேக்ரடாக நம்புறாங்க. அண்ட் வாட் தே திங்க் இஸ் இயர்லி ஒன்ஸ் ஆகுது. இப்போ நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போகிறோம், அந்த மாதிரி அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இயர்லி ஒன்ஸ் ஆச்சு ட்ரெக் பண்ணி அந்த மவுண்ட் ஃபூஜிக்கு ஒரு பிளேஸ் வரைக்கும் இருக்குது, அந்த ஹைட் வரைக்கும் போய் அந்த மவுண்ட் ஃபூஜியை பார்த்துட்டு யூ ஹேவ் டு கம் பேக். அது கால்லாம் வலிக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். பட் இயர்லி ஒன்ஸ் ஆச்சு நீ அதை பண்ணணும் அப்படிங்கிறது. ஆக்டிவாக ட்ரெக் பண்ணலாம் மவுண்ட் ஃபூஜி. ஆமாம் கண்டிப்பாக. இஃப் இட்ஸ் நாட் தி ஸ்னோ டைம் ஆக்டிவாக ட்ரெக் பண்ணலாம். இது நம்பர் 2. நம்பர் 3 எப்படி வரலான்னு கேட்டீங்க கரெக்டா? டோக்கியோலேருந்து மவுண்ட் ஃபூஜி இஸ் ஜஸ்ட் 100 kilometers. Usually there are only 2 options. One is you can take Shinkansen, that is the bullet train, and directly come to Mount Fuji ஸ்டேஷன் இருக்கு. ஆனால் இறங்கி நடக்கணும். இல்லைனா you can take a car. just 1 hour தான், 1.5 hours தான். பெரிய டிராஃபிக் இல்லை, எந்த ஆக்சிடென்ட் எதுவும் நடக்கலை அப்படின்னா 1.5 hours நீங்கள் டோக்கியோலேருந்து மவுண்ட் ஃபூஜிக்கு வந்துடலாம். ஆனால் நீ வந்து என்ன சொன்னா லோக்கல் டிரான்ஸ்போர்ட் தான் வந்து பார்த்தோன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் கரெக்டா? ப்ரைவேட் கார் யூஸ்வலாக வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் லக்ஸரியாக ட்ராவல் பண்ணோம், இல்லைப்பா நான் பேரண்ட்ஸோட ட்ராவல் பண்ணுறேன், கொஞ்சம் நிறைய நடக்க முடியாது, எனக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து பார்த்தோன்னா ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னா ஹவு எக்ஸ்பென்சிவ் இஸ் ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் என்னென்ன பிளேசஸ்லாம் வந்து டோக்கியோலேருந்து ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர்லேயே கவர் பண்ணலாம்? ஓகே, ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் யூஸ்வலாக ஜப்பானில் ஏன் காஸ்ட்லி அப்படின்னா they don't give you normal cars.
நான் 3 சீட்டர் கொடுத்தேன், 4 சீட்டர் கொடுத்தேன், வேகனார் கொடுத்தேன், மாருதி கொடுத்தேன், கதையெல்லாம் கிடையாது. நீங்கள் 2 பேராக போனாலும் தி கிவ் யூ 7 சீட்டர். அது ஒன்றா டொயோட்டா அல்ஃபாடாக இருக்கும், இல்லைனா வந்து வெல்ஃபேராக இருக்கும். இது ரெண்டு தான் கொடுக்குறாங்க. உள்ள சுமார் அதான் மாதிரி இருக்கும். யூ வில் ஃபீல் லைக் யூ சிட்டிங் இன் லக்ஸரி. டாக்ஸில என்ன கார் ஓடுது? அதாவது டாக்ஸியுமே மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸிஸ் யூ see that இந்த மாதிரி 7 சீட்டர் கார் தான். நார்மல் நீங்கள் பார்க்குற 4 சீட்டர் டிராஃபிக் டாக்ஸி காரும் இருக்கு. பட் நீங்கள் டாக்ஸியா ஹையர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெரி வெரி காஸ்ட்லி. மீட்டர் ஏறி உட்கார்ந்தாலே 500 எண்ணு. ஓ, இப்போ நம்ம ஊர்ல வந்து பார்த்தோன்னா எவ்ரி கிலோமீட்டர் வந்து இருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. நீ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா 3000-4000 என்ன ஆயிடும். ஓகே, அதுக்கு நீங்க வந்து யூ கோ டு மல்டிபிள் பிளேசஸ். கரெக்டா? நீங்க 4000 நம்ம காசு சொல்லுங்க. நம்ம ஊர் காசுனா வந்து 4000 ரூபானா ஒரு 2500 ரூபா. 0.6 into 0.6 பண்ணிக்கோங்க. 2500 ரூபா 3000 ரூபா வந்து 2500 ரூபா கிட்ட ஆயிடும். ஒன் ஃபுல் டேக்கா? இல்ல, ஒன் ஃபுல் டேக்கா என்ன, இன்னும் 3 கிலோமீட்டர் போய் இறங்குறதுக்கு. ஆமா, கண்டிப்பா ரொம்ப காஸ்ட்லி. நீங்க டாக்ஸி எடுக்கிறீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. இதே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டேஷனில் போகிறீங்கன்னா இட்ஸ் எக்கனாமிக்கல். பட் நீங்கள் ப்ரைவேட் கார் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 டேக்கு they easily charge around 55,000 to 60,000 yen, which in Indian money is almost 30,000 rupees. 30,000 rupees. இது வந்து 8 ஹவர்ஸ்க்கான பிரைவேட் கார். only advantage that you get is you can reroute anywhere. நான் காலையில் இந்த பிளான் வச்சிருந்தேன், இந்த பாயிண்ட் ஏ முடிச்சுட்டு பாயிண்ட் பி வந்துட்டு பாயிண்ட் சி வரணும்னு நினச்சேன். எனக்கு ஆனால் இப்போ பாயிண்ட் ஏலேருந்து சிக்கு போங்கன்னா நோ இஷ்யூஸ், நீங்கள் டேரெக்டாக பாயிண்ட் சிக்கு வந்துடலாம். இல்லை எங்கேயாச்சும் வெளில போனோன்னா கூட நீங்கள் வெளில போய்க்கலாம். ஒன்லி ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் நீங்கள் பக்கத்து சிட்டிக்கு போகக்கூடாது, பிகாஸ் யூ ஹேவ் டு டேக் த ஹைவே. அப்புறமா டோல் இருக்கும், அந்த டோலுக்கான சார்ஜஸ்லாம் இருக்கு. பட் சிட்டி உள்ள உங்களுக்கு எங்கே கவர் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். சிட்டி டூராக பண்ணும்போது யூ டோன்ட் நீட் பிரைவேட் டிரான்ஸ்போர்ட், யூ கேன் டூ இட் இந்த லோக்கல் டிரான்ஸ்போர்ட். இப்போ நான் மவுண்ட் ஃபுஜி போகிறேன் அப்படின்னா தென் யூ நீட் அ பிரைவேட் கார். இட்ஸ் ப்ரிஃபரபிள். நீங்கள் ப்ரைவேட் காரில் போய்க்கலாம். அங்கே போய் வந்து பார்த்தோன்னா அது மல்டிபிள் பிளேசஸ் இருக்குது. அங்கே வந்து பார்த்தோன்னா கவாகுச்சிகோ லேக் இருக்குது, அப்புறம் வந்து இந்த க்ரூஸ் போகிறது இருக்குது, அப்புறம் இந்த கேபிள் கார் இருக்குது, ஓவாகுடானி வேலி இருக்குது. இந்த மாதிரி நிறையா 5-6 பிளேஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கவர் பண்ணும்போது யூ நீட் அ ப்ரைவேட் கார். போயிட்டு மறுபடியும் வரத்துக்கு இட் பி கம்ஃபர்டபுள். ஒசாகா கியோட்டோனார் அகைன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படாது, ப்ரைவேட் கார் தேவைப்படாது. யூ கேன் டூ இட் இந்த லோக்கல் ட்ரெயின் ஸ்டேஷன்லேயே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஏர்போர்ட்டில் வந்து எனக்கு இந்த கனெக்டிவிட்டி எனக்கு வந்து எப்படின்னா இன்டர்நெட் வந்து பார்த்தோன்னா எனக்கு வேணும். எந்த கண்ட்ரி போனாலும் நம்ம உடனே ஏர்போர்ட்டில் இறங்கி வந்து பார்த்தோன்னா ஒரு சிம் கார்டு வந்து பார்த்தோன்னா வாங்கணும். லோக்கல் கரன்சி சிம் கார்டோ இல்லை இசிமோ வந்து வாங்கி போட்டுறோம். அட்லீஸ்ட் 7 nights இருக்கும் அப்படின்னா ஒரு 15 days பிளானை வந்து வாங்கி போட்டோம்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா சிம் கார்டு ஆப்ஷன்ஸ் என்ன, கனெக்டிவிட்டிக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்டர்நெட். ஏன்னா டெக்னாலஜி வந்து பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த டாப் 5ல இருக்கிறதுனால ஹவு இஸ் த கனெக்டிவிட்டி இன் ஜப்பான், என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆஸ் ஃபார் அ டூரிஸ்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சிம் கார்டுக்கு? சிம் கார்டு இஸ் லிட்டில் பிட் காஸ்ட்லி. நார்மலாக நம்ம வாங்குறத விட சிம் கார்டு வந்து பார்த்தோன்னா காஸ்ட்லி தான். ஐ திங்க் சம்வேர் அரௌண்ட் ஒரு $25 $30 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் கார்டு போயிடும். ஃபைன். பட் வாட் ஐ திங்க் இஸ் நீங்கள் வந்து யூரோப்புக்கு $50 பே பண்ணேன் நான் சிம் கார்டுக்கு. அன்லிமிட்டட் 5Gயோட eSIM $50 பே பண்ணா. ஓகே, ஆனா இது வந்து $25 இஸ் ஃபார் 6 nights. அந்த 1 week மட்டும் தான் உங்களுக்கு டைம். நீங்க மேல ஸ்டே பண்ணா 2 weeks இருந்தா $50 தான். அதேதான். ஆமா, அந்த மாதிரி ஆயிடும். சோ அதனால ஐ வுட் இன்டர்நேஷனல் ரோமிங் ஆக்டிவேட் பண்ணாலே சூப்பர் கனெக்டிவிட்டி கிடைக்குது. ஓகே, ஏர்டெல்ல நான்லாம் இன்டர்நேஷனல் ரோமிங் தான் ஆக்டிவேட் பண்ணிட்டு போனேன். குட் கனெக்டிவிட்டி, வீட்டுக்கு பேசணும் அப்படின்னாலும் ஈஸியாக பேசிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இன்னொன்று, மோஸ்ட்டாக ஹோட்டல்ஸ் எல்லாத்தையும் அவங்களே வைஃபை கொடுக்குறாங்க. they give you good வைஃபை. சும்மா வந்து ஸ்பீடு கம்மியாக அப்படிலாம் they give you good வைஃபை. போர்ட்டபிள் வைஃபை மாதிரி போர்ட்டபிள் வைஃபையும் வாங்கிக்கலாம். பட் அதுவும் காஸ்ட்லி. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி ரேட்டே உங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். யூ ஆர் நாட் கோயிங் டு யூஸ் ஆல் யுவர் இன்டர்நெட். நீங்கள் ஒர்க்குக்கு போகல, கரெக்டாக சும்மா ஃபோட்டோ எடுக்க போகிறோம், நம்ம சோஷியல் மீடியா வந்து சர்ச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இன்டர்நேஷனல் ரோமிங் ஆக்டிவேட் பண்ணி ஒரு $1000 இன்டர்நேஷனல் ரோமிங் போட்டிங்கனாலே மோர் தென் இனஃப் ஃபார் யூ டு யூஸ் இட். ஓகே, நம்ம வந்து பார்த்தோன்னா சிவிக் சென்ஸில் வந்து பார்த்தோன்னா இன்னும் அந்த அளவுக்கு வரல. ஓகே, ஜப்பானை பார்க்கும் போது வந்து ஜப்பானோ இல்லை சிங்கப்பூரோ பார்க்கும் போது அவங்களோட அந்த டிசிப்ளினும் சரி, அந்த காமன் மக்களோட வந்து பார்த்தோன்னா அந்த காமன் சென்ஸும் சரி, அது வந்து கொஞ்சம் நம்ம கீழே தான் இருக்கும். இதுதான் உண்மை. கரெக்டா? ஜப்பான் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா சொல்லிட்டீங்க. இல்ல, அப்புறம் நான் வந்து கீழே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் திட்டு வாங்குறது அதுதான் உண்மை கூட. see we have lot of things to improve as a country and as a humans கூட. கரெக்டா? ஆனா ஜாப்பனீஸ் பீப்புள் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? இந்த தசாவதாரம் படத்துல ஆடியோ லான்ச்சுக்கு வரும்போது ஜாக்கி சான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. கரெக்டா? அவன் வந்து பார்த்தா அந்த குப்பை அந்த இது ஆடியோ கவரை கீழ்ச்சி போட்டான், அதை எடுத்துட்டு போய் இந்த டஸ்ட்பின்ல போட்டான். வா பாருங்க ஜாக்கி சான். கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல. நிஜமாலே அவங்க அப்படிதானா? எல்லா மக்களுமே செகண்டு நம்ம அங்க போகும்போது நம்ம எப்படி நம்மளை பிஹேவ் பண்ணிக்கணும், டூஸ் என்ன டோன்ட்ஸ் என்ன, ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நிஜமாவே அப்படிதான்.
வெரி வெரி கர்டியஸ், வெரி டிசிப்ளின்டு. நீங்கள் யூ கேனாட் சி எனி ஒன் மிஸ்பிஹேவிங் ஆர் எனி ஒன் டூயிங் நாஸ்டி திங்ஸ். அந்த மாதிரி நம்ம நாஸ்டி சைட் ஆஃப் ஜப்பான் வந்து நைட் லைஃப் ஆஃப் ஜப்பான் நான் சொல்கிறேன். ஐ வில் கம் டு தட் பாயிண்ட். பட் 90% இப்போ நம்ம வந்து 90% அப்படி பார்ப்போம், 10% இப்படி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. அங்கே 90% வந்து பீப்புள் ஆர் வெல் பிஹேவ்ட் இன் லாட் ஆஃப் வேஸ். அதாவது ஒன்று, இட் கேன் பி டிராஃபிக், த வே தே டிரைவ் தேர் வெஹிக்கல். அந்த கோடு போட்டான் அப்படின்னா அந்த கோடுக்கு முன்னாடி தான் நிற்கணும். நம்ம ஊரில் வந்து அந்த டயர் வந்து நிற்கும். ஒரு ஆட்டோக்காரன் வந்து பார்த்தோன்னா அப்படி சர்ன்னு வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த யூட்டர்ன் பண்ணுறதுக்கு வந்து நிற்பான். அந்த கதையெல்லாம் கிடையாது. அந்த லைன் போட்டால் அந்த லைனுக்கு பின்னாடி டயர் இருக்கக்கூடாது. அந்த லைனுக்கு பின்னாடி உன் பாடி, காரோட பாடி வந்து பார்த்தோன்னா லைனுக்கு பின்னாடி இருக்கணும். அந்த மாதிரி ட்ரோ. அதே மாதிரி ரோட் சைன்ஸு, நீ யூட்டர்ன் எடுக்க போகிற இல்லை வந்து பார்த்தோன்னா ரோடை கிராஸ் பண்ணி திரும்ப போகிற அப்படின்னா அந்த ப்ராப்பராக அந்த ரோடு சைன்ஸு. தேர்டு, எப்போ அந்த பேசஞ்சர் அதாவது பெடஸ்ட்ரியனோட லைட் ஆன் ஆகுதோ அப்போ தான் நடக்கிறாங்க. அது வந்து அது நடக்குது அப்படின்னா தே டோன்ட் சும்மா வந்து பக்கத்தில் நிற்கிறது, தூரத்தில் அங்கே தான் நிற்கணும். தே டேக் ரிவர்ஸ் கியர் அண்ட் கோ த. ஹைலைட் என்ன அப்படின்னா எந்த டைமில் அந்த பெடஸ்ட்ரியன் லைட் வந்து பார்த்தோன்னா அந்த இதாகுதோ they give you a sound இது நான் மத்த கடைசி பாத்துறேன். லைன் பீப்பிள் வந்து பார்த்தா for them to cross the road தான் உங்களுக்கு டைம் அப்படின்னு cross the road. எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தா இது ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. அந்த அளவுக்கு they give attention. இன்னொன்னு, they don't speak a lot. they are more with the gestures. ஓகே, தேங்க்யூ, சூப்பர். அதோ அந்த ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ், ஃபேஸ் ஜெஸ்டர்ஸ்லேயே தான் மோஸ்ட்டாக எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிறாங்களே தவிர ரொம்ப வாய் திறந்து பேசுறதில்ல. மேபி பிகாஸ் ஐ டென்ட் நோ ஜாப்பனீஸ், நான் அந்த மாதிரி பார்த்தேன்னா எனக்கு தெரியல. பட் ஜென்ரலாகவே ஐ டோன்ட் சி பீப்புள் டாக்கிங். ரோட்டில் போகிறதா இருக்கட்டும், அண்ட் ட்ரெயினில் போகும்போதா இருக்கட்டும், இல்லை பஸ்ஸில் போகும்போதா இருக்கட்டும். இத்தனைக்கும் நீங்கள் புல்லட் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா யூ கேனாட் டாக் லவுட். அது மெட்ரோலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லவுட்னா அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் ஃபோர்பிடன். நீங்கள் பேசக்கூடாது அந்த மாதிரி சவுண்டா. என்ன பண்ணுங்க, ஒரு ஃபோன் கால் வருதுனாலும் the basic thing that you need to do is ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும்ல நம்ம ஊர்ல, அந்த இடத்துக்கு போய் you have to finish your phone call and then come back and sit in your place. அந்த ஆபீஸ்ல இருக்கிற மீட்டிங் ரூம் மாதிரி சொல்றேன். அவங்களுக்கு அந்த 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 சைலண்டான அட்மாஸ்பியர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். See, you can speak. யாரும் வந்து உன் சட்டையை பிடிச்சி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்த போறது இல்லை. பட் பீப்புள் லுக் அட் யூஸ் லைக், ஏன்டா அப்படி பண்ற, அந்த மாதிரி நம்மளை பார்க்கறதுக்கு நம்மளை வச்சுக்கூடாது. சரி, அதனால நான் குரூப்போட போகும்போது the first thing that I said is தயவுசெய்து சத்தமாக பேசாதீங்க, பேசிக்கோங்க. நம்ம சினிமா தேட்டரில் உட்காந்து லிட்ரலி அப்படிதான். நீங்கள் சினிமா தேட்டரில் உட்காந்து எப்படி பேசுவீங்க? வந்தியா போனியான்னு நம்ம பேசுவோம். வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணுறேன், அந்த கதையெல்லாம் கிடையாது. போகிறேன் சத்தம் இல்லாமல் பேசிக்கணும். அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த எப்படி அந்த எப்படி இருந்தோன்னா இப்படி ஆடல. விவேக்ல லாஸ்ட் சொல்லுவார், நான் பேசவே இல்லையடா, அந்த மாதிரி மைல்டு டோனில் பேசிட்டு போகிறது. அவள் தான் இது. அண்ட் ஃபுட்டு சாப்பிட்றதா இருக்கும். நீங்கள் ரோட்டில் சாப்பிட்டுட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது, வாயில் எதையாச்சும் போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது, துப்புறது. யூ கேன் ட்ரிங்க் வைல் வாக்கிங். நீங்கள் ஏதாவது ட்ரிங்க் இங்கு வாங்கிட்டு ரோட்டில், ஆனால் சாப்பிட்டுட்டே நடக்கிறேன், மின்னிட்டே நடக்கிறேன், இதெல்லாம் கிடையாது. தே ஆல்சோ டோன்ட் டூ தட். நீங்கள் இந்த ஹோட்டல் அகாமடேஷன் பற்றி சொன்னீங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் மெயினாக வந்து இந்த அக்கியபாரா, அப்புறம் டொட்டோன்புரி, இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒசாக்காலையும் சொன்னீங்க கரெக்டாக. ஸோ மேஜராக நம்ம வந்து ஒரு 7 nights தங்குறோம்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு டிஸ்னியோ இல்லை வந்து யூனிவர்சிட்டிஸோ இன்க்ளூட் பண்ணி ஒரு 7 nights தங்குறோம். அதில் எனக்கு ஒரு பிரேக்கப் சொல்லுங்கள். இத்தனை நைட்ஸ் நீ டோக்கியோவில் தங்கணும், இத்தனை நைட்ஸ் நீ வந்து ஒசாக்காவில் தங்கணும். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டே ட்ரிப்பாக பண்ணிக்கலாம். மவுண்ட் ஃபியூஜியோ ஹிரோஷிமாவோ டே ட்ரிப்பாக பண்ணிக்கலாம். எத்தனை நைட்ஸ் டோக்கியோ, எத்தனை நைட் ஒசாக்கா. டோக்கியோவில் எந்த ஏரியாவில் ஹோட்டல்ஸ் போட்டால் டூரிசம் பிளேசஸ் பார்க்கறதுக்கும் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் இதுக்கு ஈஸி, அதே மாதிரி ஒசாக்காவில் இது ஈஸின்னு சொல்லுங்கள். ஓகே, see when you land, I'd ask you to land in Tokyo. Mostly நம்ம டோக்கியோவில் லேண்ட் ஆகி ஒசாக்காவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளில போகிறோம். ஸோ டோக்கியோவில் லேண்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் டே யூ வில் நாட் பி ஏபிள் டு டூ எனிதிங். ஸோ மோஸ்ட்டாக நம்ம ஃப்ளைட்ஸ் அந்த 3 PM 4 PM ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கும். யூ நாட் பி ஏபிள் டு ஹேவ் அ டே ஆக்டிவிட்டி தட் டே. ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி டோக்கியோவில் போயிடும். செகண்ட் டே யூ வில் ஹேவ் டோக்கியோ சிட்டி டூர், அதில் போயிடும். தேர்ட் டே யூ கேன் கோ டு டிஸ்னி லேண்ட் ஆர் டிஸ்னி சி, தேர்ட் டே அதுக்கு போயிடும். ஃபோர்த் டே யூ செக் அவுட் அண்ட் யூ கோ டு மவுண்ட் ஃபூஜி. ஃபோர்த் டே ஃபுல்லாக மவுண்ட் ஃபூஜியில் போயிடும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஸ்டே மவுண்ட் ஃபூஜி. அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஃபூஜியில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலைல கிளம்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா அன்றைக்கி நைட்டு யூ கேன் டேக் தி புல்லட் ட்ரெயின் அண்ட் தென் கம் டு ஒசாக்கா. ஸோ ஃபோர்த் நைட் போயிடும். ஃபிஃப்த் டே யூ கேன் சி ஒசாக்கா, இந்த கியோட்டோ, நாரா, இதோட சிட்டி டூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போயிடும். 5 ஆச்சு. அண்ட் யூ கேன் சி யூனிவர்சல் ஸ்டுடியோஸ், அது ஒரு நாள் ஆச்சு. 6 நாள் ஆச்சு. 7th டே யூ டேக் இட் ஆஸ் யுவர் ஃப்ரீ டே. லீஷராக ஷாப் பண்ணுறதுக்கு எல்லாமே வச்சுக்கோங்க. இல்லை நான் ஷாப்பிங்லாம் பண்ண போகிறதில்ல, நான் அதுக்கு வந்து உருப்படியாக வேறு ஏதாவது ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படின்னா 7 டே கோ டு ஹிரோஷிமா அண்ட் கம் பேக். ஸோ 7 nights அப்படின்னா 3 nights யூ ஸ்டே இன் டோக்கியோ, 3 nights யூ ஸ்டே இன் ஒசாக்கா, 1 night யூ கேன் மேக் யூர் ஸ்டே இன் மவுண்ட் ஃபூஜி.
மவுண்ட் ஃபியூஜில ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றீங்க. இஃப் யூர் கோயிங் as a couple அப்படின்னா மவுண்ட் ஃபுஜி ஹஸ் பிரைவேட் ஆன்சன், ஆ. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா ரொமான்டிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஒரு நல்ல கிளைமேட், நீங்கள் டோக்கியோ ஒசாகாவோட கம்பேர் பண்ணணும் கொஞ்சம் கோல்டாக இருக்கும். ஒரு ஒன் டே எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் குட். நீங்கள் மவுண்ட் ஃபுஜியில் ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணலாம். ஸோ Okay. குட். டிஸ்னி சீக்கும் டிஸ்னி லேண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஐ ஹேவ் அ கிட் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் இருக்கு, ஜப்பான் போறோன்னு ஏன், இந்த டிஸ்னி லேண்ட் அண்ட் டிஸ்னி சி இதுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் வந்து பார்த்தோன்னா அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மாதிரி அதே மாதிரி தான் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் இருக்க போகுது. அப்போ இந்த டிஸ்னி லேண்டுக்கும் டிஸ்னி சீக்கும் என்ன டிஃபரன்ஸ்? என்ன ஏஜ் கேட்டகரிக்கு வந்து டிஸ்னி லேண்டை சூஸ் பண்ணோம், என்ன டைப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து டிஸ்னி சி வந்து பார்த்தோன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவேன்? ஓகே, சரி, இந்த ட்ரை ரைடு வெட் ரைடு தனியாக பிரிக்கிறோம்ல. ஓகே, அவ்வளோதான் மெயினாக. நீங்கள் டிஸ்னி லேண்டுக்குள்ளே போனீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி ட்ரை ரைட்ஸு அதெல்லாம் தான் இருக்கும். டிஸ்னி சி உள்ள எல்லாமே வாட்டர் ரைடு தான். ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில், அதாவது சீபா சிட்டின்னு ஒரு சிட்டி இருக்குது ஏர்போர்ட் பக்கத்தில், அது ரெண்டுமே பக்கத்தில் தான். இப்போ நம்ம எப்படி ஃபுக்காக்கில் சொன்னோம், இதில் தங்கினா அவங்களே உங்களுக்கு ஃப்ரீ ஷட்டில் கொடுத்துருவாங்க, அவங்களே உங்களுக்கு கூட்டு போயிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹோட்டல்ஸ் இருக்குது. அந்த ஹோட்டல்ஸ் நீங்கள் தங்கினீங்கன்னா அவங்களே ஃப்ரீ ஷட்டில் கொடுத்து உங்களுக்கு டிஸ்னி லேண்டு கூட்டு போயிடுவாங்க. டிஸ்னி சிக்கு வேணால் டிஸ்னி சி கூட்டு போயிடுவாங்க. மெயின் திங் இஸ் டிஸ்னி சி இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர். இது உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ரைட்ஸ் இஸ் ட்ரை ரைட்ஸ் தான். இதுதான் மேஜர் டிஃபரன்ஸு. ஒன்லி திங் இஸ் டிஸ்னி சி லைக் ஐ செட் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட். உங்களுக்கு டிஸ்னி லேண்ட் ஆல்ரெடி யூஎஸ்ல இருக்கு, ஹாங்காங்ல இருக்கு. டிஸ்னி சி எங்கேயுமே கிடையாது. டிஸ்னி சி இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட். ஓகே, யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் எவ்ரிபடி நோஸ். இங்க சிங்கப்பூர்ல பார்க்குறோம், அதே மாதிரி தானே யூனிவர்சல் ஸ்டுடியோஸ். கரெக்ட். டிஃபரன்ஸ் என்ன நடக்குது, எதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னா, அகெயின் இஃப் யூ ஹேவ் அ கிட் who's less than 7 years 6 years அப்படின்னா டிஸ்னி லேண்டுக்கு போகிறது தான் நல்லது. ஏன்னா டிஸ்னி சீல நிறைய ரைடுக்கு ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம எப்படி ஃபுக்காக்கில் பார்த்தோமோ அதே மாதிரி ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷனால இஃப் யூர் கிட் இஸ் ஓவர் 7 years 8 years அப்படின்னா நீங்கள் டிஸ்னி சிக்கு போங்க. இல்லை கப்பலாக போறீங்க அப்படின்னா டிஸ்னி சி வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டு வந்துடலாம். யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் யார் வேணால் போகலாம். இதில் இன்னொன்று இருக்கு. இப்போ நம்ம ஆளுங்க நம்ம நிறையா வந்து சிங்கப்பூருக்கு போகிறோம் அப்படின்னும் போது யூ கெட் எக்ஸ்பிரஸ் பாஸ். ஆமாம். அதே மாதிரி நீ வந்து ஹாங்காங்கில் போனாலும் யூ கெட் எக்ஸ்பிரஸ் பாஸ். இங்கெல்லாம் இருக்கிற எக்ஸ்பிரஸ் பாஸுக்கும் ஜப்பானில் இருக்கிற எக்ஸ்பிரஸ் பாஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்க்கு மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் பாஸ் இருக்கா, இல்லை டிஸ்னி லேண்ட் டிஸ்னி சிக்கும் எக்ஸ்பிரஸ் பாஸ் இருக்கு. பட் ஜப்பானோட இந்த ரெண்டுமே டிஸ்னி லேண்டு டிஸ்னி சி யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் எல்லாத்தோட எக்ஸ்பிரஸ் பாஸுமே தே ஆப்ரேட் இன் அ வெரி யூனிக் வே. ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நிறைய பேர் கேட்குறாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ஒரு பாஸ் வாங்கினேன், அந்த பாஸை நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறேன் அப்படிங்கிறது இல்லை எக்ஸ்பிரஸ் பாஸ். இது மற்ற கண்ட்ரியில் இப்படி தான் ஆப்ரேட் ஆகும். டிஸ்னி லேண்ட் டிஸ்னி சீல எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, யூ கெட் என்ட்ரி டிக்கெட். தட் இஸ் அ காமன் ஃபார் ஆல். இந்த என்ட்ரி டிக்கெட்டுக்கு நீங்கள் எல்லா ரைடையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், நோ எக்ஸ்ட்ரா ஃபீஸ். பை டிஃபால்ட் இட் கம்ஸ் வித் எவ்ரி திங். ஆனால் எக்ஸ்பிரஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, டிஸ்னியோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். அதை டவுன்லோட் பண்ணி உன்னோட டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்புட் பண்ணி உங்கள் கிரெடிட் கார்டை நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனுக்கு ஆக்டிவேட் பண்ணி அதில் ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எவ்ரி ரைட் தட் யூ கோ, அங்கே வெளில ஒரு QR கோட் வச்சிருப்போம், அதை எக்ஸ்பிரஸ்க்கு நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி பே பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிரஸ்க்கு போயிடலாம். ஒரு ரைடுக்கும் ஒரு ரைடுக்கும். ஏன்னா சில ரைடு காலியாக இருக்கும், சில இதெல்லாம் நான் பாட்டில் எக்ஸ்பிரஸ் பாஸ் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு அன்னைக்கு எல்லாமே காலியாக இருக்கு, எனக்கு தேவையில்லை அப்படின்னா அது ஒன்று. செகண்ட், என்னென்ன ரைடு உங்களுக்கு வேணும் அதை பார்த்து நீங்கள் வந்து அதுக்கு மட்டும் பே பண்ணி உள்ளே போயிட்டு வெளில வந்துடலாம். யூஸ்வலி பீப்புள் கோ இன் அ ரிவர்ஸ் வே. இப்படி வந்து அப்படி போகிறது, அப்படி பண்ணால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக எக்ஸ்பிரஸ் இல்லாமல் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு வந்துடலாம். இது ஒன் டைப் இன் டிஸ்னி லேண்ட் டிஸ்னி சீல இப்படி தான் ஒர்க் ஆகும். யூனிவர்சல் ஸ்டுடியோஸில் அப்படியே ஆப்போசிட்டு. நீங்கள் இந்த மாதிரி வந்து இண்டிவிஜுவலுக்கும் வாங்க முடியாது. அவன் 2 டைப் எக்ஸ்பிரஸ் பாஸ் தான் கொடுக்குறான். ஒன்று 4 ரைட் எக்ஸ்பிரஸ் பாஸ், இன்னொன்று 7 ரைட் எக்ஸ்பிரஸ் பாஸ். அப்படின்னா என்னன்னா, 4 ரைட் எக்ஸ்பிரஸ் பாஸ்னா ஹில் கிவ் யூ a list of 6 to 7 ரைட்ஸ். இதுலேருந்து நீங்கள் 4 சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுறான். அதுக்கு மட்டும்தான் உனக்கு எக்ஸ்பிரஸ் பாஸ். அதுவுமே அவன் சொல்லிடுவான், இந்த டைமுக்கு நீ போகணும், 10:30 மணிக்கு போய் நீங்கள் நிற்கணும், அப்போ தான் உனக்கு எக்ஸ்பிரஸ் பாஸ். நீ பாட்டுக்கு 12 மணிக்கு போனால் கிடையாது. அந்த 4 ரைட் நீ சூஸ் பண்ணுற 4 ரைடு அவன் சொல்லுவான், இந்த டைமில் போனோம், இதான் உனக்கு எக்ஸ்பிரஸ். அதே மாதிரி 7 ரைட் எக்ஸ்பிரஸ் பாஸ்னா he gives you an option of around 10 மல்டிபிள் பேக்கேஜஸ் சொல்கிறாங்க. அது ஏதோ ஒரு பேக்கேஜ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கிட்டே அப்படின்னா அந்த 7 ரைடுக்கு மட்டும்தான் உனக்கு எக்ஸ்பிரஸ் பாஸ், எல்லாத்துக்கும் எக்ஸ்பிரஸ் பாஸ் கிடையாது. ஸோ ஓகே, ஜப்பானோட எக்ஸ்பிரஸ் பாஸ் ஒர்க்ஸ் திஸ் வே. இப்போ நீங்க மவுண்ட் ஃபியூஜில வந்து ஹனிமூன் கப்பிள்ஸ்க்கு வந்து 1 night வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னேன். கரெக்டாக அப்படி சொல்லும் போது வந்து நீ என்ன சொன்னா ஆன்சன் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பண்ணலாம் அப்படின்னு 2 விஷயம் சொல்லு. ஒன்று, மவுண்ட் ஃபியூஜில 1 night ஸ்டே பண்ணுறதுனா என்ன மாதிரியான அகாமடேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஹனிமூன் கப்பிள்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த ஆன்சன் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன? ஓகே, நீ மோஸ்ட்லி வித் அ வியூ வேர் யூ கோ, ஒரு ஹோட்டல் போற அப்படின்னா நீ காலையில டோரை திறந்தா மவுண்ட் ஃபுஜி தெரியுமான்னு இல்லை, பட் அட்லீஸ்ட் யூ கெட் த. என்ன எப்படி சொல்ல, மவுண்ட் ஃபுஜி தெரிய வேணாமா? அது என்ன, நீங்க மவுண்ட் ஃபுஜி 365 நாள்ல 80 நாள் தான் தெரியும். அது எது அது நம்மளுக்கு தெரியாது, அது கடவுள் கிட்ட தான் இருக்கு, நம்மளுக்கு எப்படி சொல்ல முடியும்? அதாவது மோஸ்ட்லா அது என்னன்னா, இல்ல சம்மர்னா வந்து பார்த்தா கிளியரா இருக்கும் ஸ்கை, அதனால தெரியும். அது வந்து இந்த கிளவுட்ஸ் என்ன பண்ணும், அதோட டாப் இருக்குல்ல, அந்த டிப்பை பார்க்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஃபுஜி. அந்த ஸ்னோ கேப் இருக்குல்ல, அந்த ஸ்னோ கேப்பை நம்ம பார்க்கணும், அதுதான் மவுண்ட் ஃபுஜி. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்டாக தான் இருக்கும்.
ரொம்ப அந்த வெயில் இருக்கு, கிளவுட்ஸ் பெருசா இல்லைன்னா தான் விலகும். வந்து பாக்கியம் பண்ணிட்டேன். அதேதான், பாவம் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி உங்களுக்கு பாக்கியம் இருந்தால் தான் நீங்கள் மவுண்ட் ஃபுஜியோட அந்த இதை பார்க்க முடியும். ஸோ யூ கெட் அ வியூ இல்லை, இஃப் யூ ஓப்பன் த டோர் யூ கெட் அ குட் வியூ. எனக்கு இந்த கவாகுச்சி கோஸ் லிட்டில் க்ளோசர் டு த மவுண்ட் ஃபுஜி அப்படின்னும் போது அதை சுற்றி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் போட்டுட்டீங்க அப்படின்னா யூ கெட் அ குட் வியூ. இந்த ஆன்சன் எக்ஸ்பீரியன்ஸ் மோஸ்ட்லி கப்பல் யூ கெட், ஆன்சன்னா நிறைய பேர் தெரியும், அது ஒரு பாத் டப் மாதிரி இருக்கும். யூ கெட் இன் தேர் நேக்கட் அண்ட் தென் யூ கெட் அ வியூ. சிலது வந்து பார்த்தோன்னா உங்க ஹோட்டல் உள்ளே இருக்கும், சிலது வந்து பப்ளிக் ஆன்சனாக இருக்கும், சிலது பிரைவேட் ஆன்சன் ஆனால் வித் வியூ இருக்கும். இந்த பிரைவேட் ஆன்சன் வித் வியூக்குலாம் நீங்கள் போறீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. வாட் இஸ் த பிரைஸ் ரேஞ்ச்? அது வந்து டிஃபர்ஸ், அது வந்து ஒரு சும்மா ஒரு ரேண்டமா சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆவரேஜ் சொல்லுங்க. எனக்கு ஒரு நைட்டுக்கு நீ இவ்வளவு லட்சம் ரூபாய் செலவு பண்ணனா உனக்கு பிரைவேட் ஆன்சன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் மவுண்ட் ஃபியூஜி வியூ கிடைக்குமான்ற மாதிரி சொல்லுங்களேன். போறவங்க நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கே தெரியும் நம்ம கஸ்டமர்ஸ் என்ன பட்ஜெட்ல டிராவல் பண்ணுவாங்க. யூ கிட்ட நல்ல ஒரு 5 ஸ்டார் ப்ராப்பர்ட்டி நீங்க எடுத்தீங்கன்னா தான் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதாவது பெர் நைட்டே யூ வில் பே அரௌண்ட் 40-45,000 rupees. 45,000 rupeesன்றது வந்து பார்த்தோன்னா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் நம்ம கஸ்டமர் கால் பண்ணிருந்தாங்க, நிறைய பேர் டிராவல். மால்டீவ்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு $900 to $1,000 வருது பர் நைட்டுக்கு, ஃபார் வாட்டர் வில்லாக்கு. கரெக்டா? பர் நைட்டு $1,000னா 90,000டா. நீ அதுல 50% தான் சொல்ற, 45,000 தான் சொல்ற. which is lot of people would prefer. honeymoon coupleக்கு வந்து 7 lakhs 8 lakhs spend பண்றாங்க. if you normal நீங்க வந்து ஒரு ரூம்க்குள்ளே ஆன்சன் இருக்கணும் அப்படின்னா வந்து it comes down to 10,000 rupees. 10,000 which is very affordable. நீங்க ஜப்பான் வரைக்கும் போறீங்க, ஒன் நைட்டுக்கு 10,000 rupees இந்த மாதிரி ஒரு வியூவோட மவுண்ட் ஃபியூஜியோட பாக்குறீங்க அப்படின்னா இட்ஸ் அஃபோர்டபிள். இதுதான் ஆன்சன் எக்ஸ்பீரியன்ஸ். பப்ளிக் ஆன்சன் இஸ் நாட் மச் காஸ்ட். நீங்க நார்மலி இதுல தங்கிட்டு பப்ளிக் ஆன்சனுக்கு ப்ராப்ளி யூ மைட் பே 5,000 yen எக்ஸ்ட்ரா. அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, பட் எனக்கு பிரைவேட் ஆன்சன் வித் வியூ வேணும் அப்படின்னா 5 ஸ்டார் ப்ராப்பர்ட்டி தான். இட் காஸ்ட் அரௌண்ட் 40-50,000. ஜப்பான்ல என்ன பீர் குடிச்சீங்க? என்ன நீங்க இப்படி கேட்டீங்க? ஆக்சுவலா நான் வந்து இந்த 2 உங்க அப்பாவும் பாப்பாரு. எப்படி லாக் பண்ண பாத்தியா? என்ன பீர் குடிச்சீங்கன்னு கேக்குறீங்களா? ஜப்பான்ல என்ன பீர் குடிச்சீங்க? குடிக்கலங்க, பக்கத்துல வாங்கி கொடுத்தாங்க, அவர் என்ன குடிச்சாருன்னு சொல்றேன். அங்க 2 பீர் ரொம்ப ஃபேமஸ்ல. ஒன்னு சொப்பாரோ. ஓகே, நம்ம நிறைய இடத்துல நம்மளே பார்க்கலாம். இது அது ஜப்பான்ல ஒரு ஊர் இருக்குல்ல இதுக்கு. ஆமா, அந்த ஒக்காய்டோன்னு சொன்னல. ஆமா, மேல அங்க வந்து பார்த்தா சொப்பாரோ இஸ் மெயின் சிட்டி. சோ அந்த ஊர் பேர்ல ஒரு பீர், அதுதான் வந்து ஜப்பானீஸோட லோக்கல் பீரா. அது ரொம்ப ஃபேமஸ். ஓகே, அப்புறம் வந்து இந்த அசாஹி, இந்த கிளாஸ் கம்பெனிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த பீர். இது 2 பீர் தான் கொஞ்சம் நேத்தன் ஒர்க் பண்ற, நேத்தன் பழைய கம்பெனி. ஆமா, அவர் ஒர்க் பண்ணார்ல, அந்த அசாஹி பீர் இருக்கு. 2 பீரும் பெர்ஃபெக்ட். ஓகே, நான் இது ஏன் क्वेश्चन கேட்டேன் அப்படின்னா, இந்த டார்க் சைட் ஆஃப் ஜப்பான் நம்ம வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. சி, ஜப்பான் வாஸ் ஆல்வேஸ் வாஸ்ன்னு கிடையாது, ஜப்பான் இஸ் ஆல்வேஸ் ஒரு பாசிட்டிவ் கண்ட்ரி தான். அவங்களோட சுறுசுறுப்பு, அவங்களோட இது அப்படின்னு. ஆனால் அவங்களோட ஒர்க் கல்ச்சர் வந்து பார்த்தோன்னா தே ஒர்க் லைக் 14 hours. மேனேஜர் வந்து பார்த்தோன்னா ஈவினிங், ஃப்ரைடே ஈவினிங் வந்து பார்த்தோன்னா உன்னை ட்ரிங்க்கு கூப்பிட்றாரு அப்படின்னா நீ நோன்னு சொல்லக்கூடாது. ஈவன் தோ இஃப் யூ ஆர் டீ டோட்டலர், நீ அங்கே போய் வந்து ஒரு ட்ரிங்கோ 2 ட்ரிங்கோ சாப்பிடணும். அண்ட் யூ சி தட் ஜாப்பனீஸ் பீப்புள், அந்த மென் வந்து பார்த்தோன்னா தே ஆர் ஃபாலிங் ஆன் த ரோட்ல படுத்துருக்கிற மாதிரி, டையோட வந்து பார்த்தோன்னா அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல படுத்துருக்கிற மாதிரி. ஸோ தே கோ டு தி எக்ஸ்ட்ரீம்ஸ் வென் டு ட்ரிங்கிங் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இந்த டார்க் சைட் ஆஃப் ஜப்பான்ல நைட் லைஃப், இந்த மாதிரி நைட் லைஃப் போய் பார்க்கணும் அப்படின்னு, இந்த ஹார்ட் கோர் பார்ட்டி பண்ற பீப்புள் ஆர் ஒரு குட் ஈவினிங் வந்து பார்த்தோன்னா யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் இன் கப்புள் ஆஃப் பார் ஹாப்பிங் மாதிரி பண்ணோம் அப்படின்னா, வேர் இஸ் த பிளேஸ் நைட் லைஃபுக்கு? டோக்கியோல என்ன ஏரியா, ஒசாகால என்ன ஏரியா? ஓகே, டோக்கியோல ஷிஞ்சுகு பக்கத்துல காபுகிச்சோன்னு ஒரு ஏரியா இருக்கு. காபுகிச்சோ இந்த காட்ஸிலா ஹெட் மாதிரி ஒன்று, காட்ஸிலா ஹெட் இருக்குல்ல, அந்த ஏரியா. அது நீங்க போனீங்க அப்படின்னாலே அது டிஃபரண்ட் சைட் ஆஃப் த டார்க் சைட் ஆஃப் த ஜப்பானை நீங்க வந்து நல்லாவே பார்க்கலாம். எப்படி இருக்கும்னா, இட் வில் பி ஆல் கிளம்ஸி, ரொம்ப டர்ட்டியா இருக்கும். கீழே ஃபுல்லா நீங்க வந்து மல்டிபிள் சிகரெட்ஸ் ஜப்பான்னா அப்படியே அதான் அந்த ஏரியா போட்டு சாப்பிடலாம்ன்ற மாதிரி ரோடு இருக்கும். இல்ல, அதான் ஒரு ஆர்ச் மாதிரி ஒன்று இருக்கும். நம்ம இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் போட்டா ஒரு ஆர்ச் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஆர்ச் ஒன்று போட்டு, அந்த ஆர்ச் உள்ள நீங்க நுழைஞ்சீங்கன்னா அது ஒரு கர்வ் மாதிரி இப்படி ஃபுல்லா அப்படி சுத்தி வர கர்வ் மாதிரி. அதை சுத்துனீங்க அப்படின்னா you will see the entire dark side of the Japan only there. அந்த ஒரு எண்ட்ல அதை விட்டு வெளில வந்துட்டீங்கன்னா you see the normal Japan. அது உள்ள போயிட்டீங்கன்னா you will see a lot of வந்து it can be weed, it can be cigarettes, it can be trash cans. அது இல்லாம வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் மாதிரி இருக்கு, மண்டபம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மண்டபம் பிளேஸ் மாதிரி அந்த பழைய பெட் எல்லாம் இருக்கும்ல. ஆமா, ஃபுல்லா ஹோம்லெஸ்ஸா? ஆமா, a lot of homeless people. நீ அங்கே போனீங்கனாலே யூ ஃபீல் யூ கெட் டு சென்ஸ் த ஸ்மெல் த ட்ரக்.
பேசிக்காக அந்த ட்ரக் இருக்கிற இடம், அந்த மக்கள் வந்து பார்த்தோன்னா தே ட்ரெஸ் டிஃப்ரெண்ட்லி அண்ட் உமன் வந்து பார்த்தோன்னா தே ட்ரெஸ் டிஃப்ரெண்ட்லி அண்ட் தென் தே ஆஸ்க் யூ ஃபார் சர்வீஸ் அண்ட் ஸ்டஃப். அது எல்லாமே அந்த ஏரியா, அந்த காபுகிச்சோங்கிற ஏரியா உள்ள அந்த ஷிஞ்சுக்கு உள்ள போயிட்டோம் அப்படின்னா இட்ஸ் a different world. அதுதான் அந்த ரெட் லைட் ஜோனா. ஆமா, இட்ஸ் a different ரெட் ஜோன் அதுக்குள்ள. ஆமா அதுதான். ஸோ யூ கெட் எவ்ரிதிங் தேர். ஆனால் அதை விட்டு நீங்கள் வெளில வந்துட்டீங்கன்னா the world is totally different. என்ன ஃபார் எக்ஸாம்பிள் பை வாக்ல இஸ் இட் லைக் 2 kilometers வாக் ஃபார் தி என்டையர் ஸ்ட்ரெச் ஃப்ரம் நீங்க ஒரு இது மாதிரி half a circle மாதிரி கிலோமீட்டர்ஸ்லாம் இருக்காது. ரொம்ப அது வந்து ஒரு சுத்தி இப்படி வாக்கிங் ஸ்ட்ரீட் வந்து 1.5 கிலோமீட்டர்ல அந்த மாதிரி. அவ்வளோ டிஸ்டன்ஸ், அவ்வளோ பெருசும் கிடையாது, ரொம்ப குட்டி தான். லைக் ஒரு மால் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு மாலோட ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும் அவ்வளோதான். அந்த சுத்தி பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா குட்டியா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. ஐ டோன்ட் நோ வாட் தே ஆஃபர் இன்சைட். கேம்பிளிங் பண்றாங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ட்ரக் விற்கிறாங்களா இல்லை மாஃபியா உள்ள இருக்கா என்னன்னு தெரியல. பட் யூ கெட் டு சி வேணாண்டா இந்த கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா என்ன பண்றானுங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஊர்பட்ட ஹோம்லெஸ். யூ see them singing, you see them do random stuff. கேட்டா சொல்லக்கூடாது, அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க. ஃப்ரீ ஸ்பிரிட்டட்னு சொல்லணும். சரி, ஃப்ரீ ஸ்பிரிட்டட்னு சொல்லலாம். பேசிக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜப்பான்ல நிறைய பேர் வந்து ரொம்ப யங் ஏஜ்ல வந்து they run off from their house to come to the city, and if they don't find a way to get into employment or anything, most of the people அங்கே தான் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க. And parents find them easy. போய் எங்கேயுமே இல்லை அப்படின்னா நீ வந்து காபுகிஷில் போய் தேடி போற அவன் அங்கே தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா you can find there. இது வந்து டோக்கியோல ஓப்பனா there is a place. ஆனால் ஒசாக்கால அகைன் டொட்டோன்பரி தான். டொட்டோன்பரியில் ரொம்ப உள்ளுக்குள்ள ஸ்ட்ரீட்ஸ்க்குள்ளே போனோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீ சும்மா நடந்து போனால் என் கண்ணில் பட்டுச்சு அப்படின்ற மாதிரி இருக்காது. இஃப் யூ வாக் த்ரூ த நைட், நான் இங்கே சுற்றி டொட்டோன்பரி சுற்றி நடந்தேன் அப்படின்னா யூ வில் ஃபைண்ட் மல்டிபிள் ரோட்ஸ். அதாவது திஸ் ரோட் இஸ் ஒன்லி ஃபார் விமென், அதாவது ஒன்லி கே பார்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா இருக்கும். இன்னொரு சைடில் வந்து இட்ஸ் ஒன்லி மென். அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அண்ட் அவங்க வந்து பார்த்தோன்னா தே டூ இட், ஐ திங்க் தே டூ இட் லீகலின்னு தான் நினைக்கிறேன். தே ஹேவ் அ கார்டு அண்ட் தென் தே கால் யூ இன்சைட். பேப்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா இல்லீகலா இருக்கும், பட் தே கால் யூ இன்சைட், பட் நம்மள போட மாட்டாங்க. ஓகே. இந்த இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 days 6 nights 7 days பண்றோம்னு வச்சுக்கோங்க ஜப்பான்ல, எவ்வளோ நடக்கிற மாதிரி இருக்கும் டோட்டலாக சொல்லு. என்டையர் ட்ரிப்புக்கு நீ எவ்ரிடே எவ்வளோ நடக்கிற மாதிரி இருக்கும்? அதான் சொன்னேன், நான் வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி 10,000 to 15,000 ஸ்டெப்ஸ். அண்ட் இஃப் யூஆர் பிளானிங் ஹிரோஷிமா 20,000 ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக நடந்தே ஆகணும். நீங்கள் 6 days தங்குறீங்க அப்படின்னா யூ வில் ஆல்மோஸ்ட் பி வாக்கிங் அரவுண்ட் ஒரு 80,000-90,000 ஸ்டெப்ஸ். இன்னொரு கொஸ்டின் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 6 nights தான் இருக்கு, ஆனால் நான் வந்து டிஸ்னி லேண்டோ பார்க்கணும், ஓகே, இல்லை யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் பார்க்கணும். எனக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ற ஆப்ஷன் வந்து ஹிரோஷிமா மேல இருந்துச்சு அப்படின்னா, மவுண்ட் ஃபியூஜி ஐ கேனாட் டினை. ஏன்னா வந்து அவ்வளவு தூரம் போய் மவுண்ட் ஃபியூஜியை பார்க்கலையா அப்படின்ற மாதிரி அந்த பேச்சுக்கு நான் ஆளாக மாட்டேன். ஆனா எனக்கு வந்து டிஸ்னிலேண்ட் டிஸ்னிசியோ இல்ல அதுக்கு பதில் காம்ப்ரமைஸ் பண்ணும் அப்படின்னா ஹிரோஷிமாவை நீ காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு உனக்கு ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா, do you think that is it worth compromising Hiroshima because of the time constraint தான்? எனக்கு வேற எதுவும் கிடையாது. டைம் கன்ஸ்டன்டா இருந்தனா ஹிரோஷிமாவை காம்ப்ரமைஸ் பண்ணலாமா? ஹைட்னெட்ல இருந்து டிபெண்ட்ஸ். நீங்க வந்து ரொம்ப ஹிஸ்டரி லவர் இல்ல, எனக்கு அந்த அளவுக்குலாம் என்ன நடந்ததுன்னு தெரிய தேவையில்ல, I'm not going to melt watching all that அப்படின்னா you can skip Hiroshima. நீங்க வந்து பார்த்தா டிஸ்னிலேண்ட், ஹிரோஷிமா நாகசாக்கி தானே வந்து பார்த்தா நம்ம படிச்சிருக்கோம். நாகசாக்கிக்கு இன்னும் தள்ளி போனோம். அது இன்னும் பெருசா இந்த மாதிரி ஹிரோஷிமா மாதிரி அதாவது ஃபுல் ஃபிளெஜ்ட் டூரிஸ்ட் பிளேஸாக வந்து பார்த்தோன்னா இல்லை. நாகசாக்கி வேற மாதிரியானது. நீங்கள் ஹிரோஷிமா எடுத்தீங்கன்னா நாட் ஒன்லி ஹிரோஷிமா பக்கத்தில் மியாஜிமா ஐலண்ட் ஒரு ஐலண்ட் இருக்கு. அங்கே வந்து ஒரு பீச் இருக்கு. அங்கே போய் யூ கேன் சி த டோரி கேட்ஸ், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கு ஹோல் டே பண்ணுறதுக்கு. ஹிரோஷிமா யூ கேன் ஸ்கிப் அண்ட் தென் டூ டிஸ்னிலேண்ட் ஆர். ஆஸ் அ டூரிஸ்டா என்னெல்லாம் ஸ்கேம் பண்ணுறாங்க ஜாப்பனீஸில்? ஐ மீன் ஜாப்பனீஸ் பீப்புள்னு சொல்ல மாட்டேன். ஆஸ் அ டூரிஸ்டா நீ ஜப்பானில் இறங்கும் போது உனக்கு என்ன மாதிரியான ஸ்கேம்ஸை வந்து பார்த்தோன்னா வி ஷுட் லுக் ஃபார்வர்ட் டு அண்ட் அவாய்ட் தெம்? பெருசா டு பி வெரி பெருசா அங்கே ஸ்கேம்லாம் எதுவுமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். மேபி ஐ டிடன்ட் என்கவுண்டர் ஒன் அப்படிங்கிறது வேணா சொல்லலாம். பெருசா நான் ஸ்கேம்னு எதையும் பார்க்கல. பிகாஸ் வேறெவர் யூ கோ தேர் வெரி ஹானஸ்ட். நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் காசு கொடுக்குறீங்க அப்படின்னாலும் சில்லறை கொடுக்குறதே தேர் வெரி ஹானஸ்ட். அதில் வந்து ஒளிவு மறைவு எதுவுமே வந்து பார்த்தோன்னா கிடையாது. நீங்கள் எங்கே தங்குறீங்களோ அவங்க என்ன வந்து பார்த்தோன்னா அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ அதுதான் அவங்க வந்து பார்த்தோன்னா டெலிவரி பண்ணுறாங்க. கைடாக இருக்கட்டும், நீங்கள் போகிற இடமா இருக்கட்டும், சைட் சீயிங்காக இருக்கட்டும், டிரைவர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பே பண்ணுற டிரைவருக்கு பே பண்ணீங்கன்னா தேர் வெரி மச் டிரான்ஸ்பரண்டாக போடும். டிரைவருமே வந்து டிரைவருமே வந்து பார்த்தோன்னா சுயிகா கார்டில் வச்சு பே பண்ணிக்கலாமா? டிரைவரு யூஸ்வலாக வந்து சுயிகா கார்டில் பே பண்ண மாட்டீங்க. யூ பே வித் கேஷ். நீங்கள் கேஷ் கண்டிப்பாக ஜப்பானுக்கு கேரி பண்ணணும். ஓகேவா? நீங்கள் வந்து சும்மா நான் வந்து யூஎஸ்டி எடுத்துகிட்டு போனேன், நான் வந்து ஐஎன்ஆர் எடுத்துகிட்டு போனேன், அங்கே போய் நீங்கள் கண்டிப்பாக என்ன கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போதான். மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ் தே அக்செப்ட் கேஷ் தான். கேஷ் இது போதான். அகைன் கம்மிங் பேக் டு த ஸ்கேம்.
குட்டி குட்டி ஸ்கேம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த டோக்கியோ ஸ்கை ட்ரிப் போயிருந்தேன். ஓகே, அது வந்து 350 மீட்டரில் ஒரு டெக் இருக்குது, 450 மீட்டரில் ஒரு டெக் இருக்குது. ஸோ இந்த கீழேருந்து ஒரு லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் யூ இன் 50 செகண்ட்ஸ் ஃப்ரம் 0 to 350 மீட்டர்ஸ். அங்கே மேலே போய் அந்த இது வந்து யூ கெட் அ வியூ இல்லை. அங்கே தே ஹாவ் அ ஃபோட்டோ ஸ்பாட். அங்கே நிறைய பேர் லைனில் நிற்கிறாங்க. ஓகே, அங்கே அவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 3000 என்ன 4000 ஐ டோன்ட் ரிமெம்பர் த எக்ஸாக்ட் ப்ரைஸு. அந்த காஸ்ட் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா பே பண்ணு சொல்ல, இட்ஸ் ஃப்ரீ. யூ கோ தேர், யூ சிட் தேர், தே டேக் யூ அ ஃப்ரீ ஃபோட்டோ வித் த பேக்ரவுண்டு. நீங்கள் ஸ்கை ட்ரீல இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க. நாங்களும் சரி ஓகே ஜாலி ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாம் நிறைய பேர் லைனில் நிற்கிறாங்க. எல்லாம் லைனில் நின்று நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோ கொடுக்குறானுங்க. இந்த ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ இருக்கும்ல, ஆமாம், இத்தினோண்டு பார்த்தோன்னா ஒட்டி இவ்வளோ பெரிய அந்த பார் மாதிரி, ஐ மீன் ஒரு பெரிய ஷீட் மாதிரி இருக்கு. அதில் ஸ்டாம்ப் சைஸில் இத்தினோண்டு ஒட்டி இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க. என்ன இத்தினோண்டு கொடுக்குறீங்க, பெருசு வேணா நீங்கள் காசு கட்டணும். அந்த மாதிரி ஃப்ரீ ஃபோட்டோ தான் கொடுக்குறான். ஸ்டாம்ப் சைஸை வச்சு நான் என்ன நான் எங்கே இருக்கேனே என்னால் தேட முடியல. அப்போ நீ ஆஃபீஸாக என்ன பண்ணி சரி ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம் கொடு, ஒரு 3000 ரூபாய் கொடு அப்படின்னும் போது அந்த மாதிரி தே கிவ் யூ, தே ஷோ யூ திஸ் பட் மேக் யூ பை தட். பட் இது மேபி இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் சொன்னது வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஆனால் இந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருக்கோம்ல, ஜாப்பனீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு சிப்ஸ் எடுக்கிறீங்க, இல்லை வந்து பார்த்தோன்னா ஒரு செட் ஆஃப் குக்கீஸ் மாதிரி எடுக்கிறீங்கன்னா அட்டைப்படத்தில் வந்து என்ன சைஸில் வந்து பார்த்தோன்னா அந்த பிக்சர் இருக்கோ உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா அதே சைஸில் இருக்குமா. அட்டைப்படத்தில் வந்து இவ்வளோ பெருசு இருக்கு, இவ்வளோதான் இருக்கு அட்டைப்படத்தில் அப்படின்னா உள்ளேயும் வந்து பார்த்தோன்னா அந்த ப்ராடக்ட் வந்து அந்த சைஸில் தான் வந்து பார்த்தா நீங்கள் அது நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறது வேறு. லிட்டரலாக நம்ம ஊர்லேயே நம்ம நேரில் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க அந்த ப்ராடக்ட்டை. இப்போ லேஸ் இருக்குது அப்படின்னா வி நோ த சைஸ் ஆஃப் இட்ல இன்னும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே வந்து ஐ டென்ட் see enormous difference. எஸ், அதாவது அவங்க என்ன இப்போ நம்ம ஊரில் நீங்கள் வாங்குற ஒரு கோக்குக்கும் அந்த ஊரில் வாங்குற ஒரு கோக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே வந்து அவன் என்ன இன்க்ரீடியன்ஸில் என்ன போட்டிருக்கானோ அதுதான் அந்த இன்க்ரீடியன்ட் ஷுட் ஸ்டிக் டு த அந்த ஜாப்பனீஸோட கவர்மெண்ட் ஒரு லெவல் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த லெவலுக்கு தான் கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு நிறைய முறைகேடுகள்லாம் இருக்கு. நம்ம நிறைய பேர் வந்து இது பண்றாங்கல்ல, இதுல சுகர் இவ்வளோ இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஆர்எஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்கல்ல அந்த சுகர் இவ்வளோ இருக்கு அது அந்த மாதிரிலாம் கிடையாது. தே ப்ராப்பர்லி அட்வர்டைஸ் அண்ட் யூ see the difference in quality when you buy a product. நீ அது சாப்பிட்ற ஐட்டமாக இருக்கட்டும், இல்லை துணி வாங்குற, நான் யூனிக்லோவில் வந்து பார்த்தோன்னா ஒரு சட்டை வாங்குறேன் அப்படின்னா நம்ம ஊர்லேயும் யூனிக்லோ இருக்கு. ஆனால் அங்கே வாங்குற சட்டை வந்து பார்த்தோன்னா யூ ஃபீல் த குவாலிட்டி டிஃபரன்ஸாக இருக்கு. ஐஃபோனே வந்து பார்த்தோன்னா யூஎஸ்க்கு ஒரு மேனுஃபேக்சர் ஆஃப் ஒரு கோட் ஆஃப் ஐஃபோன்ஸ் மேனுஃபேக்சர் ஆகுது. இந்தியாவுக்கு ஷிப் பண்ணுற ஐஃபோன்ஸ் வந்து பார்த்தோன்னா வேற மாதிரியான மேனுஃபேக்சரிங். நீங்கள் யூனிக்லோவில் வாங்குற நிறைய ஐட்டம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மேட் இன் பங்களாதேஷ்னு இருக்கும், மேட் இன் பர்மான்னு இருக்கும். ஓகேவா, அவன் பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். நம்மளுக்கு வர குவாலிட்டி இப்படி வரும், அதே ஜப்பானுக்கு போகிற குவாலிட்டி சுட்டு பார்த்தா அப்படி ஒரு குவாலிட்டி. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த டோக்கியோ ஒசாக்கா இந்த 2 பிளேஸில் ஸ்டே பண்ணணும்னு சொன்னீங்க. புல்லட் ட்ரெயின் வந்து பார்த்தோன்னா எங்கேருந்து எங்கே போகிறதுக்கு நீங்கள் வந்து புல்லட் ட்ரெயின் வந்து யூஸ் பண்ண புல்லட் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லி. ஏன்னா அது வந்து புல்லட் ட்ரெயின் வந்து எப்பயுமே ஜப்பான்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஞாபகம் வருது மவுண்ட் ஃபியூஜி, செகண்ட் இந்த புல்லட் ட்ரெயின். ஓகே, அங்கேருந்து தான் நம்மளும் வந்து பார்த்தோன்னா வந்தே பாரத்லாம் இன்ஸ்பயர் ஆகி வந்து பார்த்தோன்னா பண்ணுறோம். கரெக்டாக ஜப்பானோட புல்லட் ட்ரெயினை பற்றி வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் இன் ஜப்பான் புல்லட் ட்ரெயின் ஒன்று. செகண்ட், இந்த ஜப்பான் புல்லட் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸை பண்ணணும் அப்படின்னா எந்த ஏரியாலேருந்து எந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு புல்லட் ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் இருக்குது? ஆஸ் அ டூரிஸ்டாக நம்ம போகிற அந்த கோல்டன் ரூட்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது? ஓகே, நான் வந்து ஆல்மோஸ்ட் 3 times வந்து புல்லட் ட்ரெயின் யூஸ் பண்ணேன். புல்லட் ட்ரெயின்னா ஷின்கான்சன் கரெக்ட். ஷின்கான்சன் ஷின்னா நியூன்னு அர்த்தம், ஷின்கான்சன்னா நியூ ட்ரெயின் அப்படின்ற மாதிரி அவங்களோட அர்த்தம். ஸோ ஒன்று இந்த மவுண்ட் ஃபூஜிலேருந்து ஒசாகாக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணோம்ல, அது ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணி நேரம் ட்ராவல். அது வந்து ஷின்கான்சனில் தான் வந்தோம். அப்புறம் அந்த ஹிரோஷிமாக்கு நாங்கள் இங்கேருந்து ஒசாக்காலேருந்து ஹிரோஷிமாக்கு போனது, மறுபடியும் ஹிரோஷிமாலேருந்து ரிட்டர்ன் ஆனது. இந்த 3ம் விருந்தி புல்லட் ட்ரெயின். புல்லட் ட்ரெயினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் உள்ளே உட்காரும் போது அந்த ஆல்மோஸ்ட் ஒரு 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது ஆப்ரேட் ஆகுதுன்னா யூ ஓன்ட் ஃபீல் அ திங். ஒன்றுமே யூ ஓன்ட் ஃபீல் அ திங். அப்படியே வந்து அப்படியே மிதக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்பீடில். அதாவது என்னடா இது கடகடான்னு இருக்குது, என்னடா சத்தம் கேட்குது, எதுவுமே கிடையாது. ஐ டிட் அ ஸ்மால், இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டில் கேப் இருக்குல்ல, இந்த பாட்டில் கேப் குட்டி கேப் தானே இருக்கும், அந்த கேப்பில் தண்ணியை விட்டு அந்த ஜன்னல் இருக்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். அது வந்து நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம். 280 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போயிட்டுருக்கு. அதில் ஒரு சலம்பல் இல்லை, அந்த ஒரு துளி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகல. லிட்ரலி, அதாவது நாட் எக்ஸாஜரேட்டிங், ஒரு ஒரு ஸ்டேபிளான ஐட்டம் மேலே நீ அந்த பாட்டில் கேப்பை வச்சு அதில் தண்ணி ஊற்றினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு சின்ன சொட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளில வரல.
அந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்டேபிள் அந்த ஷிங்கான்சன் ட்ரெயின். அது ஒன்று. நான் பாரிஸ்லேருந்து இட்டாலிக்கு வந்து பார்த்தோன்னா ட்ரெயினில் போனேன். பட் ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் புல்லட் ட்ரெயின். பாரிஸ் டு இட்டாலி வந்து பார்த்தோன்னா ட்ரெயினில் தான் போனேன். அதுவும் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 200 கிலோமீட்டர் ஸ்பீட் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஐ டென்ட் செக் எனி திங். பட் ஆனால் அந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இன்னொன்று டைமிங். 8:2னா 8:2, 6:3னா 6:3. இல்லை குரூப்பை கூட்டு போகும்போது எப்படி வந்து 8:2க்கு வந்து பார்த்தோன்னா கூட்டு எல்லாரும் அசம்பிள் பண்ணி அது ஒரு பெரிய அதெல்லாம் வந்து பெரிய கதைங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வி வுட் ஹவ் மிஸ் த புல்லட் ட்ரெயின். அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நடந்துச்சு. எங்கே நடந்துச்சுன்னா நாங்கள் வந்து ஹிரோஷிமாவுக்கு போயிருந்தோம். ஓகேவா, இது முடிச்சுட்டு நான் வந்து ஐ கம் பேக் டு த ஷிங்கான்சனுக்கு வரேன். ஏன்னா இது ரொம்ப ஒரு நல்ல காமெடியான ஒரு பேசிக்காக நாங்கள் ஹிரோஷிமா போயிருந்தோம். ஹிரோஷிமாவில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஷிங்கான்சன் ஸ்டேஷன்லேருந்து அந்த ஹிரோஷிமா அந்த பீஸ் மெமோரியல் பார்க்கு, அப்புறம் அந்த ஆட்டம் பாம் டோனு, மியூசியம் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஷிங்கான்சன்லேருந்து சிட்டி உள்ளே வரணும். அது வரத்துக்கு யூ டேக் அ லோக்கல் ட்ரெயின் அண்ட் கம் தேர். அந்த லோக்கல் ட்ரெயின் எடுத்து நீங்கள் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இதுதான் ட்ரெயின் ஸ்டேஷன் அப்படின்னா, இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து யூ ஹாவ் த பீஸ் மெமோரியல் டோம். இங்கே அதோட சைட்லேயே மியூசியம் இருக்குது. இந்த கார்னரில் யூ ஹாவ் தி ஆட்டம் பாம். அதாவது அந்த ஆட்டம் பாம் கரெக்டாக விழுந்த பில்டிங் அது அப்படியே அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து யூ சி த ட்ரெயின் ஸ்டேஷன். ஸோ நாங்கள் இப்படி தான் என்டர் ஆகிறோம். இப்படி என்டர் ஆகிட்டு முதல்ல வந்து இந்த பீஸ் மெமோரியலை பார்த்துட்டு நேராக இந்த ஆட்டம் பாம் டோனுக்கு வந்துட்டோம். ஓகே, இதை முடிச்சுட்டு மறுபடியும் யூ வாக் அண்ட் தென் சி த மியூசியம். மியூசியம் முடிச்சுட்டு மறுபடியும் நடந்து ட்ரெயின் ஸ்டேஷன் வரணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கைடு கேட்டேன், இதுக்கு இதை முடிச்சுட்டு இந்த மியூசியம் முடிச்சுட்டு டேரெக்டாக இங்கே முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் ஸ்டேஷன் எதுக்கு குறுக்கியும் நடுக்கையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10 தடவை நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பீஸ் மெமோரியலும் ஆட்டம் பாம் டோனும் பார்க்கறதுக்கு உனக்கு பெருசாக இல்லை, இதான் ஃபோட்டோ ஸ்பாட்ஸ். நீ நின்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாம் டோனை ஃபோட்டோ எடுப்பேன், இந்த பீஸ் மெமோரியலில் ஃபோட்டோ எடுப்பேன், பக்கத்தில் குட்டி குட்டி இடங்கள்லாம் இருக்காது நோட் பண்ணுப்பேன். இப்போ நீ இங்கே தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீ மியூசியம்குள்ளே போயிட்டுனா அது ஃபோட்டோ ஸ்பாட் கிடையாது. மியூசியம்குள்ளே போயிட்டு அப்படின்னா நீ 2 மணி நேரம் மியூசியம்லேயே இருப்பேன்னா அவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்குது. இவங்கெல்லாம் இப்படி வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆனாங்க, இப்படி மீண்டு வந்தாங்க, இந்த மாதிரி. அப்போ நான் 2 மணி நேரம் உன்னை உள்ள தூக்கி வச்சுட்டேன் அப்படின்னா நீ எப்படி ஃபோட்டோஸ் எடுப்பேன்? ஹிரோஷிமா வந்து நீ என்ன வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவேன். அப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு டைம் இருந்து லாஸ்ட்டில் 1 மணி நேரம் தான் இருக்குது மியூசியம் போய் பார்த்துருவாங்கன்னா நீ கடகடன்னு பார்ப்பேன். பார்த்துட்டு அந்த மியூசியம் பார்த்துட்டு யூ வில் கம் பேக், நீ ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்துருந்தாங்கல்ல, அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்மோஸ்ட் 55-60 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். பயங்கர ஆக்டிவ், நோ கம்ப்ளைண்ட்ஸ். அந்த மாதிரி அபவ் 60 ஒருத்தர் அவ்வளோ ஆக்டிவாலாம் இருக்கவே முடியாது. நம்மளாம் அந்த மாதிரி இருப்போமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் மேட்டர் என்னன்னா, அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, இதெல்லாம் பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, ஏன்பா இப்படி நடக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் மறுபடியும் அந்த மியூசியமை பார்த்துட்டு அதை இப்படி வரோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ரவுண்டான மாதிரி இருக்கு. இப்படி சுற்றி இப்படி வரலாம், இல்லை இப்படி சுற்றி இப்படி வரலாம். எல்லாரும் ட்ரெயின் ஸ்டேஷன் ட்ராப் பண்ணுறோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 6:03 அந்த ட்ரெயினை பிடிக்கணும். அந்த ட்ரெயினை விட்டா அப்படின்னா அடுத்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ஆகிடும். 20 மினிட்ஸ் நீ அடுத்த ட்ரெயின் நம்ம ஷிங்கான்சனை விட்டுருவோம். அங்கே ஷிங்கான்சன் விட்டுருவோம். ஷிங்கான்சன் ஒரு டிக்கெட்டும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா 10,000 எண்ணு, 10,000-12,000 எண்ணு. ஓகேவா, அவ்வளோ டிக்கெட்ஸ்னா 15 பேரும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக யாரா நான் இருக்கணும், இல்லைனா கைடு இருக்கணும். கைடு போயிட்டாங்கன்னா நான் எப்படி கூட்டின்னு போகிறது? இல்லை நான் இருக்கேன் அப்படின்னா கைடு போயிட்டாங்கன்னா எனக்கு ஹாஸ்பிட்டல் தெரியுமா, அவர் எங்கே தொலைஞ்சு போயிட்டாருன்னா போலீஸ் ஸ்டேஷன் போக தெரியுமா, எனக்கு எதுவுமே தெரியாது. யாரோ ஒருத்தர் நாங்கள் 2 பேரும் இருந்து தான் ஆகணும். 2 பேர் இருந்தால் 15 பேரும் இருக்கணும். எல்லாமே போயிடும். எனக்கு அல்லு இல்லை. நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம், எல்லாரும் வந்துட்டோம். ஒரு ஆளை காணோம். அவர்கிட்ட ஃபோனும் இல்லை, அவர் சிம்மும் வாங்கலை. ஏன் தெரியல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுக்குப்பா சிம்மு, ஹோட்டலில் வைஃபை இருக்கு, நான் மட்டும் கால் பண்ணிக்க போறேன், எனக்கு சிம் எல்லாம். இது வந்து ஒரு பெரிய தப்பு. நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 60 இயர்ஸ் டிராவல் பண்றாங்க, நம்ம சொல்றோம். அவங்க இந்தியா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குப்பா எனக்கு யாருப்பா மெசேஜ் போறாங்க. ஆமா சார், நீங்க யாருக்கும் மெசேஜ் பண்ண தேவையில்ல, நான் உங்களை ரீச் அவுட் பண்ணணும்னா இருக்கணும்ல. ஆமா, அவரை ரீச் பண்ண முடியல. 2 நிமிஷத்துல ட்ரெயின், ஆளை காணோம், ஃபோன் பண்ண முடியல. நான் வந்து பார்த்தேன்னா ரோட்ல உசைன் போல்ட் மாதிரி மூச்சு தெறிக்க ஓடுறேன். ஐயோ இவரை காணும். என் மைண்ட்ல 100, அதாவது அந்த இடத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தான் அவர் எனக்கு முட்டையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. எனக்கு அல்ல இல்லை. ஐயோ தலைவன் எங்கேயாச்சும் இருந்திருந்தா நான் என்ன பண்ணுவேன்? டாக்டரை கூப்பிடணும், ஐயோ ஷிங்கான்சன் டிக்கெட் போயிடுமே, எல்லாரும் வெயிட் பண்ணுமே, நாளைக்கு ப்ரோக்ராம் என்ன பண்றது? என் பிரெயின் வந்து பார்த்தோன்னா அப்படியே இந்த இது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. சரன்னு ஓடுறேன். நான் ஒரு பக்கமா வந்து பார்த்தோன்னா ஸ்பிரிண்ட் அடிக்கிறேன். எல்லாரும் பாக்குறாங்க, யாரா இவன் தலை தெறிக்க ஓடின்னு இருக்கான் அப்படின்ட்டு. போய் ஊரெல்லாம் சுத்துறேன், அவர் எங்கேயும் காணோம். யாரை போய் கேட்கறதுன்னு தெரியல. நான் வந்து அந்த ஃப்ரண்ட் அந்த பீஸ் மெமோரியல் பார்க் கிட்ட போயிட்டேன். அப்புறம் கரெக்டாக எனக்கு ஃபோன் வருது, நீங்க அந்தாண்ட போனோன்னு இந்தாண்ட வந்துட்டாரு, நீங்க வாங்க அப்படின்னு. என்னது வந்துட்டாரா? அங்கேயிருந்து என்ன ட்ரெயின் விட்டுருவேன் நான் விட்டுருவேன். அங்கேருந்து மறுபடியும் வந்து பார்த்தோன்னா ஸ்பிரிண்ட் அடிச்சுன்னு ஓரமா வந்து மூச்சு வாங்க கேட்குறேன். தலைவா எங்க சார் போனீங்க அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை தம்பி, நீங்க இந்த பக்கமா வந்தீங்களா, நான் அந்த பக்கமா வந்தேன், கூட வர வேண்டியதானே சார், நீங்கள் ஏன் சார் அப்படி போனீங்கன்னு. ஷிங்கான்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஸ்பெசிஃபிக், நீங்கள் விட்டீங்கன்னா காலி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி அந்த 6273 அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா
ட்ரெயின் 6:273 வராது, அந்த டோர் 6:2 ஓப்பன் ஆகும். ஓ அது மாதிரி அதாவது 6:1 அது இன்னும் இவன் 6:1 கொஞ்சம் ஏர்லியா வந்துட்டு போட்டிருக்க அப்படின்னு 6:2 அந்த டோர் ஓப்பன் ஆகும் ஃபார் யூ டு கெட் இன்சைட். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா தே ஆர் ப்ரிசைஸ். இது ஒன்று. அந்த ட்ரெயின் வந்து பார்த்தோன்னா ஒரு 4 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா, இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, பட் அங்கே இருந்தவங்க சொன்னாங்க 10 மினிட்ஸ் அந்த ஷின்கான்சன் லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தே கிவ் யூ அ பிங்க் ஸ்லிப் ஆர் எல்லோ ஸ்லிப். அதாவது இந்த ட்ரெயின் இந்த டெக்னிக்கல் ரீசன்னால, இந்த மாதிரியான ரீசன்னால இந்த ட்ரெயின் வந்து பார்த்தோன்னா 10 மினிட்ஸ் லேட்டு அப்படின்னு உங்ககிட்ட ஒரு ஸ்லிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, தட் ஸ்லிப் இஸ் வேலிட் இன் யுவர் ஆஃபீஸ், இன் யுவர் ஸ்கூல், இன் யுவர் ஃப்ளைட், எனிதிங் வேர் யூ கோ. இதை காமிச்சு சொல்லலாம், இதனால தான் நான் லேட்டு, இதனால தான் லேட்டா வந்தேன். என்ன கொடுப்பாங்க அதுல? அதாவது உங்களுக்கு லாஸ் ஆஃப் பே இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து டைம் நாட் டைம். எக்ஸாக்ட்லி டைம் சொல்லிருக்காங்க. அதாவது எப்படின்னா அவங்க வந்து அந்த கைடு வந்து ஃபர்ஸ்ட் டே போகும்போது சொன்னாங்க அவங்க டைம் எவ்வளவு ப்ரிசைஸ் அப்படின்னா, அவங்களுக்கு 9 மணின்னு சொன்னாங்கன்னா நீங்க 9 மணிக்கு போய் நிக்க கூடாது, 8:55 போய் நிக்க கூடாது. தட்ஸ் நாட் த டிசிப்ளின் ஆர் த ஒபீடியன்ஸ் தட் தே எக்ஸ்பெக்ட். 8:30 நீ அங்க இருக்கணும். ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போற அப்படின்னா நீ இல்ல உன்னை எதுக்காச்சும் வந்து பார்த்தா இம்பார்ட்டன்ட் பிசினஸ் மீட்டிங் கூட்டிருக்காங்க அப்படின்னா 9 o'clock சொன்னா நீ 8:30 அங்க இருக்கணும். That is what they expect. அப்படி நீ 8:30 நீ அங்க இல்ல அப்படின்னா they வந்து ஆட்டோமேட்டிக்கா they think you're not fit for the job. Oh my god. அவனுக்கு அந்த டிசிப்ளின் இல்ல அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி 5 மினிட்ஸ் லேட் அப்படின்னா ஆஃபீஸ் 5 மினிட் லேட்டா போறதுங்கிறது இட்ஸ் a big deal there. நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது 5 மினிட்ஸ் லேட்டா 5 மினிட்ஸ் லேட்டு, அவங்களுக்குலாம் 5 மினிட்ஸ் லேட்டா போனா 5 மினிட்ஸ் லேட்டு. ஏன் லேட்டு? அப்போ நான் வந்து இந்த பிங்க் ஸ்லிப் எடுத்து காட்டலாம், இதனால தான் லேட்டாக வந்திருக்கேன். அந்த அளவுக்கு தே கிவ் இம்பார்ட்டன்ஸ். இப்போ வந்து டிஜிட்டல் ஆயிடுச்சான், அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்லேயே வந்துருதான் நோட்டிஃபிகேஷனாக வந்து நோட்டிஃபிகேஷன் காமிச்சா போதும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை பற்றி சொன்னீங்களே புல்லட் ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு த டாபிக் வாங்க. அதுதான் சொன்னேன். ஒன்று இந்த ப்ரெசிஷன் டைமுக்கு தான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது, இன்னொன்று அந்த ஸ்டெபிலிட்டி, அந்த மூடியை வச்சா முடியுது. அப்புறம் நான் சொன்னேன் அந்த ஃபோன்லாம் அதிகமாக நீங்கள் பேசக்கூடாது, சத்தமாக பேசக்கூடாது, அங்கே போய் நின்று தான் பேசணும் அப்படிங்கிற ஸ்டெபிலிட்டி. ஷின்கான்சன் டிக்கெட் செப்பரேட்டாக வாங்கணும் நம்ம. ஓகே, இந்த மாதிரி இல்லாமல் செப்பரேட்டாக வாங்கணும். இதில் இன்னொரு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு 8 nights 9 nights போகிறோம் அப்படின்னா ஆப்வியஸாக வந்து என்கிட்ட ஒரு 7 kg இருக்கும், ஒரு 30 kg இருக்கும். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 8 nights தேவை. ஓகே, அப்போ கப்பலாக போகிறோம் அப்படின்னா 2 7 kg 2 30 kg தேவை, இல்ல அட்லீஸ்ட் ஒரு 30 kg ஒரு 20 kg தேவை, which means 2 big suitcases and 2 small suitcases. இப்போ 4 லக்கேஜஸோட நம்ம ஷின்கான்சன்ல போகும்போது அந்த லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? ஏன்னா நான் யூரோப் போகும்போது வந்து பார்த்தோன்னா ஐ டுக் ஆல்மோஸ்ட் என்டையர் ஒரு 5 countries ட்ராவல் பண்ணும்போது எல்லாமே ட்ரெயினில் தான் வந்து பார்த்தோன்னா போனேன். அப்போ என்னன்னா எனக்கு வந்து நான் சீட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோன்னா ப்ரீ புக் பண்ணி அந்த சீட் நம்பர்ஸோட போனதுனால நடுவில் போட்டேன் லக்கேஜ் வந்து பார்த்தோன்னா ஒரு எண்டில் வந்து பார்த்தோன்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கு பெரிய சூட்கேஸ் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். அங்கே போனால் ஆல்ரெடி அந்த ட்ரெயினில் ஃபுல்லாக டூரிஸ்ட் இருப்பாங்க. எல்லா டூரிஸ்டும் ஆளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சூட்கேஸ் வந்து பார்த்தோன்னா முன்னாடி ஸ்டேஷனில் ஏறி இருப்பாங்க, அங்கே வச்சிருப்பாங்க. கரெக்ட், வைக்கிறதுக்கு லக்கேஜ் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. எனக்கு வந்து பார்த்தோன்னா லக்கேஜ் வந்து ஒரு கார்னரில் அந்த லக்கேஜ் வச்ச இதுக்குள்ளே பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. அந்த ஸ்பேஸில் விட்டா நம்ம அப்படியே இப்படி சுற்றி பார்ப்பேன், யாராவது லக்கேஜ் தூக்கிட்டு போயிடுவாங்களா? ஸ்டேஷனில் இறங்கும் போது நம்மளுக்கே ஒரு 10 ஸ்டேஷன் இருக்கு, இறங்கும் போது நம்ம லக்கேஜ் வந்து மாற்றி தூக்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. கரெக்ட். ஒன் இஸ் கம் டு தி क्वेश्चन. ஒன்னு ஜப்பான்ல அந்த மாதிரி தொலைகிறதுக்கோ திருட்டு போறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. அவங்க டீசெண்டா இருப்பாங்க. இல்ல மேட்டர் என்னன்னா அது வந்து நீ எங்க வச்சுட்டு போனியோ அது அங்கே தான் இருக்கும். அதே மாதிரி நீ விட்டுட்டு போயிட்ட அப்படின்னாலும் நெக்ஸ்ட் டே யூ கேன் கோ டு த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் வெரி கான்ஃபிடென்ட்லி ஆஸ்க் நான் விட்டு போயிட்டேன், அது அங்கே தான் இருக்கும். ஏன்னா கஸ்டமருக்கே வந்து பார்த்தோன்னா பேக் விட்டு போயிட்டாரு, அடுத்த நாள் போனால் நான் இங்கெல்லாம் வச்சுக்க முடியாதுங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருந்தோம்னு சொல்லி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போய் சைன்ட் அண்ட் தென் காட் த பேக். அந்த அளவுக்கு அவ்வளோ சேஃபு, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் when it comes to luggage, இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு ஆகஸ்ட் முன்னாடி வரைக்கும் வாட் தே ஹேட் இஸ் நீங்க லக்கேஜை யார் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி அந்த லாஸ்ட் அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் லாஸ்ட் சீட் இருக்கும். அந்த லாஸ்ட் சீட்டுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்கும். அங்கதான் அந்த லார்ஜ் சூட் கேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுக்கிறது. அதாவது when I say large, it's over 30 centimeter. அந்த இந்த 30 centimeters 30 inch I don't know. அந்த நார்மல் சூட் கேஸ் 30 kg அதுக்கு மேல நீங்க வந்து ஒரு பெரிய நான் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ண போறேன், ஒரு கிட்டார் கேரி பண்றேன், அந்த மாதிரிலாம் நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பின்னாடி அங்கே போய் வச்சிடலாம். இட்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். ஆல்சோ அது ஒரு எழுதப்படாத ரூல் மாதிரி. எப்படின்னா அந்த லாஸ்ட் சீட்ல உட்காரனால அவன் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் சீட்டை நீ ரிசர்வ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு அந்த 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 இடத்துல வச்சுக்கிறதுக்கு நீ முன்னாடியே எனக்கு பக்கத்துல வச்சுக்கிறதுக்கு நீ முன்னாடியே ரிசர்வ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் மோஸ்ட்லி நீ நார்மலாக இந்த 25-30 kg சூட் கேஸ் வந்தாலும் நோபடி, அதாவது யாரும் அதை செக் பண்ணி இதை நீ பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நீ சீட் அப்படி திருப்பிக்கலாம், ஷின்கான்சன் சீட்டை புரியுது அப்படி திருப்பிக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு 4 பேரா போறீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல உட்கார போறீங்க அப்படின்னா அப்படி சீட் ஆப்போசிட் பிரிச்சு நடுவில் வந்து பார்த்தோன்னா நம்மளோட லக்கேஜை வச்சுக்கலாம். நார்மல் ஹேண்ட் லக்கேஜ் வைக்கிறதுக்கு அவங்க கேபின் வச்சிருக்காங்க. இதை யூ ஹேவ் டு எய்தர் கீப் இட் இன் த ரிசர்வ்டு ஸ்பாட் வேர் யூ புக் அ சீட் அண்ட் தென் ரிசர்வ் இட், ஆர் ரொம்ப பெருசு இல்லை நார்மல் லக்கேஜ் அப்படின்னா நம்ம கால் பக்கத்தில் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, நீங்கள் வந்து ஷாப்பிங் பற்றி சொன்னீங்க. டொட்டோன்புரி ஏரியாவில் வந்து பார்த்தோன்னா போகணும் அப்படின்னு. இப்போ இஃப்
இஃப் சம்மோன் இஸ் நாட் சோ இன்ட்ரெஸ்ட் இன் ஷாப்பிங், எல்லாமே என்கிட்ட இருக்குப்பா, ஜப்பான்ல மேபி ஏதாச்சும் ஒன்று யூனிக்லோவியோ ஏதோ ஒன்று நான் 2-3 ஐட்டம் தான் வாங்குவேன் அப்படின்னா, ஆனால் சாவ்னியர்ஸா ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை போனால் கண்டிப்பாக அந்த சாவ்னியர் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வியட்நாம் போனால் எனக்கு அந்த வியட்நாம் ஹேட் வந்து பார்த்தோன்னா வாங்கணும்னு நினைப்பாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சாப் ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நினைப்பாங்களா. இப்போ ஜப்பான் போனால் ஒன்று நீ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், லோக்கல் குசைன் லோக்கல் ஃபுட் ஓகே, ஊருக்கு என்ன திரும்பி வாங்கிட்டு வருது? நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஆல் த பேசிக் சோவினியர்ஸ் எடுக்கேட், இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு இதெல்லாம் நம்ம எல்லா கண்ட்ரிக்கும் போனால் எடுக்கிறது தான். பட் எனக்கு பெருசாக பட்டது நைஃப் அந்த டமாஸ்கஸ் நைஃப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நைஃப் அது அவ்வளோ ரொம்ப ஷார்ப்பாக அவ்வளோ நைஃப், அந்த மாதிரியான நைஃபு அது நிறைய இடங்கள்ல ரொம்ப அந்த குவாலிட்டியோட விற்கிறாங்க. அதாவது தேர் ஆர் ஸ்பெசிஃபிக் ஷாப்ஸ் ஃபார் தட் அஸ் வெல். பட் வந்து நான் சொன்ன இந்த டாங்கி ஹோத்தே மாதிரியான ஷாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி கத்தியெல்லாம் விற்கிறாங்க. அதாவது கத்தி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 15,000 அந்த மாதிரி நார்மல் நைஃப் தான். இட் வில் பி ஜஸ்ட் வெஜிடபிள் கட்டர் அண்ட் மீட் கட்டருக்கே அந்த மாதிரி குட்டி நைஃப் தான் இருக்கு. அந்த மாதிரி நைஃப் யூ கேன் ரியலி இன்வெஸ்ட். இங்க ஜப்பான்ல வந்து பார்த்தோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது ஒர்க் ஷாப்பே இருக்குல்ல, அதாவது நம்ம வீ கேன் லைவா போய் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம்ல, இந்த நைஃப் மேக்கிங் ஒர்க் ஷாப் இல்ல ஸ்வாட் மேக்கிங் ஒர்க் இருக்கு. ஆனா அதுக்கு என்ன யூ கேன் கோ தேர். ஆனா சில்ட்ரன் அலோட் இல்ல. ரெண்டே விஷயம், ஒன்னு தேர் வெரி காஸ்ட்லி when I say அந்த ஒரு செஷனே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா 50,000 yen கேட்பாங்க. 25-30,000 rupees you have to spend on it. அந்த செஷனே ரொம்ப காஸ்ட்லி. செகண்ட் ஒன்லி அடல்ட்ஸ் அலோட், யூ ஹேவ் டு பி ஓவர் 18. நீ கிட்டோட போற அப்படின்னா நம்மளால உள்ளே போக முடியாது. யாரா ஒருத்தர் போகணும், ஒருத்தர் ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் த கிட் ஸ்டாண்டிங் அவுட் சைட். அது ரெண்டு தான். மற்றபடி யூ கேன் கோ தேர். அந்த இன்னொன்று எனக்கு இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிமோட்டோ டீ செரமனின்னு சொல்றோம், கிமோனோ டீ செரமனி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் ட்ரெஸ் போட்டு நான் 2-3 டூரிஸ்ட் பார்த்தேன். அந்த டூரிஸ்ட்லாம் வந்து ஜாப்பனீஸ் போட்டோ போடும்போது அந்த ஜாப்பனீஸ் உடைய போட்டுக்கிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக இருந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. அது நம்ம எப்படி நம்ம ஒரு இடத்துல போய் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து அதை போட்டுக்கலாமா, இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு சைட் சீயிங் பிளேஸுக்கு போகும்போது அந்த காஸ்டியூமை கொடுப்பாங்களா? எங்கேயும் ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டாங்க. பட் யூ கேன் ரெண்ட் இட். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சீப் தான். 1,000 yen 3,000 yenuக்குள்ள நார்மல் கிமோனோஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி கிமோனோஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ரெண்ட் இட். தட் டூ வென் யூ கோ டு பிளேசஸ் லைக் இந்த கியோட்டோ உள்ள வந்து அந்த பேம்பு ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அந்த இந்த பாட்டெலாம் வருமே, அது பேர் என்ன, அந்த ஜில்லா படத்தில் ஒரு பாட்டு வரும்ல, அந்த பேம்பு ஃபாரஸ்ட்டில் அந்த பேம்பு ஃபாரஸ்ட் போகும்போதாக இருக்கட்டும், இல்லை பிரான்ஸ் டெம்பிள் போகும்போதாக இருக்கட்டும், அது பேர் ஆராஷியாமா பேம்பு ஃபாரஸ்ட். அது அங்கெல்லாம் போகும்போது யூ கேன் டூ த ரெண்ட் கிமோனோ அண்ட் தென் கோ அரவுண்ட். அங்கே நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் இருக்குது அந்த கிமோனோ போட்டு எடுக்கிறதுக்கு. இது இல்லாமல் தனி ஆக்டிவிட்டி, கிமோனோ டீ செரிமனினே ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ரொம்ப சீப் தான். ப்ராப்ளி இட் மைட் பி அரௌண்ட் ஒரு 1 hour தே சார்ஜ் அரௌண்ட் லைக் 4,000-5,000 rupees. அவங்களே கிமோனோ கொடுத்துருவாங்க. அந்த டீ பண்ணுறது, தே டேக் ஃபோட்டோஸ் அண்ட் கிவ் யூ. அந்த மாதிரி தனியாக கிமோனோ டீ செரிமனிஸ்னே இருக்குது. யூ கேன் கோ அண்ட் டேக் பி அ பார்ட் ஆஃப் இட். அது இல்லாமல் யூ கேன் நார்மலி ரெண்ட் அண்ட் வென் யூ கோ டு டூரிஸ்ட் பிளேசஸ் லைக் திஸ் யூ கேன் டேக் அ ஃபோட்டோ தேர். எங்க போய் வந்து இந்த குத்துச்சண்டையா, சுமோ ரெஸ்லிங் அது நிறைய இடத்துல இருக்கு. டோக்கியோலையும் இருக்கு, ஒசாக்காலையும் இருக்கு. ஒசாக்கால கியோட்டோல, மெயின் ஒசாக்கால வந்து டொட்டோன்பரி பக்கத்தில், அப்புறம் வந்து இந்த கியோட்டோலேயே கொஞ்சம் டீப் இன்டீரியர் பிளேசஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய சுமோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தாய்லாந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தாய் பாக்ஸிங்கை வந்து பார்த்தோன்னா அது ஒரு சைட் சீயிங் ஆக்டிவிட்டியாகவே டிக்கெட் எடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு 2 hours 3 hours போய் பார்த்துட்டு வராங்க. அந்த மாதிரி வந்து இதை கொடுக்குறாங்க. இந்த சுமோ ரெஸ்லிங் வந்து யூ கெட் செப்பரேட் டிக்கெட்டு. அதுவும் சீப் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 10,000-15,000 yen வந்தோன்னா யூ கெட் டிக்கெட்ஸ். நிறையா ஷோஸ் டெய்லியுமே நடந்துட்டு இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்க்கலாம். தே கிவ் யூ வித் த டின்னர் வாட்ச். நம்ம குரூப்ல வந்து ஒரு கஸ்டமர் வந்து உனக்கு ஒரு பியூட்டிஃபுல் சாவ்னியர் வந்து பார்த்தோன்னா பண்ணி கொடுத்தாங்க. அதை பற்றி சொல்லி, ஏன்னா அது வந்து யூரோப்ல வந்து பார்த்தோன்னா அது இருக்கு, நான் பார்த்தேன் ஆக்சுவலாக ஃபேமஸ். ஜப்பான்ல வந்து பார்த்தோன்னா அது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணாங்க. நான் நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் பார்த்தேன். அதை பற்றி சொல்லு. ஓகே, ஆக்சுவலாக எனக்கு இதை பற்றின ஐடியா இல்லை. இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரியாது. பிகாஸ் நாட் அ பர்சன் இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷனு இந்த மாதிரிலாம் நான் பெருசாக பண்ணதில்லை. பட் நான் அங்கே போய் இறங்கி எனக்கு ஏர்போர்ட் விட்டு வெளில வரும்போது நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சோலோ ட்ராவலர், அவங்க பேர் கலை, அவங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன். எனக்கு என்னன்னா எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லையும் இத்தனை மணிக்கு கிளம்பணும் அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லிடுங்க. 10 மணிக்கு இங்கே அசம்பிள் ஆகணும் எனக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் 9:45க்கு எனக்கு தேவையானதை வந்து பார்த்தோன்னா அதாவது வாட் தே டூ இஸ் எவ்ரி இம்பார்ட்டன்ட் பிளேசஸில், அது கோயிலாக இருக்கட்டும் இல்லை ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனாக இருக்கட்டும், தே ஹாவ் அ ஸ்டாம்ப்னா அதாவது அந்த சீல் குத்துற மாதிரியான ஸ்டாம்ப். அதுக்கு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் போகிறோமோ இல்லை வந்து ஒரு ஹோட்டல், ஐ மீன் லைக் ஒரு டெம்பிளுக்கு போகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம அந்த ஸ்டாம்ப் வந்து அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப நேர்த்தியாக பண்ணுறாங்க. அதாவது சும்மா அப்படி டப்பு நடிச்சோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதாவது ஒரு ப்ராப்பராக தே ஹேவ் அந்த பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி இருக்குல்ல, அந்த பெயிண்ட் ப்ரஷ்ல வந்து பார்த்தோன்னா அந்த ஜாப்பனீஸ் லைன்மோ வந்து பார்த்தோன்னா தே ரைட்
அதுக்கப்புறம் அது மேலே வந்து பார்த்தோன்னா குத்துறாங்க. குத்திட்டு சும்மா மூடி அப்படி கையில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த இந்த பேப்பர் மாதிரி இருக்குல்ல, அந்த நம்ம ஆயில்லாம் இதாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேப்பர் இன்னொரு பேஜில் படாமல் இருக்கிறதுக்கு அது அழகாக அது மேலே வச்சு மடிச்சு நம்ம கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தே ஃபாலோ சம்திங். இது கலைக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த மாதிரி பண்ணுவோம், அதை கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் ஆல்ரெடி தெரியும். அதுக்குன்னு ஒரு புக் இருக்கு, பாஸ்போர்ட் மாதிரி ஒரு புக் இருக்கும். அந்த புக் என்கிட்ட கிடையாது, நான் வாங்கிட்டு வரல, யாருமே வாங்கிட்டு வரல. பட் லக்கிலி என்ன ஆச்சுன்னா, நான் இறங்கும் போது நம்ம ஆன் கிரவுண்ட் டீம் இருக்காங்கல்ல, அதில் வந்து இந்தாங்க நான் உங்களுக்கு சும்மா உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன், உங்களை வெறுங்கையோட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி he gave me that book. எல்லாரும் கொடுத்தாங்களா? இல்லை, எனக்கு மட்டும் கொடுத்தாங்க. நம்ம வந்து திமாக் மூலம் வந்திருக்கோம் அப்படிங்கனால எனக்கு மட்டும் அந்த புக்கு கொடுத்தாங்க. கொடுத்த உடனே கலை என்ன சொல்லிட்டாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த புக்கை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் எங்கெல்லாம் போய் எனக்கு சீல் கொடுத்துருணும் உங்களுக்கும் சேர்த்து நான் வந்து கலை வந்து இங்கே ஊர்லேருந்து அந்த புக்கை வாங்கி வந்துட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த புக்கெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, நானுமே எனக்கு எப்பலாம் பண்ணுறேனோ அது மாதிரி உங்களுக்கும் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் வந்து போகும்போது she took that time, அந்த 5 minutes 10 minutes she took that time and போய் அதான் பண்ணிட்டு வந்தாங்க. ஹைலைட் என்னன்னா, நிறைய இடங்கள்ல சில டைம் அவங்க அந்த புக்கு நம்ம பேக்கை வந்து கார்லேயே வச்சுட்டு போயிருப்போம், அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகல அப்படின்னும் போது அவங்கள்ட்டேருந்தே பேப்பர் வாங்கி அதை வந்து பார்த்தோன்னா குத்தி ரூமுக்கு வந்து அதை அழகாக அந்த ஷேப்பில் வந்து பார்த்தோன்னா கட் பண்ணி அந்த புக்கில் ஒட்டி கடைசி பேஜில் வந்து பார்த்தோன்னா தேங்க்யூ, நம்மளோட ரிவ்யூ பேஜில் அது இருக்கும், தேங்க்யூன்னு போட்டு அதை கொடுத்தாங்க. வெரி வெரி நைஸ். அவங்க வந்து சோலோவாக ட்ராவல் பண்ணாங்க. இனிஷியலி ஹேட் சம் ஹெசிடென்ட்டாக நாங்கள் சோலோவாக ட்ராவல் பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம். பட் அந்த குரூப் ஃபார்ம் ஆகி எல்லாம் ஒரு இதானதுக்கப்புறம் எல்லா ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் she took that effort. நம்மளுக்கு அவங்க பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே, அவங்களுக்கு பாட்டு பண்ணிக்கலாம். அவங்களே தான் கேட்டாங்க, நீங்கள் என்கிட்ட கொடுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்க. இந்த கப்புள்ஸாக வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து நம்மகிட்ட என்கொயரி பண்ணுறாங்க, இல்லை அவங்களே வந்து ஜப்பான் ட்ரிப் பிளான் பண்ணுறாங்க. ஏன் வாட் ஆர் த ஷார்ட் கம்ஸ் தட் தே டோன்ட் சி? அதாவது வந்து நான் எப்படி கேட்குறேன் அப்படின்னா, ஒரு நானே பிளான் பண்ணி போய்க்கிறதுக்கும் ஒரு டிராவல் ஏஜென்ட் வழியாக போகிறதுக்கும், நானே பிளான் பண்ணி போய்க்கிறோம் ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ காஸ்ட் சேவிங்ஸ். இது நான் டினை பண்ணவே இல்லை. ஓகேவா, நீ பிளான் பண்ணி போனால் ஆப்வியஸாக உனக்கு எங்கே காஸ்ட் சேவ் பண்ணணும்னு தெரியும், கரெக்ட். ஆனால் ஒரு கண்ட்ரி உனக்கு தெரியாது, அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராவல் ஏஜென்ட் கிட்ட வரீங்க. டிராவல் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் தேர் எக்ஸ்பர்டீஸ் தே டிசைன் யூ த என்டையர் ஐட்னரி, இல்லை இந்த ப்ரோக்ராமுக்கு இந்த டைமுக்கு இது பார்க்கணும்னு. ஸோ என்ன வந்து பார்த்தோன்னா அட்வான்டேஜ் டிராவல் ஏஜென்ட் கிட்ட, இல்லை என்ன ஷார்ட் டர்ம்ஸ் வந்து பார்த்தோன்னா அவங்க என்ன மிஸ் பண்ணுறாங்க? நான் அந்த வீசாவுக்கு சொன்னது தான், நீங்கள் டேரெக்டாக விஎஃப்எஸ் குளோபலில் போய் கண்டிப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா சப்மிட் பண்ணி உங்கள் வீசாவை எடுத்துக்கலாம். ஆனால் somebody is doing it day in day out அப்படின்னா நீ போய் காமிச்சோன்னே அவன் கண்ணுக்கு தப்பு என்னன்னு தெரியும். அவன் சொல்லிடுவான், இந்த பாரு இந்த டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்கு, இந்த கவர் லெட்டரில் நீ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணனா உனக்கு வீசா ரிஜெக்ட் ஆகிடும், இதை ஒழுங்காக திருத்தி எடுத்துருவா அப்படிங்கிறத சொல்லிடுவான். ஸோ இதுதான் அட்வான்டேஜ் தட் யூ கெட் வித் ட்ராவல் ஏஜென்ட். நீங்கள் வந்து ஒரு தப்பு பண்ண ஒரு ஐட்டரில் ஒரு தப்பு இருக்குன்னா பார்த்தோன்னே சொல்லிடலாம், இல்லை இது ஒர்க் அவுட் ஆகாது, இந்த 4 ஐட்டமும் இந்த டேல நீ கவர் பண்ண முடியாது, பயங்கரமாக நடக்கிற மாதிரி இருக்கும். கூகுள் ஒரு மாதிரி சொல்லும், ஆனால் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடியாது அப்படிங்கிறத ஒரு ட்ராவல் ஏஜென்ட்டால தான் நேர்த்தியாக சொல்ல முடியும். வை? பிகாஸ் we do this day and out. இந்த மாதிரி 100 கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறனால நம்மளால சொல்ல முடியும். நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 இஸ் லாங்குவேஜ். ஜப்பான் இஸ் நாட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங். நீ எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட டிரான்ஸ்லேட்டரை எடுத்து காட்ட. இப்போ வியட்நாம் போனோம் அப்படின்னா நம்மளால தே டாக் பேக், அப்போ நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அதை காட்ட முடியும். ஜாப்பனீஸ் பீப்புள் ஆர் மோர் ஆஃப் ஜெஸ்டர் கைண்ட் ஆஃப் பீப்புள். அவங்க தேங்க்யூ அப்படி குனிஞ்சு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் போய் கேட்டால் நோ 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 நோன்றாங்க. மேக்ஸிமம் அவங்க வாயிலேருந்து வர வார்த்தை அரிகாத்தோ கோசைமாஸ், அவ்வளோதான் சொல்லுவாங்க தவிர they don't talk much. நீங்கள் மொபைலில் வந்து அதை டைப் பண்ணி எடுத்துகிட்டு போய் காமிச்சாலே அவங்க அதை பார்க்க கூட மாட்டேங்கிறாங்க. நோ ஓகே நோன்றாங்க. ஸோ அப்போது உங்க தெரிஞ்ச டிரைவரோ இல்லை தெரிஞ்ச பர்சனோ யாராவது இருக்காங்கன்னா they can guide you well. Point number 2. Point number 3 is when you are going on your own, you take a slight gamble, கரெக்டா? அப்படி இருக்கும் போது நீ ஒரு ஜப்பான் மாதிரியான கண்ட்ரிக்கு போகும்போது you need to have 2-3 days leisure. ஏன்னா நீ எதையாச்சும் மிஸ் பண்ணிடுவ, எதையா உனக்கு விட்டுருவ, அங்க போகும்போது டைம் ஆயிடும், எங்க போகணும்னு தெரியாது, நீ தொலைஞ்சிடலாம். இல்ல மேபி இன்னொன்னு கூட வந்து பார்த்தா நடக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைட் சீயிங்க்கு இவ்வளவுதான் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாம நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அங்க அடுத்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தோன்னா அடி வாங்கும். சில நேரத்தில் டைம் க்ளோஸ் ஆயிடும், இல்ல ரொம்ப பீக் டைம்ல 6:30 மணி மாதிரி பீக் டைம்ல போய் மாட்டினா ஊர்பட்ட டூரிஸ்ட் கரெக்ட் மாட்டிக்கும். எக்ஸாக்ட். நான் இந்த ஹிரோஷிமாக்கு சொன்னேன்ல, நீ முதல்ல எடுத்த உடனே உள்ள போய் மியூசியமுக்கு போயிட்ட அப்படின்னா நீ உள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவ. அதுவும் இல்லாம நாங்க கரெக்டா போகும்போது ஜப்பான்ல எல்லா இடத்துலயும் எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. தே கம் லைக் நம்மளுக்கு எப்படி ஐவி போறோமோ அந்த மாதிரி வராங்க. அங்கங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. தே கம் அட் தட் பர்டிகுலர் டைம். இப்போ நாங்கள் கைடோட போனதுனால அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம அசகுசா டெம்பிள் போகும்போது காலைல 8 மணிக்கெல்லாம் போயிடலாம், நம்ம ஈஸியாக டெம்பிளை கவர் பண்ண வந்துடலாம் கூட்டம் இல்லாம. ஒரு ஆராஷியாமா பேம்பு ஃபாரஸ்ட் போறோம்னா காலைல இந்த டைமுக்குலாம் போயிடுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீ ஹிரோஷிமா போகும்போது இப்படி கவர் பண்ணிட்டு இப்படி வந்தால் மியூசியமும் கவர் பண்ணலாம், நீ எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட் டீடைல்ஸ்லாம் யூ கெட் ஒன்லி ஃப்ரம் த பர்சன் ஹூ இஸ் ஹேண்ட்லிங் திஸ் டே அண்ட் டே அவுட். நீங்கள் தனியாக போறீங்க அப்படின்னா பண்ணலாம், நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 days வச்சுக்கணும். ஸோ தட் நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா 2-3 days பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு ஹோட்டலுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி 25,000 per day வந்து பார்த்தீங்கன்னா நீ பட்ஜெட் வச்சு. ஆமாம்,
அப்படி நீ வச்சுக்கிற அப்படின்னா that is for that you can easily pay the travel agent and for him to plan everything and then give it to you. உனக்கு வந்து பார்த்தா என்ன ஆக போகுது? எக்ஸாக்ட்லி. they are going to plan. and நீ ஒரு வெக்கேஷனுக்கு போற கரெக்டா, காலைல 9 மணிக்கு எந்திரிக்கணும், 10 மணிக்கு இங்கே போகணும், 11 மணிக்கு அங்கே போகணும், உட்காந்து மேப் வச்சு பாடிட்டு இருப்பியா? இல்லை you let someone handle this and then be okay, அவங்க someone is taking care. நான் காலைல எந்திரிச்சு I just have to show up on time. 9 மணிக்கு சொல்றாங்க, 9 மணிக்கு வந்தா போதும், மற்றபடி they take care of everything அப்படின்னும் போது that's what you need when you go to a country like Japan. மோர் ஓவர் வந்து பார்த்தோன்னா இந்த 6 அதாவது நீ 6 நைட்ஸ் 7 நைட்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா நிஜமான ஒரு ஆவரேஜ் இந்தியனால வந்து பார்த்தோன்னா அஃபோர்ட் பண்ண முடியும் லீவு. கரெக்டாக எல்லாருக்கும் கமிட்மெண்ட் இருக்கு. ஓகே, ஆனால் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஓனா டிராவல் பண்ணலாம் அப்படின்னும் போது அதோட ஷார்ட் கமிங்ஸ் வந்து தெரிய மாட்டேங்குது. நீ 10 டேஸ் கையில் வச்சிருந்தா நீ ஓனா டிராவல் பண்ணலாம். எனக்கு 10 டேஸ் இருக்கு, பிரச்சனை இல்லப்பா, நான் ஏதாச்சும் ஒரு செகண்ட் டேல எனக்கு ஒரு மிஸ் ஆப் நடந்துச்சு, பேக் பேக் பண்ணிட்டு சோலோ டிராவலரா போறேன், 10 டேஸ் இருக்கு, செகண்ட் டேல ஏதோ மிஸ் ஆப் ஆச்சுன்னா நான் 8th டேல திரும்பி ரிட்டர்ன் வரும்போது கவர் பண்ணிக்கலாம். நீ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட டிராவல் பண்றோம், கிட்ஸோட டிராவல் பண்றோம், ஒரு எக்ஸ்ட்ரா 1 டே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியாது. கரெக்டா, நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு காசு வைஸ் அஃபோர்ட் பண்ண முடியும், லீவ் வைஸ் அஃபோர்ட் பண்ண முடியாது. பேக் டு கண்ட்ரில வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. காசு வைஸுமே இஃப் யூ கம்பேர் டு நார்மல் ஏஷியன் கண்ட்ரிஸ், தாய்லாந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 1 டே இருக்கீங்க, வியட்நாம்ல ஒரு எக்ஸ்ட்ரா 1 டே இருக்கீங்கன்னா நீ எக்ஸ்ட்ராவா 5000 செலவு பண்ணா போதும். ஆனா ஜப்பான் மாதிரி எனக்கு கண்ட்ரில நீங்க எக்ஸ்ட்ரா 1 டே இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 20,000 rupees ஆகும். கரெக்ட். அதுக்கு வந்து பார்த்தோன்னா 20,000 40,000 rupees a huge amount. For 2 people na it becomes 40,000-80,000 la. Exactly. And வந்து டோக்கியோ மாதிரி இருக்கிற ஒரு சிட்டில நம்ம வந்து ஒரு 3 nights நீங்க சொல்றீங்க, டோக்கியோல 3 nights தங்குன்னு சொல்றீங்க. அந்த 3 nightsல 1 day வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஃபியூஜிக்கு போயிடுது. கரெக்டா, பேலன்ஸ் வந்து 2 daysல டோக்கியோல என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லல, இந்த விஷயம் பார்க்கணும் பிகாஸ் இதனால இந்த விஷயம் பார்க்கணும் எல்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 line சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேஸ் சொல்லிட்டு இதனால இதை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு டோக்கியோல பார்க்க வேண்டிய பிளேஸ் சொல்லுங்க. ஓகே, பாயிண்ட் நம்பர் 1, டோக்கியோவில் பார்க்க வேண்டியது அசகுசா டெம்பிள். அது வந்து ரொம்ப பழமையான டெம்பிள், நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு டெம்பிள். மஸ்ட் விசிட் டூரிஸ்ட் ஸ்பாட் அசகுசா டெம்பிள். நம்பர் 2, ஸ்கை ட்ரீ. அது வந்து அந்த சொன்னல டாலஸ்ட் ப்ராட்காஸ்டிங் சென்டர் இந்த வேர்ல்டே டாலஸ்ட் ப்ராட்காஸ்டிங் சென்டரு. 450 meters ஹைட் வரைக்கும் நீங்கள் 2 டெக்கு போய் ஃபுல் வியூ, அங்கேருந்து மவுண்ட் ஃபூஜியே தெரியும். அந்த மாதிரியான வியூ உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஐட்டம். பாயிண்ட் நம்பர் 3, மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டியது டீம்ஸ் லேப். ஆனா 2 இருக்கு, நான் கூகுள்ல பார்த்தேன். ஒன்னு டீம்ஸ் லேப் இருக்கு, டீம் லேப் பிளானட்ஸ் ஒன்னு இருக்கு, பார்டர்லெஸ் ஒன்னு இருக்கு. கம் டு தட். பாயிண்ட் நம்பர் 4, you have to see the Shibuya crossing. ஒரே நேரத்துல அந்த ஒரு 3000 கிராஸ் பண்றோம். ஓகேவா, இது நாலும் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அசகுசா டெம்பிள், ஸ்கை ட்ரீ, ஷிபுயா கிராசிங், டீம்ஸ் லேப். இன்னும் ஒரு விஷயம் நீங்க சொல்லல, அது சொன்னீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தப்புக்குச்சுவா? இல்ல, அந்த நாய் அதுதான் ஷிபுயா கிராசிங். ஓகேவா, அது இப்போ நான் டீட்டெயிலாக சொல்றேன். டீம்ஸ் லேப் ஏன் பார்க்கணும்னா 2 இருக்கு. அகைன் சொன்ன மாதிரி ஒன்று பார்டர்லெஸ், இன்னொன்று டீம்ஸ் லேப் பிளானட். வி ப்ரிஃபர் டீம்ஸ் லேப் பிளானட். அது ஏன்னா மோர் ஆஃப் என்ன சொல்றது, விஷுவல் அண்ட் சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறையா இருக்கிற மாதிரியான ஒரு பிளேஸ் அது. அதாவது கீழே தண்ணியில் நீ வந்து பார்த்தோன்னா நடக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் ஃபுல் LED லைட்ஸு, அப்புறம் ஒரு நீ ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு அக்வேரியம்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் யூ வில் பி இன் அ பாண்ட் வேர் நீ தண்ணி தான் கீழே, இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ், தண்ணி தான் கீழே, பட் யூ வில் ஃபீல் த ஃபிஷ், அந்த இதெல்லாம் வந்து எல்லாமே LED லைட்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். வி கேன் அட்டாச் வீடியோ ப்ராப்ளி. அது வந்து ஒன் ஆஃப் தி மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஜப்பான். நீங்கள் டீம்ஸ் லேப் பார்த்தே ஆகணும். வேற அதுக்கு அடுத்தது இந்த ஷிபுயா கிராசிங். அது எப்படின்னா அது இட்ஸ் ஆர்கெஸ்ட்ரேட்டடா, அது வந்து ஜென்யூனா அது மாதிரி நடக்குதா இருக்கு. ஏன்னா யூடியூப்ல வந்து பார்த்தோன்னா ஷிபுயா கிராசிங்கோட லைவ் CCTV 24/7 ஆகுது. எப்போ வேணா நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். அது லைவ் தான். ஆனா வந்து when you go there and see, எப்படா இது பாசிபிள், இது ஆர்கெஸ்ட்ரேட்டடா இல்லைன்னா பாசிபிளே இல்லை அப்படின்ற மாதிரி நொடிக்கு அவ்வளோ பேர் வந்து பார்த்தோன்னா கிராஸ் பண்றாங்க. அது எப்படின்னா இப்படி ஒரு கிராசிங், இப்படி ஒரு கிராசிங், இப்படி ஒரு கிராசிங், எக்ஸ் மாதிரி இப்படி கிராசிங் இருக்குல்ல, அந்த கிராசிங்ல கரெக்டா அந்த பெடஸ்ட்ரியன் இது ஓபன் பண்ணும்போது ஆல் பெடஸ்ட்ரியன்ஸ் ஓபன் பண்ணிடுறான். நம்ம ஆளுங்க போய் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தா போட்டோ எடுத்து முன்னாடியே ஓடி போய் நின்று போட்டோ எடுத்துறாங்கல்ல, அந்த மாதிரி ஆல் இதை ஓபன் பண்ணிடுறான். அட் அ டைம்ல வந்து 1000 பேர் சரசரன்னு. ஹைலைட் என்னன்னா அந்த கிராஸ் பண்றாங்கல்ல, அந்த கிரீனுக்கு மாறுது இல்ல, அதுக்கு முன்னாடி ஈயோன் இருக்கு ரோடு. என்ன யாரும் போக மாட்டீங்களா அந்த ரோட்ல, இதானா ஷிபுயா கிராசிங் அப்படின்ற மாதிரி இருக்கு. யாரும் போல நம்ம போக வேண்டியதானே. அதுதான் நம்ம முன்னாடி பேசணுமே நம்ம ஆளுங்க என்ன அந்த மாதிரி. அது கிரீன்ல அப்படி மாறின உடனே சரம் அப்படியே வந்து பார்த்தோன்னா பாயிறாங்க. அது கரெக்டாக அந்த எல்லோல மாதிரி ரெட்டுக்கு வரும்போது மறுபடியும் ரோடு அப்படியே வந்து பார்த்தோன்னா பளிச்சுன்னு ஆயிடுது. அது வந்து அந்த ஷிபுயா கிராசிங். அது பக்கத்துலேயே வந்து அந்த ஹச்சிகோவோட ஸ்டாச்சு இருக்கு. ஐ திங்க் எவ்ரிபடி நோஸ் த ஸ்டோரி. இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா சொல்லுங்க அந்த ஹச்சிகோ ஸ்டாச்சு ஷார்ட்டா சொல்லுங்க. ஹச்சிகோ ஸ்டாச்சுனா என்ன? பிகாஸ் அது வந்து ஒரு லேண்ட்மார்க் பிளேஸா வந்து பார்த்தா பீப்புள் கோ அண்ட் ஸ்டாண்ட் அண்ட் டேக் போட்டோஸ்ல. அந்த ஹச்சிகோ ஸ்டாச்சு பத்தி வந்து பார்த்தா ஷார்ட்டா சொல்லுங்க. ஏன் அது வந்து அப்படின்னா, there was a I don't remember the name of the professor. ஒரு ப்ரொஃபஸர், he had a dog name ஹச்சிகோ. ஸோ அவரோட டெய்லி ரொட்டீன் என்ன அப்படின்னா, காலையில் எந்திரிக்கணும்,
நேராக போய் அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஹேப்பன் 67 மேபி மோர் தென் 6-7 decades. He goes to the train 7 station. decades 7 decades, 6-7 years பேக். அவர் வந்து அதுக்கும் மேலே கூட இருக்கலாம். அவர் வந்து அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வரணும். த டாக் அக்கம்பனிஸ் ஹிம். ஹச்சிகோ வந்து will accompany him. அவர் ட்ரெயின் ஏறி அவரோட காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவார். அகைன் ஈவினிங் ஒரு 3-4 PM வந்து பார்த்தீங்கன்னா he comes back. டாக் வில் கம். அவரை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு 2 பேரும் ஒன்றா வீட்டுக்கு போயிடுவாங்க. இது வந்து கண்டினியூஸாக he does this with the dog. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த டாக் வருது, ஒரு ட்ரெயின் ஏறுறாரு, போய் he dies. ஒரு ஹார்ட் அட்டாக்லேயோ ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ்லேயே அவர் இறந்துடுறாரு. ஆனால் இந்த டாகு அந்த மாஸ்டர் வருவாருன்னு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுது. அவர் வரல, மறுபடியும் வீட்டுக்கு போயிடுது, வரல. இந்த மாதிரி கண்டினியூஸாக 10 years to 12 years அந்த டாக் வந்து அதே ஸ்பாட்டுக்கே வந்து அவர் வருவாருன்னு வெயிட் பண்ணி ஏமாந்து வந்து பார்த்தோன்னா மறுபடியும் வீட்டுக்கு போயிடுது. பட் ஹி டிட் நாட் கிவ் அப். அவர் கண்டிப்பாக ஒரு நாள் வந்துடுவார், அந்த டாக் வந்து. ஸோ அவ்வளோ லாயலாக, அவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக ஒரு டாக் இருக்க முடியுமான்னு அங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்து அந்த டாகுக்கு ஒரு ஸ்டாச்சு பண்ணி அங்கே வச்சிருக்காங்க. இந்த சேம் ஸ்டாச்சுஸ் தேர் இருந்து காலேஜ் அவரோட படிச்சார்லாம் அந்த யூனிவர்சிட்டி, ஐ மீன் டீச் பண்ணார்ல அந்த யூனிவர்சிட்டி, அங்கேயும் வச்சிருக்காங்க. இப்போ அது என்னவா பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, when you sign any business agreements or a deal, you directly go there and then do the signature there and then handshake. நம்ம 2 பேர் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும், நம்ம லாயலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு they make it a point to go there. மவுண்ட் ஃபியூஜிக்கு ஒரு ஃபெய்த் ஃபாலோ பண்ற மாதிரி ஹச்சிகோ ஸ்டாச்சு they go there, they shake hands and sign it. அதாவது லாயலா நம்ம இருக்கணும், நம்ம பிசினஸ்ல ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும்னு they follow that. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து ஒரு கப்பலா வந்து பார்த்தோன்னா ஜப்பான் டிராவல் பண்றாங்க, ஒரு 7 nights டிராவல் பண்றாங்கன்னா வாட் இஸ் த பட்ஜெட் தட் we are looking at including flights? எனக்கு ஒரு பிரேக் டவுன் மாதிரி சொல்லு. including flights 7 nights சொல்லு. 7 nights if you are traveling just as a couple அப்படின்னா then keep somewhere between 2.5 to 3 lakhs. Breakdown is, I mean 2.5 to 3 lakhs per person. அப்பனா நீ 6 lakhs breakdown சொல்லுங்க. 6 lakhs. அதாவது flight usually it comes up to ஒரு 60,000 ல இருந்து 80,000 வரைக்கும். நீ எவ்வளவு சீக்கிரமா புக் பண்ற அப்படிங்கறத பொறுத்து. ஸோ 60,000 ல இருந்து 80,000 வரைக்கும் டிக்கெட்ஸ் ஆயிடும், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் போயிட்டு வரதுக்கு. அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ், நீங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 6,000 ல இருந்து 8,000 ரேஞ்சில் பர் டே பர் பர்சனுக்கு ஹோட்டல் வச்சுக்கோங்க. அப்போ 7 days தங்க போறீங்கன்னா 6 8 are 48, ஓகே, ஒரு 45,000 ல இருந்து 60,000 வரைக்கும் டிக்கெட்ஸ்க்கு போய்டும். கரெக்ட்டா? ஃளைட் டிக்கெட்ஸா? சாரி, ஐ மீன் ஹோட்டல்ஸ்க்கு போய்டும். ஹோட்டல்ஸ்க்கு 60,000. அப்போ இங்க ஒரு 70,000, இங்க ஒரு 60,000, 1,30,000 வந்து இட் கோஸ் இன்டு யுவர் ஃளைட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ். ஓகேவா? சைட் சீயிங் என்ட்ரி டிக்கெட்ஸ், அப்புறம் வந்து இந்த யுவர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆல் தட் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு நாளைக்கு 10,000 வச்சுக்கோங்க. ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 10,000. அதாவது இட் கேன் பி ஷிங்கான்சனில் போயிட்டு வரதா இருக்கட்டும், இல்லைனா சைட் சீங்கோட என்ட்ரி டிக்கெட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஷிங்கான்சனில் போகல, இல்லை நான் வந்து காரில் தான் போகிறேன் அப்படின்னா காராக இருக்கட்டும். அந்த மாதிரி எல்லாமே கேட்கணும்னா ஒரு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 10,000 வச்சுக்கோங்க. ஒரு ஆளுக்கு 10,000. 20,000 ஒரு கப்பலுக்கு. ஆமாம், 20,000. ஒரு ஆளுக்கு 10,000னா 7 நாளுக்கு அதுவே 70,000. ஸோ 70,000 ஆச்சா? அப்போ எவ்வளோ ஆச்சு? நீங்க வந்து ஒரு கப்பலுக்கு சொல்றீங்களா, ஒரு பர்சனுக்கு சொல்றீங்களா? பர்சனுக்கு 10,000. ஒரு பர்சனுக்கு 10,000. அதே மாதிரி ஃளைட்ஸ்க்கு ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தா 70,000. ஒரு ஆளுக்கு ஹோட்டலுக்கு 60,000 சொல்றேன். 60,000 கொஞ்சம் நல்ல, நிஜமாவே நல்ல பிரீமியம் 3 star ஹோட்டல்ஸ் தங்குறீங்க. பிரீமியம் 3 star இஸ் ஃபைன், அது எல்லாமே 4 star. இன்னொரு மாதிரி வந்து பார்த்தா இந்த ஹோட்டல்ஸ் வந்து ரொம்ப வந்து சின்னதா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா ஜப்பான்ல சொல்றாங்க. ரூம் சைஸ் வந்து ரொம்ப சின்னது. நாட் எக்ஸ்பெக்ட் ஒரு நார்மல் சைஸே கிடையாது, ரொம்ப கிராம்ப். 25 ஐ திங்க் 25 ஸ்கொயர் மீட்டர், அவ்வளவுதான். ரொம்ப சின்னதா இருக்கும். யூ வில் ஹேவ் a bed, you will have a table and you will have a place to keep your suitcase, bathroom, அவ்வளவுதான் இருக்கும். I think 25 or some 15 square meters. maybe less than that. Yeah, 15. maybe I'm wrong. ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஜப்பானோட பாத்ரூம் பத்தி நம்ம புதுசா இன்னொரு வீடியோலயே பேசலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா the most important thing that I miss in Japan is, நான் அதை கேட்கணும்னு நினைச்சேன், the wow factor உங்களுக்கு ஜப்பான்ல என்ன, ஜப்பானோட டாய்லெட்ஸ் தானா? அது one of the wow factors. நம்ம நிறையவே நம்மள சொல்லுவாங்களே, there is no இந்த ஹேண்ட் கன் கிடையாது. கரெக்ட். அதுவும் இல்லாம they don't give you toilet papers. அந்த மாதிரி இல்லாம, நான் எனக்கு இது முன்னாடி தெரியாது ஆக்சுவலா இப்படி ஒன்று இருக்கு அப்படின்ட்டு. they have this bidet kind of a thing. அது வந்து அந்த டாய்லெட் சீட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு 5 பட்டன் வச்சிருக்கான். 5 பட்டன்ல ஒரு பட்டன் என்ன தெரியுமா, கிளிக் பண்ணா வார்ம். அப்படியே சீட்டு வந்து பார்த்தோம்னா அப்படியே வார்மா இருக்கு. இங்கே நம்ம உட்காடுறோம், அது வார்மா இருக்கு. அப்புறம் ஃப்ளஷுக்கு பட்டன் இருக்கு. இன்னொன்னா பைடெட் பட்டன் என்னன்னா பேசிக்கா இட்ஸ் அ ஹேண்ட் கன் இன்சைடு. உள்ள இருந்து ஒரு பைப் வரும், இட் கிளீன்ஸ் ஆஃப், தென் இட் ஸ்ப்ரேஸ் அண்ட் தென் இட் கோஸ் பேக். அந்த மாதிரி அதுவே வந்து உனக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ரே எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி அவன் வந்து பார்த்தோன்னா அந்த பைடெட்டை வச்சிருக்கான்.
அவ்வளோ கம்ஃபர்டபுள், வெரி வெரி ரொம்ப கிராம்டான பிளேஸாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. டாய்லெட் இவ்வளோ தான், நீங்கள் உட்காரத்துக்கு ஒரு பிளேஸ், அங்கே பக்கத்தில் பாத் டப் இருக்கும், அவ்வளோதான். பட் இட் கீப்ஸ் யூ கம்ஃபர்டபுள், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி 3 நாளைக்கு ஒரு தடவை தான் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறாங்க. அது யூரோப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். ஓகே, அப்போ நீங்கள் வந்து 70,000 ஃப்ளைட்ஸுக்கு 60,000 வந்து ஹோட்டல், 70,000 per person ஃப்ளைட்ஸு, 60,000 per person ஹோட்டலு, 10,000 per டேனா 7 days or 8 days அது 70,000 வச்சுக்கோங்க. 70,000 வந்து லேக் வந்துருக்கு. ஆமாம். அது இல்லாமல் ஃபுட் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களை ஷாப்பிங் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ஷாப் பண்ணுவீங்க. ஃபுட்டு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 3,000 4,000 ருபீஸ் ஆச்சு ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, லஞ்ச் அண்ட் டின்னர் அப்படின்னு. அப்போ 7 நாள் போது அதுக்கே நீங்கள் ஒரு 20-30,000 வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். குட்டி குட்டி சோவினியர்ஸ் வாங்குவீங்க, இங்கே போவீங்க, அங்கே போவீங்க. 2,50,000 பட்ஜெட் வச்சுக்கணும். ஒரு ஆள் வந்து ஜப்பானுக்கு 7 days or 8 days போனோம் அப்படின்னா 2,50,000 per person is the budget. அதாவது இதில் பெருசாக நீங்கள் ஷின்கான்சனில் ட்ராவல் பண்ணல, ஒன் வே நான் டோக்கியோலேருந்து ஒசாகாக்கு மட்டும்தான் ஷின்கான்சனுக்கு ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா திஸ் பட்ஜெட் இஸ் ஃபைன். நீங்கள் நடுவில் ஹிரோஷிமா போறீங்க அப்படின்னா அதுக்கான ஷின்கான்சன் டிக்கெட் இருக்கு, ஒன் வே டிக்கெட்டே ஆல்மோஸ்ட் 7,000 ரூபா வந்துடும். மறுபடியும் வரணும், அது ஒரு 15,000. அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 10,000 ரூபாய் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாதுல்ல, அது 15,000 ரூபா ஆயிடுது. ஸோ நீங்கள் ஷின்கான்சன் மாதிரி போயிட்டு வரீங்க அப்படின்னா அந்த காஸ்ட் வில் பி லிட்டில் ஹையர். ஓகே, நீங்கள் வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில கண்ட்ரீஸ்க்கு போகும்போது இந்தியன்ஸ் ஆர் நாட் ஸோ வெல்கம். அதாவது தாய்லாந்து வந்து பார்த்தோன்னா அந்த லெவலுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப டெலிகேட் டாபிக் எனக்கு கூட்டு போறீங்க, இதுக்கு நான் பதில் சொல்லணுமா? இல்லை, அதாவது இப்போ தாய்லாந்து வந்து பார்த்தோன்னா நம்ம ஆளுங்க போய் நம்ம ஆளோட பிஹேவியரை பார்த்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேர் இன் தட் பாயிண்ட். கரெக்டாக இந்தியன்ஸை வந்து பார்த்தோன்னா அடைச்ச அப்படின்ற மாதிரி. பட் தே கேனாட் அவாய்ட் அஸ் எக்கனாமிக் ரீசன்ஸ்க்காக வந்து பார்த்தோன்னா தே நீட் அஸ். ட்ரூ. பட் பர்சனலி இன்சைட் தேர் ஹார்ட் வந்து பார்த்தோன்னா தே டோன்ட் ரியலி லைக் அஸ். இன் ஜென்ரலாக சொல்கிறேன், ஆனால் நிறைய பேர் அப்படி சொல்கிறேன். ஆப்வியஸா எல்லாரும் அந்த மாதிரி நம்ம பண்ற ஆக்டிவிட்டிஸ், நம்ம பண்ற பிஹேவியர்னால அப்படி இருக்கு. ஸோ ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து பார்த்தோன்னா இந்தியன் டூரிஸ்ட்டை how do they see Indian tourists actually? Are they so welcoming or are they racist? அந்த மாதிரி கேக்குறேன். See, one important thing is Japanese people க்கு டூரிஸ்டே பிடிக்கல. It can be Indians, it can be Europeans, it can be Americans. அவங்களுக்கு டூரிஸ்ட் தான். நீங்க வராத. என் கண்ட்ரியை நான் வந்து ஒரு மோட்ல வச்சிருக்கேன். சைலண்டாக தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பிஹேவ் பண்ணணும், அதிகம் பேசக்கூடாது, கம்மியாக தான் பேசணும், டைமுக்கு போகணும், டைமுக்கு வரணும், ஒரு மோட்ல வச்சிருக்கேன். நீ வந்து என்னோட நாடை கெடுக்காத அப்படிங்கிறதுலாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதனால் யூ மே பி ஃப்ரம் எனி கண்ட்ரி, அது வந்து ஃபஸ்ட்டு ரூல்ட் அவுட்டு. செகண்ட், இஃப் யூ ஆர் இந்தியன் அப்படின்னா வி டோன்ட் மேட்ச் தேர் ஸ்பெசிஃபிகேஷன், நாட் ஈவன் 1%. வி ஆர் யூஸ் டு டாக்கிங் லவுட். நம்மளே லவுடாக தான் பேசிட்டு இருக்கோம். வி ஆர் யூஸ் டு டாக்கிங் லவுட். வி ஆர் யூஸ் டு யூஸ் த மொபைல் ஃபோன்ஸ் ஆன் ரோடு, இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா பண்ணுறது. நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காரோம் அப்படின்னா நம்ம சத்தமாக பேசக்கூடாது, கம்மியாக தான் பேசணும் அப்படின்னா நம்ம இன்னொன்று ட்ராஷ் கேன்ஸ் நம்மளுக்கு பழக்கமே கிடையாது. நம்மளோட ட்ராவல் பண்ண நிறைய பேரே வந்து பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒன்று விட்டுருந்ததுன்னா அப்படியே ரோட்லேயே தள்ளி விடுற மக்கள்லாம் வந்து பார்த்தோன்னா நான் பார்த்தேன். ஸோ வி டோன்ட் மேட்ச் அவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறனால ஹேட்ரட் இருந்தாலும் தேர் வெரி கர்டியஸ், தே டோன்ட் ஷோ இட் அவுட் சைட். பொலைட்டா நான் வந்து அதாவது தே won't ignore you, they won't do anything. பட் அவங்களோட அந்த ஜெஸ்டர்ஸ்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த நான் சொன்னல இந்த மாதிரி அந்த காபுகெச்சோ ரோட்லாம் இருக்கு, ஒசாகால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட்ஸ்லாம் இருக்கு. The road is meant for you to do whatever you want. கரெக்டா? என்ன வேணா பண்ணலாம். கரெக்டா? And there are a lot of shops where the girls are standing outside. They have அது நார்மல் ரெஸ்டாரண்ட்ஸாகவே இருக்கலாம். They have a board outside, they're calling you in. நான் அப்புறம் என்னோட ட்ராவல் பண்ண வந்து பார்த்தோன்னா நாங்கள் நைட் ஒரு 11-11:30 இருக்கும். ஹீ இஸ் ஆல்சோ மேபி அரௌண்ட் 30 years of age. வி வேர் சும்மா வாக் பண்ணி நடந்துட்டு இருக்கோம். நாங்கள் 2 பேரும் 30 years of age நடந்துட்டுருக்கோம். ஓகேவா? எங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு 70 years old ஒரு ஜாப்பனீஸ் தாத்தா வந்து பார்த்தோன்னா நடந்து போயிட்டுருக்காரு. அந்த பொண்ணு வந்து பார்த்தோன்னா அந்த 70 years old தாத்தா வந்து பார்த்தோன்னா கம் 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 அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டு இருக்கு. வாங்க வாங்க ரெஸ்டாரண்ட். நாங்கள் போகிறோம். அப்படியே பின்னாடி அந்த போர்டோட எங்களுக்கு பின்னாடி வந்தவங்க வந்து பார்த்தோன்னா அப்படியே திருப்பிட்டாங்க. ஏங்கம்மா நாங்கள் அவ்வளோ மோசம் இல்லாமா, சும்மா எங்கள் ஃபேஸை நீ பார்த்துட்டேன், ஐ டு ஐ கான்டாக்ட் வந்துச்சு, ஒரு கர்டசிக்கு கொஞ்சம் உள்ள வரீங்களா, நாங்களே வேணான்ட்டு போயிடுவோம். அந்த மாதிரி இந்த மாதிரி லிட்டில் திங்ஸ் they don't deeply hurts. அதாவது they won't call you, they won't ignore you, but they will just look past you. அடுத்தாள் வா அப்படின்ற மாதிரி. 70 வயசு அவருக்கு, அவரால் என்ன பண்ண முடியும்? அவரை கூப்பிடுறாங்க, நம்ம போறது இல்ல, ஒரு வார்த்தைக்கு உள்ள வாங்க டீ சாப்பிட்டு போவோம் சொல்லலாம்ல. தட் இஸ் ஹவ் தே. இப்போ வந்து இண்டிவிஜுவலா டிராவல் பண்றது, ஈவன் தோ டிராவல் ஏஜென்ட் வழியா புக் பண்ணி இண்டிவிஜுவலா டிராவல் பண்றதுக்கும்
ஒரு ஸ்மால் குரூப் டூர்ஸ் இப்போ நம்ம ஆப்ரேட் பண்ண ஸ்மால் குரூப் டூர்ஸ்ல வந்து 20 மெம்பர்ஸ் வந்தாங்க. ஆல்மோஸ்ட் 7 ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா they came as a stranger and they became as a family இல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு குரூப் டூருக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்ன? இண்டிவிஜுவலா ட்ராவல் பண்றதுக்கு கரெக்ட், என் ஐட்னருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி பண்றது ரைட்டு. ஆனா குரூப் டூரோட அட்வான்டேஜ் என்ன நினைக்கிறீங்க? எஸ்பெஷலி ஜப்பான் மாதிரியான கண்ட்ரி ட்ராவல் பண்ணுறது குரூப்பா? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கைடு. நீங்க இண்டிவிஜுவலா போகும்போது கைடு எடுக்கிறீங்கன்னா வெரி காஸ்ட்லி. ஒரு நாளைக்கு அவங்க 25,000 சார்ஜ் பண்ணுறோம். 25,000 ஐ மீன் நம்ம காஸ்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு 12,000 13,000 ருபீஸ் ஒரு நாளைக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் 6 நாள் இருந்துட்டு வரீங்கன்னா அதுவே 60,000 ஆச்சு. 2 பேருக்கு 30,000 கைடு சார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ கைடு தான் மெயின். கைடு இல்லைன்னா இப்போ நான் சொன்னல உங்களுக்கு கதையெல்லாம், இந்த அசகுசா எதுக்கு இருக்கு, இந்த மாதிரி வந்து மவுண்ட் ஃபூஜி எதுக்கு பண்றாங்க, அந்த அந்த ஹச்சிகோக்கான கதை, அப்புறம் அந்த ஃபுயூஷி இனாரிக்குன்னு வந்து பார்த்தோன்னா ஒரு கதை இருக்கு. ஒரு டெம்பிள்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி ஊர்பட்ட கதைகள் இருக்கு. அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு யார் சொல்லுவா? இங்கேருந்து டிராவல் பண்ற டைம் நீங்க சும்மா தான் டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போறோம் அந்த இடத்துக்கு போறோம் டிராவல் பண்றது இல்லாம someone should tell you why this place is important. கரெக்ட். கீழே வந்து பார்த்தா கமெண்ட்ல போடுவாங்க அதுக்கு தான் ஆடியோ கைடு இருக்கு, அதுக்கு தான் நீ வந்து விக்கிபீடியா இருக்கு. அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா வந்து பார்த்தனா எல்லா ஏஜ் செட்டுக்கும் வந்து பார்த்தா சூட் ஆகுமா? அதாவது அந்த கைட் ஹேஸ் டு அந்த நீங்க இமோஷனோட அது உள்ள போகும்போது தான் தட் ஹிட்ஸ். நீங்க முன்னாடியே படிச்சுக்கலாம், படிச்சுட்டா அச்சிக்கோனா ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு. ஆனா அந்த இடத்துக்கு நீங்க போகும்போது someone gives you that, அந்த லோக்கல் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்விக்ஷனோட when they tell that story that hits you and when you go to that place you feel the importance of taking that photo. ஏன் நான் ஹச்சிகோ பக்கத்துல நின்று போட்டோ எடுக்கிறேன், ஏன் நான் அந்த ஒரு கோயில் உள்ள போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஏன் அந்த மெத்தட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதெல்லாம் நீ சும்மா படிக்கிறது மூலமா பாக்குறது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா வராது. கைடு ஒன்று வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கைட். நம்பர் 2 இஸ் யூ சேவ் a lot of time. நீ தனியாக போகிற அப்படின்னா உனக்கு நிறைய டைம் எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒன்று பண்ணணும். இங்கே உனக்கு டைம் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். அதாவது குரூப்பாக வரணும் அப்படிங்கும் போது ஒரு ஆப்ளிகேட் 10 மணிக்கு வந்துருங்கப்பா அப்படின்னா நம்ம 10 மணிக்கு வந்துடும். லாட் ஆஃப் பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ கவர் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. நீ குரூப்போட போகும்போது, நீ தனியாக போகும்போது ஒரு நாளைக்கு 2 பிளேஸ் தான் கவர் பண்ணுற அப்படின்னா நீ குரூப்போட போகும்போது அந்த டைமோட சேர்த்து அகைன் கவர் கம்ஸ் டு தட் பாயிண்ட் சேயிங் தட் உனக்கு 15 டேஸ் உன்னால வந்து அஃபோர்ட் பண்ண முடியும், லீவ் இருக்கு அப்படின்னா யூ கேன் டிராவல் பை யுவர் ஓன் ஆர் யூ கேன் டிராவல் எஃப்ஐடியா நீ வந்து டிராவல் பண்ணலாம் ஒரு ஐட்னரி செட் பண்ணி. ஆனா வந்து உனக்கு 7 டேஸ் தான் லீவ் இருக்கு, அதுக்கு மேல லீவ் இல்லை, இந்த 7 டேஸ்க்குள்ள ஐ வாண்ட் டு கவர் ஆர் ஐ வாண்ட் டு see the best of Japan அப்படின்னா குரூப்போட போறது தான் பெஸ்ட். என்னன்னா பாயிண்ட் 3 இஸ் டிரான்ஸ்போர்ட். இங்க உனக்கு ஒரு டெடிகேட்டட் பஸ் வந்துருது. நீ ஓகே ஒரு 2 நிமிஷம் லேட்டா வந்தாலும் பஸ் வில் வெயிட், 5 நிமிஷம் லேட்டா வந்தாலும் பஸ் வில் வெயிட். நீங்க 2 பேரா போறீங்கன்னா நீங்க எஸ்ஐசில தான் போகணும். ஐ டோன்ட் நோ மெனி பீப்புள் நோ அபௌட் எஸ்ஐசி ஷேர் டிரான்ஸ்ஃபர். நீங்க அந்த பிக்அப் ஸ்பாட் கொடுத்துருவோம், அங்க நடக்கணும், அங்க ஒரு பஸ் வரும், அந்த பஸ்ல ஒரு 50 பேர் உட்காந்து இருப்பான். அப்ப அவன் வெயிட்லாம் பண்ண மாட்டான். நீங்க வந்து 9 மணின்னு சொன்னா நீங்க 9 மணிக்கு வந்துடணும், அவன் பாட்டில் கிளம்பி போயினே இருப்பான். அப்போ நீங்க குரூப்னு வரும்போது தட் லிட்டில் பிட் ஆஃப் லக்ஸரி, அந்த ஒரு 5 மினிட்ஸ் லேட்டா வந்தா பரவாயில்ல, ஒரு 10 மினிட்ஸ் லேட்டா வந்தா பரவாயில்ல. ஆப்வியஸா ஃபுட் they know இல்ல உங்களை எங்க எடுத்துட்டு போய் நிறுத்தணும். அன்னைக்கு நீங்க இந்தியன் ஃபுட் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னா we know where the restaurant is. உங்களுக்கு நீங்க ஜாப்பனீஸ் லோக்கல் குசின் சாப்பிடணும்னா ராமன் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா we know where the place is. இந்த மாதிரி கைட் சொல்லுவாங்க இங்க போய் சாப்பிடுங்க, இந்த இடம் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ சேஞ்ச் பண்ணி முடியும். காலையில இதை பண்ணுங்க, ஈவினிங் இதை பண்ணிக்கோங்க, இன்னைக்கு டே இந்த மாதிரி இருக்கு, ரொம்ப கொஞ்சம் டெம்பரேச்சர் இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்க காலையில இதை கவர் பண்ணிட்டு ஈவினிங் வந்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் someone should tell you. காசு ஆமா, நீங்க 2 பேரா போறீங்க, 2 பேர் ஷேர் பண்ணீங்க. இவ்வளவு பேர் குரூப்பா போகும்போது ஸ்மால் குரூப் டூர்னும் போது இட்ஸ் வெரி, உங்களுக்கும் கச்சக்கச்சன்னு நிறைய பேர் வராம இருக்கிற மாதிரி இருக்கும். யூ ட்ரை டு மெயின்டைன் அ கம்யூனிட்டி, அட் சேம் டைம் யூ சேவ் காஸ்ட் வித் அ கைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம அப்கமிங் வந்து குரூப் டூர்ஸ் வந்து நிறைய பிளான் பண்ணிட்டு வரோம், கரெக்டுங்களா? ஸோ என்னென்ன குரூப் டூர்ஸ் வந்து ஜப்பான் பிளான் பண்ணுறீங்க? அப்ராக்சிமேட்டா மந்த்ஸ் சொல்லுங்க, எக்ஸாக்ட் டேட் சொல்லுவானா? ஓகே, ஹாலிடேஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ நம்ம போன வாட்டி போட்டது அந்த பூஜா ஹாலிடேஸில் போட்டோம். ஸோ ஜான்வரி பொங்கல் டைமில் ஒன்று பிளான் பண்ணுறோம், ஒரு ஸ்மால் குரூப் டூர் வந்து அந்த டைமில் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் அந்த வேலண்டைன்ஸ் டே அப்போ வெறும் கப்புள்ஸுக்கு மட்டும், கப்புள் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு ரொமான்டிக்காக என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி பிப்ரவரியில் ஒன்று பிளான் பண்ணுறோம். மார்ச் எண்டில் டியூரிங் த அதாவது பீக் ஆஃப் செரி பிளாசம் டைமில் மார்ச் எண்டில் ஒன்று ட்ராவல் பண்ணுறோம், ஒன்று பிளான் பண்ணுறோம். அப்புறம் ஏப்ரல் எண்டில் டியூரிங் யுவர் சம்மர் ஹாலிடேஸ் ஒரு லார்ஜ் குரூப் டூர் இன் தட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் எவ்ரி திங். அதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 35-40 பீப்புளோட நம்ம வந்து செழிப்பாக இந்த வாட்டி போய் ஜப்பானை பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதமும் கண்டினியூஸாக ஸ்மால் குரூப் டூர்ஸ் அண்ட் லார்ஜ் குரூப் டூர்ஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். வி கோயிங் டு அனௌன்ஸ் இட் சூன் வித் அஃபிஷியல் ப்ரோஷர்ஸ் அண்ட் ஸ்டஃப்ஸ். சூப்பர். இப்போ நீங்கள் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஜப்பான் சொல்லிடுறீங்களா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ்க்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க பிளான் பண்ணாலும் சரி, இல்லை வந்து அவங்க பை ஓன் ட்ராவல் பண்ணாலும் சரி, நம்மகிட்ட ரீச் அவுட் பண்ணாலும் சரி, சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தோன்னா சந்திப்போம். இதோட இந்த செஷன் வந்து பார்த்தோன்னா முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல வேற ஒரு கண்ட்ரியில் வேற ஒரு செலிபிரிட்டியோட மீட் பண்ணலாம். பை பாய்.